is completed. Hare Krishna, எல்லாருக்கும் Hare Krishna. இங்க வந்து இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? ராதா கோவிந்தா மந்திர். எங்க ISKCON பெங்களூர்ல வந்திருக்கோம். கோயில்ல பகவானை நல்ல தரிசனம் பண்ணிட்டு இன்னைக்கு 13th சாப்டரோட கொஞ்சம் பாக்கி இருக்கு. அதெல்லாம் படிக்கிறதுக்கு நல்ல புத்தி கொடுத்து நல்லா புரியறா போல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பகவான் வேண்டிட்டு இன்னைக்கு செஷன் நம்ம தொடங்கலாம். ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து நேற்று எங்க விட்டு இல்ல கொஞ்சம் நம்ம ப்ரிஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் நாட் வெரி கம்ஃபர்டபுள். ஓகே, 12 நம்ம பார்த்துட்டோம். 13ல வந்து இது வேண்டாம், இதுவும் வேண்டாம். நான் கொஞ்சம் நம்ம வந்து கோ பேக் பண்ணிடலாம். இதுல இருந்து படிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த வந்து அர்ஜுனா இந்த சாப்டர்ல என்ன பண்ற, 6 கொஸ்டின் கேட்கிறார். இயற்கைனா என்னது, புருஷாங்கிறது யாரு, களம்னா என்னது, களத்தை அறிந்தவர் யாரு, அறிவு என்றால் என்ன, ஞேயம் என்றால் என்ன. அப்ப இயற்கைங்கிறது என்னது, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, இயற்கைனா வெளியில இருக்கிற என்னெல்லாம், வெளியிலன்னா ஒரு மரம் செடி கொடி இது அது என்ன சொல்லுவாங்க, மெட்டீரியல் திங்ஸ் வெளியில நம்ம தெரியறது, அது பொருள் இயல்பு. அதை பத்தி நம்ம இந்த ஸ்லோகால கொடுத்துருக்க ஆன்சர் கொடுத்துருக்காரு பகவான். அப்புறம் புருஷங்கிறவர் யாரு, யார் இதை அனுபவிக்கிறாரோ, ரசிச்சு அனுபவிக்கிறாரோ, அந்த இயற்கையை அனுபவிக்கிறாரோ அவரை தான் புருஷான்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்புறம் களம்ங்கிறது என்னது, நம்ம உடல், நம்ம பாடி தான், நம்ம சரீரம் சொல்றோம், உடல் சொல்லலாம், பாடி சொல்லலாம், அதுதான் களம். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எங்க நடக்குது, இந்த இது உடல்ல தான் நடக்குது. அப்புறம் க்ஷேத்திரஜன், க்ஷேத்திரஜன் என்னது, இந்த களத்தை அறிந்தவர் யார். இந்த உடம்புன்னு இப்ப நமக்கு தெரியறதுலே இதுதான் உடம்பு, நம்ம உடம்பு, நம்ம ஆத்மா, இது வந்து என்னுடைய உடம்பு, நான் உடம்பு கிடையாது, நான் ஆத்மா தான் இது. ஆனா என்னுடைய உடல், என்னுடைய கை, என்னுடைய கால் அப்படிங்கிற போல இது அறிந்தவர் யாரு, சூப்பர் சூப்பர் இது பரமாத்மா. இங்க வந்து சூப்பர் ஆத்மா இருக்கு, இதெல்லாம் நான் திருத்துறேன். அப்புறம் இது பரமாத்மா அண்ட் ஆத்மா, இவா 2 பேரும் தான் இந்த களத்தை அறியறவா. என்ன 2 பேரும் உட்கார்ந்து இருக்கா ஹிருதயத்துல. சோ சூப்பர் சோல் அண்ட் சோல், அது பரமாத்மா, நம்ம ஆத்மா. அப்புறம் ஞானம், ஞானம் இது வந்து என்ன நம்ம படிக்க போறோம், இப்போ என்ன நாலேஜ் பெற போறோம், பகவானை பத்தி உள்ளது, இந்த ஃபேக்ட் எல்லாம் படிக்க போறோமே அது. சோ அது ஞானம்னா என்னது, அறிவு. சோ அறிவு, எதை பத்தி அறிவு, க்ஷேத்ரா இந்த உடல், மற்றும் க்ஷேத்ரஜ்ஞ இந்த உடலை அறிபவர் யாரு, இதை வந்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த அறிவு தான் நம்ம வந்து இப்போ படிக்க போறோம். அப்புறம் ஞேயம், ஞேயம்னா என்னது, இலக்கு. நம்ம இதெல்லாம் அறிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம், டிகிரி கிடைக்க போறதா, இல்ல ஜாப் கிடைக்கணும், அதுக்கு எல்லாம் இல்ல, பகவானை நோக்கி நம்ம போறோம். இதெல்லாம் புரிஞ்சு எல்லாம் கிளாரிட்டியா இருக்கணும். 18 சாப்டர் வரும்போது ஒரு டவுட்டும் இருக்கக்கூடாது, எல்லாம் டவுட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பகவானுக்கு போற பாதை தான் இதெல்லாம். சோ ஒன்னா புரிஞ்சு பகவானை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். சோ கோல் ஆஃப் நாலேஜ், தட் இஸ் பரமாத்மா. இதுதான் இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ஓகே, இது வேண்டாம், இது நம்ம பார்த்துட்டோம், இதெல்லாம் படிச்சிருச்சு. அப்புறம் இதுல என்ன கொடுத்துருக்கு, க்ஷேத்ரா, அதான் இப்ப பார்த்தோமே க்ஷேத்ரா வருங்கிறது என்னது, க்ஷேத்திரம்னா இப்ப திரும்பி சொல்லலாம் என்னது, பாடி, நம்ம உடம்புதான் க்ஷேத்திரம். இது யாருக்காக இருக்கு, உடல் செயல்பாடுகளின் துணையாக யார் பெறுகிறார்கள், இதை பத்தி ஐ திங்க் இது நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம், ரொம்ப நிறைய இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி தெரிஞ்சு கொடுத்தேன் நமக்கு என்னது. இப்ப இந்த செகண்ட் 2ல இருந்து 7 வரைக்கும் என்ன சொல்ற, கிருஷ்ணர் வந்து 3வது கொஸ்டின், 4வது கொஸ்டின், 5வது கொஸ்டின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறார். செயல்பாடுகளின் துறை மற்றும் அறிவை அறிந்தவர் அப்படின்னா என்னது, ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், எங்க நம்ம களம், நம்ம உடம்புலதான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்கிறது. சோ அதை பத்தி படிக்க போறோம். நோவர், இது யாரு தெரிஞ்சுக்கிறா, நோவர் ஆஃப் த ஃபீல்ட், இந்த பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரு தெரிஞ்சுக்கிறா, அவரை பத்தியும். அண்ட் நாலேஜ், நம்ம எதை பத்தி படிக்க போறோமோ அதுதான் நாலேஜ். அப்புறம் இது வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிஃபேஸ்க்கு வந்து இதெல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், நிறைய இருக்கு. ஓகே, அது முடிச்சுட்டு நம்ம இங்க வந்துட்டோம். கரெக்ட், இதுல தானே இருந்தோம் இல்லையா, ஆமா இதுலதான் இருந்தோம். அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இப்போ ஒரு மாதிரி இப்போ நேத்திக்கு படிச்சு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம். அப்ப இனிமே என்ன பார்க்க போறோம், 8வது இது வருஷத்துல இருந்து 12வது இது ஸ்லோகம் வரைக்கும் என்ன பார்க்க போறோம். கேள்வி 5க்கு கிருஷ்ணரின் மேலும் பதில், 5ஓட கேள்விக்கு இன்னமும் பதில் சொல்றேன். அறிவு மற்றும் விடுதலையின் செயல்முறை. இந்த அறிவு பெற்றுட்டு என்ன, பகவானை நோக்கி போனோம். இதுல இருந்து விடுதலை, நம்ம பௌதிக உலகத்துல இருந்து விடுதலை கிடைச்சு நம்ம வந்து பகவானை நோக்கி பிரயாணம் பண்ணணும். அதை பத்தி தான் படிக்க போறோம். எஸ், 8ல இருந்து 12 வரைக்கும் இருக்கு. 8, 9, 10, 11, 12. யார் படிக்க போறா, ஃபர்ஸ்ட் துர்கா மாதாஜி படிக்கிறா. படிங்க, இல்லாட ஒரு காரியம் இல்ல, நீங்க ஒண்ணு படிங்க, ஒரு நிமிஷம், எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். நிவேதிதா, பபிதா,
துர்கா மாதாஜி வேற யாரு இருக்காங்க? 3 பேர் தான் ஆக்டிவ் இல்லையா இப்போ? எஸ் மாதாஜி. ஓகே. ரெண்டு இடத்துல நீங்களே எடுத்துருங்க, அப்புறம் அவளுக்கு வேற எது சான்ஸ் கொடுங்க. வேற எல்லாரும் பிஸி தான். படிங்க துர்கா மாதாஜி படிங்க. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. அமானித்வம் அதம்பித்வம் அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா சாந்திர் ஆர்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யம் ஸ்தைர்யம் ஆத்மவிநிக்ரஹ ஸ்தைர்யம் ஆத்மவிநிக்ரஹ இந்திரியார்த்தேஷு வைராக்யம் அனஹங்கார ஏவ ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானுதர்ஜனம் துக்க தோஷானுதர்ஷனம். ஒரு நிமிஷம் இருங்க, நிவேதிதா மாதாஜி படிக்க சொல்றேன். ரொம்ப நிவேதிதா மாதாஜி 2 அடுங்கோ. அசக்தி படிக்கிறேன் மாதாஜி. இந்திரியார்த்தேஷு வைராக்யம் மனஹங்கார. மாதாஜி சரிங்க மாதாஜி. அசக்திர் அனபிஷ்வங்கஹ புத்ரதார க்ருஹாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோ பக்திஷு மயி சானன்ய யோகேன பக்திர் அவ்யபிசாரிணி விவிக்த தேச சேவித்வம் அரதிர்ஜன சம்சதி. படிக்கிற மாதாஜி. அத்தியாத்ம ஞான நித்யத்வம் தத்வ ஞானார்த்த தர்ஷனம் ஏதஞானம் இதி ப்ரோக்தம் அஜ்ஞானம் யத் அதோ அன்யதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. துர்கா மாதாஜி இப்ப மீனிங் படிச்சிருக்கோம். ஹரே கிருஷ்ணா. அடக்கம், கர்வமின்மை, அஹிம்சை, பொறுமை, எளிமை, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுதல், தூய்மை, தளராமை, சுய கட்டுப்பாடு, புலனுகர்ச்சி பொருட்களை துரத்தல், பொய் அகங்காரம் இல்லாதிருத்தல், பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் ஆகியவற்றின் துன்பத்தினை கவனித்தல், குழந்தைகள், மனைவி, வீடு மற்றும் இதர பந்தத்திலிருந்து விடுபட்டு இருத்தல், விருப்பு வெறுப்புகளில் சமநிலை, என் மீதான நித்தியமான களங்கமற்ற பக்தி, தனிமையான இடங்களில் வாழ விரும்புதல், பொது மக்களிடமிருந்து விலகி இருத்தல், ஆத்ம ஞானத்தின் முக்கியத்துவத்தை ஏற்றல், பரம சத்தியத்தை அறிவதற்கான தத்துவ ஆய்வு, இவை அனைத்தையும் நான் ஞானமாக அறிவிக்கின்றேன். இவற்றை தவிர மற்றவை அனைத்தும் அறியாமையே ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியாது? நாலேஜ்னா எனக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராபி இதுதான் நமக்கு தெரியும். சயின்ஸ், பூகோளம் இதுலயே அதெல்லாம் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அதெல்லாம் நாலேஜே கிடையாது. என்ன நாலேஜ்? ஹம்புலா இருக்கணும். ரொம்ப இதா ஹியூமிலிட்டினா இருந்து நீங்க படிச்சீங்க இல்லையா, அந்த ஹியூமிலிட்டி ரொம்ப தாழ்வு, இந்த மனப்பான்மையோட இல்ல தாழ்ந்து போற மனப்பான்மை, பிரைட்லெஸ்னஸ். என்னதான் நம்ம படிச்சு எல்லாம் மேதாவியா இருந்தாலும் அப்ப அந்த இது இருக்கக்கூடாது, அகம்பாவம் இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்ந்து இதா இருக்கணும். நான் வயலன்ஸ், யாரையும் வந்து சண்டை போட்டு கொலை பண்ணி இதெல்லாம் நடக்கிறது இப்போ எல்லாம் நியூஸ் பார்த்தா அதுதான் நடக்குது. நான் வயலன்ஸ், யாரையும் இது உபதிரவப்படுத்தக்கூடாது. அது எறும்பா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும். அப்போ கொசு எல்லாம் கடிக்கிறது அப்ப நம்ம கடிச்சா அது பிரபு சொல்லுவார், நம்மளை கடிச்சா அப்ப நீங்க அடிக்கலாம். அது இது ஸ்ரீல பிரபுபாதே சொல்லியிருக்காரு. இந்த கொசு வரதை என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஐயோ அது வந்து கடிக்கிறது சரி, எப்போ கடிக்கிறதோ அப்ப நீ அடி. ஏன்னா உன்னை உபதிரவப்படுத்தினா நீ அதை திருப்பி கூட அப்படின்னு. இல்லாட்டா அதர்வைஸ் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டு எனி வயலன்ஸ். டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, சிம்பிளிசிட்டி, சிம்பிளா இருக்கிறது. ஒன்னும் இது தம்பட்ட அடிச்சுட்டு ரொம்ப நல்லா நிறைய இதெல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் வேண்டாம். ரொம்ப சிம்பிள் லைஃபா லீட் பண்ணலாம். அப்ரோச்சிங் அ போனஃபைட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், நல்லா படிச்ச இந்த இதுல பரம்பரா சிஸ்டம்ல வந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அணுகி அவர்கிட்ட இருந்து நல்லா இதெல்லாம் கத்துக்கலாம். பகவத்கீதாவா இருக்கட்டும், எல்லா ஸ்லோகம் எல்லாமே. கிளைன்லினஸ், ரொம்ப சுத்தமா, உள் சுத்தமும் சரி, வெளி சுத்தமும் எப்பவுமே கிளீனா இருக்கணும். ஸ்டெடினஸ், எப்பவுமே ஒரே மனப்பான்மையோட இருக்கும். இன்னைக்கு நான் எல்லாம் ஜபா பண்ணுவேன், எல்லாம் பண்ணேன்னா இன்னைக்கு சண்டே அதனால பண்ணுவேன், நாளைக்கு மண்டே எனக்கு ஆபீஸ் பண்ண என்னால முடியாது. அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்க கூடாதான்.
நம்ம எப்படியும் தினமும் சாப்பிடுறோம், தினமும் தூங்குறோம், இதெல்லாம் ஒரு சர்டன் திங்ஸ் நம்ம தினமுமே பண்றோம் இல்லையா? அது போல இந்த ஜப்பா பண்றதும் தினமுமே இருக்கணும். காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதும், அதுவும் நீங்க முள்ள பிராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அதோட என்ன சைக்கிள் எப்படி வரும்? ராத்திரி 10 மணினா தூக்கமே வந்துடும். ஏன்னா ஒரு மனுஷாளுக்கு அந்த தூக்கம் வேணும் இல்லையா? ஒரு 4 hours 5 hours தூக்கம் வேணும். அப்ப நமக்கு சீக்கிரம் எழுந்துக்கிற பிராக்டிஸ் இருந்தா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ராத்திரி தூக்கம் வந்துடும் நமக்கு. அப்ப சீக்கிரம் சாப்பிடணும்னு தோணும், எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா நடக்கும். அப்போ அந்த இதுல ஸ்டெடியா இருக்கும். அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். செல்ஃப் கண்ட்ரோல், எல்லாத்தையும் கண்ட்ரோல்டா இருக்கணும். கண்ணு, மூக்கு, வாய் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும் அதுல கண்ட்ரோல்டா இருக்கணும். அப்புறம் எது நம்ம சாப்பிடுறதா இருந்தாலும் பகவானுக்கு அர்ப்பணிச்சுட்டு தான் சாப்பிடணும். அது வரைக்கும் பொறுமையா இருந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த மாதிரி இல்ல நக்கி பார்க்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம், நோ நத்திங் டூயிங். பரவாயில்ல, உப்பு கம்மியா போட்டாலும் பரவாயில்ல, இல்ல ஜாஸ்தி விழாம பாத்துக்கணும். எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அது பகவானுக்கு பண்ணும்போது நல்லாவே வரும். அப்படி வரலையே நோ ப்ராப்ளம். அவர்லாம் அந்த தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா உப்பு சப்பு இல்லாம எனக்கு கொடுத்துருக்கேன்னு நம்ம வீட்டுக்கார வேணா நம்மள சொல்லுவா, பகவான் சொல்ல மாட்டார். அப்போ நமக்கு அதெல்லாம் டேஸ்ட் எல்லாம் பார்க்காம நல்ல சுத்த ஆச்சாரமா அதெல்லாம் பண்ணி பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணும். ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ரினன்சியேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்ஸ் கிராட்டிபிகேஷன். எதெல்லாம் நமக்கு கண்ணால பார்த்து ரொம்ப அனுபவிக்கிறோம், அது ரொம்ப ஆசையா இருக்கும், நோ, அது அதை தவிர்க்கணும். அது சீரியலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். மூக்கால் நுகர்ற ஏதாவது ரொம்ப பிடிக்குமா, அதுல இருந்தும் நம்ம யூ ஷுட் கண்ட்ரோல் யுவர் இது. அதே போல டங், டச் எல்லாமே கண்ணால பாக்குறதா இருக்கட்டும், நுகர்றதா இருக்கட்டும், இல்ல டேஸ்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம எப்படி இருக்கணும்? துறவு மேற்கொண்டா இதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கும். ரினன்சியேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்ஸ் கிராட்டிபிகேஷன். அப்புறம் ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் ஈகோ. சும்மா தம்பட்டு அடிச்சுட்டு எல்லாம் அந்த ஃபால்ஸ் ஈகோ, நான் தான் பண்றேன், எல்லாம் என்னாலதான் முடியறது, அந்த மாதிரி எல்லாம் பேசுறோம் இல்லையா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஃபால்ஸ் ஈகோ. ஒருத்தர் நமக்கு இப்போ சொசைட்டில இருக்கணும்னா பக்கத்து வீடு, எதிர் வீடு, ரிலேட்டிவ்ஸ், கூட பிறந்தவா, அம்மா அப்பா இவாளெல்லாம் இல்லாம நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டோம். நம்ம இப்ப இன்னைக்கு இருக்கோம், ஒரு அங்கீகாரம் இருக்குன்னா இவ எல்லாரும் இருக்கிறதுனாலதான் இருப்போம். அதனால யாரும் எனக்கு வேண்டாம், நான் தனியா இருந்தோம்னா அதெல்லாம் முடியாத காரியம். நமக்கு சொசைட்டின்னு வேணதான் வேணும், நமக்கு கூட பிறந்தவா வேணதான் வேணும், நமக்கு ரிலேட்டிவ்ஸ் வேணதான் வேணும். ஒரு ஃபங்க்ஷன் யாரும் இல்லை, எல்லாத்தையும் சண்டைனா நம்ம யாரை கூப்பிடுவோம் இல்லையா? அப்ப நம்ம ரொம்ப ஃபீல் ஆகும். அதனால கொஞ்சம் தணிஞ்சு போய் அந்த இதுல எல்லாம் நீங்க பண்றீங்க, சும்மா இதை போட்டிருக்கிறத நான் சொல்றேன். அதனால ஃபால்ஸ் ஈகோ இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த பெர்செப்ஷன் ஆஃப் ஈவில் ஆஃப் பர்த், டெத், ஓல்ட் ஏஜ் அண்ட் டிசீஸ். இந்த பெர்செப்ஷன் எது? இது இந்த சைக்கிள் இருக்கு இல்லையா? பிறக்கிறது, வளர்றோம், அப்புறம் திரும்பி வியாதி வருது, உடம்பு இது தளர்ந்து போறது, அப்புறம் வயசாகுது, டிசீஸ் வருது, அப்புறம் இறக்குறோம், திரும்பி பிறக்கிறோம், இறக்குறோம், இதேதான் நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து விடுபட்டு நமக்கு தெரியும் இதுல இருந்து எப்படி விடுபடணும். டிட்டாச்மெண்ட். எல்லாம் நம்ம டியூட்டி எல்லாம் பண்ணணும், ஆனா ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம பசங்களுக்கே பண்ணிட்டனால என்ன, அப்புறம் அவகிட்ட நான் இவ்வளவு எல்லாம் உனக்கு பண்ணேன், நீ இப்படி பேசுறீ அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நான் பண்றேன், என்னோட டியூட்டி நான் பண்ணினேன், நீ கொடுத்தா சரி, மரியாதை கொடுத்தா சரி, பணமா கொடுத்தா சரி, இல்லையா? நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நான் என்னோட டியூட்டி என்ன உண்டோ அது பண்றேன். அப்படி இருக்கணும், டிட்டாச்சா இருக்கணும். ஆனா எல்லாத்தையும் நல்லா ஆசையா பாசமா பேசிட்டு இருக்கணும். அப்புறம் ஃப்ரீடம் ஃப்ரம் என்டாங்கிள்மென்ட் வித் சில்ட்ரன் எல்லாம் கொடுத்துருக்குதுல பகவான். ஒரு இது விடல. பகவத்கீதால இட் இஸ் அ மேனுவல். அதனால்தான் லைஃப் மேனுவல் ஏன் சொல்லியிருக்குன்னா, அவர் ஒரு சாப்டர் இதை பத்தி அவர் சொல்லவே நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம லைஃப்ல அதை ஃபாலோ பண்ணோம்னா அது போல ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி இருக்கணுமா? என்டாங்கிள்மெண்ட் வித் ஃப்ரீடம் ஃப்ரம் என்டாங்கிள்மெண்ட் வித் சில்ட்ரன். பசங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், கையை பிடிச்சு கூட்டின்னு போனா எல்லாம் ஒரு மாதிரி. ஒரு 7-8 வயசு ஆயிடுச்சு, 8 வயசுனாலும் பெரியவாதான், 9 வயசு 10 வயசு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவ காரியம் அவ பண்ண படிக்கணும் இல்லையா? அவ சீக்கிரம் எழுந்துக்கணும்னா அலாம் வச்சுக்கோ, நீ ஏந்திரியா, சரி ஸ்கூல் போவாதே, அந்த மாதிரி நம்ம அவளுக்கு அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டோம்னா தே வில் பிகம் நல்லா ஸ்மார்ட்டா வளருவாங்க. நம்மளே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? அவளை குட்டிச்சவரை நம்ம தான் அப்புறம் பெரியவாளாயிட்டு ஒண்ணும் தெரியலன்னா என்ன சொல்லுவோம்? பெருசாயிட்டா உனக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னா ஹூம் டு பிளேம்? நம்மளே தான் பிளேம் பண்ணோம். ஏன்னா நம்ம ஒண்ணு கண்ணுன்னு இப்பெல்லாம் பெத்துக்கிறாங்க, அவங்கள போயிட்டு நம்ம ஒண்ணும் தெரியாம வளர்த்தி விடுறோம் இல்லையா? அதனால நம்ம எப்படி இருக்கணும்? அவங்களெல்லாம் பசங்க பேர்லயும் ரொம்ப எல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஃப்ரீடம், யூ ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் தேர். சொல்லி கொடுக்கறது கொடுக்கணும். அப்புறம் நீ படிச்சா சரி, நீ இல்லைன்னா நீ அனுபவத்துல படிச்சுப்ப அப்படின்னு. ஏன்னா பகவானே அதுதானே சொல்லியிருக்கா இல்லையா? பகவத்கீதையில என்ன சொல்ற? இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு வேர்ஸ் வரும் பாருங்க, அதுல என்ன சொல்றேன்? நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், இதெல்லாம் உனக்கு ஃபாலோ பண்ணணும்னா பண்ணு அர்ஜுனா, அது உன்னோட இஷ்டம். ஸோ ஹி ஹஸ் கிவன் அஸ் ஃப்ரீடம். அவர் அர்ஜுனாட சொல்றதா நமக்கும் இதெல்லாம் சொல்றதெல்லாம் சொல்லியாச்சு. இதெல்லாம் அப்சர்வ் பண்ணா நல்லது, இல்ல இதெல்லாம் நம்ம முடியாது அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம், உன்னோட என்ன இஷ்டமோ அது போல பண்ணிக்கோ அப்படின்னு. அப்ப அதோட என்ன ரிப்பர்கஷனோ we have to face it.
அப்ப இதுல என்னது அப்புறம் யார்கிட்ட ஃப்ரீடம் என்டங்கல்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயா இருக்கணும்? சில்ட்ரன், வைஃப், ஹோம் அண்ட் த ரெஸ்ட். ரெஸ்ட்னா என்னது? நிம்மதியா இருக்கலாம், ஒரு இடத்துக்கு போயிட்டு நிம்மதியா இருக்கலாம், அந்த மாதிரி. இன்னும் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் டிட்டாச்சாவே இருக்கணும். டிட்டாச்னா என்னது? ஆப்போசிட் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஈவன் மைண்டட்னஸ், எல்லாத்தையும் சமநிலையில இருக்கணும். அது நம்ம போன சாப்டர்லயே பார்த்தோம். அமிட் பிளசன்ட் அண்ட் அன்பிளசன்ட் டிகிரி. ஏதாவது நல்லது வந்தா அப்போ ரொம்ப குதிச்சு ஆடி பாடி எல்லாம் வேண்டாம், இதா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம். அதே போல ஏதாவது துக்க செய்தி வந்தாலும் என்ன பண்ணணும்? கேட்டு ஆச்சு, என்ன பண்ண முடியும்? சரி, பகவானோட இச்சை இதுதான் இருக்கணும், வேண்டிக்கலாம். ஐயோ ஒன்னும் இதை விட ஒன்னும் பெரிய இதெல்லாம் வராம இருக்கணும், எங்களால தாங்க முடியாது, பகவானே காப்பாத்து பகவானின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ப்ரே பண்ணலாம். ஆனா இடிஞ்சு போய் அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா நமக்கு இன்னும் ப்ராப்ளம் ஆயிடும் இல்லையா? அதனால நம்ம வந்து எப்பவுமே சமநிலையில இருக்கணும். அப்புறம் கான்ஸ்டன்ட் அண்ட் அன்அலாய்ட் டிவோஷன் டு மீ. எப்பவும் வந்து பகவானை நினைச்சுட்டு கான்ஸ்டன்ட், இன்னைக்கு பண்ணேன் நாளைக்கு ஜபம் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்காவது ஒரு நாளைக்கு 14 ஜபம் பண்றவளுக்கு என்னைக்கே ஒரு நாள் 14 ஆயிருக்கும், இல்ல 10 ஆயிருக்கும். இன்னைக்கு ஃபுல் டேல எனக்கு 16 முடியலையே, 6 பாக்கினா நாளைக்கு பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். அந்த இது கூட ஃபெசிலிட்டி ISKCONல கொடுத்துருக்காங்க. அதனால நோ ப்ராப்ளம். எவ்வளவு பண்றோமோ நல்லது. 16 தான் பண்ணணும் இல்ல, 20 பண்ணலாம்னா 16 பண்றதுக்கு நம்ம இது எடுத்துன்னு இருக்கோம், ஓத்து எடுத்துன்னு இருக்கோம். அப்ப 16 பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு முடியுமா? ஒருத்தர் உடம்பு முடியாம இருக்கான், அவங்கள நினைச்சுட்டே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் அவள் நினைச்சுன்னு பண்ணலாம். சோ ஆனா எப்படி இருக்கணுமா? கான்ஸ்டன்ட். ஒரு நாள் பண்ணி ஒரு நாள் பண்ணல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நித்தியம் நம்ம பாக்கியோட நித்திய காரியம் பண்றோம் இல்லையா? பாத்ரூம் போறோம், பல்லு விளக்குறோம், காலையில இருந்து எல்லாம் ரெகுலரா நடக்கிறது. அது போல ஜப்பாவும் ரெகுலரா பண்ணணும். அண்ட் அன்அலாய்ட் டிவோஷன் அப்படின்னு கலப்படம் இல்லாத பகவான் பேர்ல பக்தி, டிவோஷன் டு மீ அப்படின்னா பகவான் பேர்ல உள்ள பக்தி எப்படி இருக்கணும்? கலப்படம் இல்லாம. அப்படின்னா என்னது கலப்படம் இல்லாம? நீ எனக்கு பாரு, எனக்கு தருவே இல்லையா? டெஃபினட்டா எனக்கு அந்த இது என்னது ஒரு லேண்ட் நான் வாங்க போறேன், எனக்கு அந்த டீல் முடியும் இல்லையா? நீ தரேன்னா நான் இவ்வளவு ஜப்பா பண்றேன், நான் அதுக்கு வேண்டியே நான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த டே வரது வரைக்கும் நான் பண்றேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் பக்தி கிடையாது, அதெல்லாம் வியாபாரம். அதே போல ஒரு பசங்களா இருந்தாக்க எனக்கு மார்க் நிறைய மார்க் வரணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிஞ்சது மார்க் வரது வரைக்கும் நல்லா வேண்டி வேண்டி படிப்பாங்களாம். இது ஜெயிச்சுன்னு இருப்பான். அதெல்லாம் இது கலப்படம் உள்ள பக்தி தான். சோ அந்த மாதிரி இல்லாம என்னோட டியூட்டி, நான் வந்து ஜப்பா பண்ணுவேன், அதுக்கு என்ன பலன் உண்டோ அவர் கொடுப்பார். அவருக்கு தெரியும் எனக்கு என்னெல்லாம் வேணும்னு. நான் கேட்டு பெறதை விட அதை விட ஜாஸ்தியா அவர் நமக்கு கொடுப்பார். நம்ம அதெல்லாம் திங்கே பண்ணிருக்க மாட்டோம். அதனால அவர்கிட்ட விட்டு என்ன கொடுக்கணும்? So we should have unalloyed devotion. Aspiring to live in a solitary place. எப்போ யாராவது கூட இருந்தாதான் நான் என்னால இருக்க முடியும், கஜான்னு பேசிட்டு இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. எப்போ நம்ம வந்து என்ன ஆஸ்பைர்னா என்னது? லாங்கிங், ஆசைப்படணும். என்னது ஆசைப்படணும்? தனியே இருக்கிற ஒரு ஏதோ எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் சாப்பிட்டு படுத்துன்னு சரி, நான் நிம்மதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கேன். வீடே சின்ன வீடு பரவாயில்ல, அந்த ஒரு கார்னர்ல ஒரு இடம் இருக்கா, அங்க நிம்மதியா எனக்கு உட்கார்ந்துப்பேன். நான் ஜஸ்ட் கண்ணு மூடி கொஞ்ச நேரம் எனக்கு ஐ எம் மை ஓன் கம்பெனி. நான் பாட்டுக்கு யார்ட்டையும் பேசாம கொஞ்சம் நிதானமா நானே குவைட் பிளேஸ்ல உட்கார்ந்து அந்த மாதிரி பழகணும். அதான் சொல்றேன். எப்படி ஆஸ்பைரிங் டு லிவ் இன் அ சாலிட்டரி பிளேஸ். சாலிட்டரினா தனியா இருக்கிற இடத்துல நம்ம உட்காரு. ஆனா வீடு சின்னது அப்படிலாம் தனியெல்லாம் ரூம் எல்லாம் கிடையாதுன்னா நோ ப்ராப்ளம், எல்லாரும் இருப்பாங்க. ஆனா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம, உங்ககிட்ட வந்து பேசாம, அம்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க கண்ணை மூடி, அப்பா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு கண்ணை மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்ன தட் இஸ் அ சாலிட்டரி பிளேஸ். ஏன் நம்ம வீடெல்லாம் பெரிய பங்களா கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன வீட்டுலதான் இருக்கும். அப்ப இருக்கிற வீட்டுல நிறைய பசங்களும் இருப்பாங்க, கஜான்னு சத்தம் இருக்கும், நோ ப்ராப்ளம். அவளெல்லாம் அடக்கவெல்லாம் வேண்டவே வேண்டாம். அவ பண்ணிட்டு இருப்பா. நம்ம மனசை குவைட்டா வச்சுட்டு ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு பகவானை நினைச்சுட்டு ஜப்பா பண்ணலாம், இல்ல சும்மா அப்படி போல பகவானை கூட நினைச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி டிட்டாச்சா ஒரு சாலிட்டரி பிளேஸ்ல உட்கார பழகணும். அப்புறம் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் ஜெனரல் மாஸ் ஆஃப் பீப்புள். அப்புறம் இருக்காங்க நிறைய பேர் வருவாங்க போவாங்க, பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, என்ன ஏது நான் இப்படி உட்கார்ந்து அவள்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு வரலாமே, என்ன எப்படி இருக்கீங்கன்னு அவசியமே இல்லை. அவங்க நல்லாதான் இருப்பாங்க. அது கொஞ்ச நேரம் இப்படி உட்கார்ந்துட்டு அப்புறம் போய் கூட கேட்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சோ டிட்டாச்மெண்ட், அவாகிட்டே இருந்து எல்லாம் இந்த ஜெனரல் மாஸ்டர் எல்லாத்தையும் போயிட்டு பேசணும், எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், அதெல்லாம் முடியாது. நம்மளை பத்தி கெட்டதா நன்னா பேசிட்டு போயிட்டு நம்ம முகத்துக்கு முன்னாடி நல்லா பேசினாலும் பின்னாடி என்ன சொல்லுவாங்க, என்ன இப்படி இருக்கு அப்படின்லாம் பேசுறாலும் இருப்பா. அதனால நம்ம வந்து எல்லாரையும் திருப்திப்படுத்திட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட காரியம் பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ டிட்டாச்சா இருக்கலாம். இங்க ஜெனரல் மாஸ் ஆஃப் பீப்புள்கிட்ட இருந்தும் நம்ம வந்து கொஞ்சம் தூரமா இருக்கலாம். அக்செப்டிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். எப்படி நம்ம ஆத்மா, நம்ம இப்ப செய்கையெல்லாம் பண்றோம், இதெல்லாம் அப்சர்வ் பண்ணலாம். கண்ணை மூடி உட்கார்ந்ததுனாக்கா யூ வில் ஸ்லோலி ஸ்டார்ட் ரியலைசிங், இது என்னோட கை, நான் என்ன பேசுறேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். ஆத்மா, நம்ம வந்து ஆத்மாவை நினைச்சிட்டு பாக்கி அந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு டிஃபரெண்ட் ரியலைசேஷன் வரும். இப்ப நம்ம அதெல்லாம் பண்றதே இல்லையே, நம்ம பாட்டுக்கு என்னைக்கோ பேசுறோம், என்னவோ சாப்பிடுறோம், அப்படி அந்த இதுல இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ஒரு குவைட் பிளேஸ்ல உட்காந்து ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அப்சர்விங் ஆத்மா, நான் ஒரு ஆத்மா அப்படி சொல்லி நம்ம வெளியில வந்துடணும். நம்மளே நம்மளை பாக்குறா போல
நம்ம என்ன பண்றோம், கண்ண மூடி உட்காந்துக்கியா, சரி, கை என்ன பண்றது, ஜப்பா பண்ணி இருக்கியா, ஓகே, அப்படி நம்மளே அப்சர்வ் பண்ற போல நிலைமையில நம்ம கொண்டு வரணும். So we will understand better. And philosophical search of for absolute truth. அப்புறம் பகவான் அறியறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல பிரயாசம் பண்ணணும். எப்படி, இந்த மாதிரி பகவத்கீதா நிறைய இந்த கிளாஸஸ் எல்லாம் நடக்கிறது, அதெல்லாம் படிக்கலாம், இல்ல நம்மளே புக்ஸ் எடுத்து படிக்கலாம். அந்த மாதிரி ஆல் தீஸ், இந்த எல்லா போட்டிருக்கிறது இது எல்லாமே ஐ டிக்ளேர் டு பி நாலேஜ். இதெல்லாம் தான் நாலேஜ் அப்படின்னு என்ன சொல்றாரு பகவான் சொல்றாரு. இதெல்லாம் தான் நாலேஜ். ஹிஸ்டரி, ஜியாகிரபி, இங்கிலீஷ், ஹிந்தி, இதெல்லாம் அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்கிறோமே, டிராயிங், கிராஃப்ட், அதெல்லாம் படிப்பெல்லாம் நாலேஜே கிடையாது. அது ஒன்லி நம்ம பௌதிக உலகத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு, ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கும் அதுக்கெல்லாம் தான் உதவும். ஆனா ஆன்மீக லோகத்துக்கு போறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் உதவாது. நமக்கு இதெல்லாம் தான் உதவும். இதுதான் ஆக்சுவல் நாலேஜ். அண்ட் பிசைட்ஸ் திஸ் வாட் எவர், அது இதை தவிர நம்ம என்ன படிச்சாலும் அதெல்லாம் சும்மா அறியாமைத்தனத்தால நம்ம படிக்கிறது தான். ஏன் என் பையன் வந்து பிரெஞ்சு படிக்கிறான், சான்ஸ்கிரிட் படிச்சா நல்லது, ஏன்னா ஸ்லோகா மீனிங்காவும் தெரியும். இல்ல அதெல்லாம் ரொம்ப கடினம், நான் பிரெஞ்சுல போட்டுட்டேன், ரொம்ப ஈஸி ஸ்கோரிங் அப்படின்லாம் சொல்லி கேட்டுருப்போம் பெரிய கிளாஸ்ல இருந்தா. சோ அதெல்லாம் ஓகே, மார்க் வாங்குறதுக்கு ஓகே படிக்கலாம், ஜாப் கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா ஆத்மா ஞானம் சொல்றோம் இல்லையா, ஆத்மாவை பத்தி உள்ள அறிவு, இதெல்லாம் தான் ஆக்சுவல் நாலேஜ். ஸோ இந்த 8ல இருந்து 12 வரைக்கும் பெரிய 5 வேர்ஸோட மீனிங் கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது இது வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி நான் படிச்சுடுறேன். பணிவு, ஹியூமிலிட்டினா எப்படி, இதை நம்ம படிச்சதே தான் திரும்பி வந்திருக்கு. அமானித்துவம்னா பணிவு. கௌரவிக்கப்பட்ட திருப்தியை பற்றி கவலைப்படக்கூடாது. not to be anxious to have satisfaction. யாராவது ஹானர் பண்ணிட்டாங்க, நம்மள ரொம்ப பெருமையா சொன்னாங்கன்னா அதை வச்சுன்னு நம்ம வந்து இதா இருக்கக்கூடாது. என்ன நல்ல பெருமையா சொன்னாங்களே அப்படின்னு அவசியம் இல்லையே. ஒரு பெருமை ஒரு விஷயம் தான் இருக்கும், பத்தனம் இருக்கும் நம்மளை பத்தி கெட்டதா சொல்றதுக்கு நிறைய இருக்கு விஷயங்கள். சோ நம்ம வந்து பெருமைப்படத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னா நிறைய நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த மாதிரிதான் அப்ப இந்த பணிவு இருக்கணும். எனக்கு நல்லா நல்லா பாட சொன்னாங்களே, நான் நல்லா பாடிட்டேன், அப்படி நல்லா பாடிட்டேன் ஒரு அவசியம் இல்லை. அந்த மாதிரி எல்லாம் நமக்கே தெரியும் எப்படி பாடுறோம், அந்த மாதிரி. அப்புறம் பெருமையற்ற தன்மை அப்படின்னு பிரைட்லெஸ்னஸ். நீங்கள் உடல் அல்ல என்பதை புரிந்து கொள்வது. எனவே மரியாதை மற்றும் அவமதிப்பு ஒன்றுதான். என்ன சொன்னாலும் நம்ம இந்த உடலை பத்தி தான், எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா எதை பார்த்து அழகு சொல்றான், ஆத்மாவை பார்த்தா இல்ல, உடம்ப பார்த்துதான் சொல்றான். இந்த உடம்பு அழகி போற உடம்பு தான். இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்க போறது, இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உடம்பு இப்போ இல்ல, இதுக்கப்புறம் இன்னும் 10 வருஷம் பார்த்தா வாயெல்லாம் பொக்க விழுந்திருக்கும், தலைமுடியெல்லாம் போய் கசங்கி இதை மொட்டையா இருக்கும், சொட்டையெல்லாம் இருக்கும். அப்போ இந்த உடம்ப பார்த்து ஒருத்தர் அழகுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இட் இஸ் நாட் கோயிங் டு மெட்டீரியல், ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ அதெல்லாம் வச்சு பெருமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ப்ரைட்லெஸ்னஸ் இதெல்லாம் ஒன்றும் உதவாது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. யார் வந்திருக்காங்க ஒரு விஷயம், ஜெயலட்சுமி மாதாஜி வந்தாச்சு. ஓகே. அப்புறம் வன்முறையற்றது அப்படின்னா அஹிம்சா, அந்த பேரு. இது ஃபர்ஸ்ட் பணிவுக்கு அமானித்துவம், பெருமையற்ற தன்மைக்கு வந்து அதம்பித்துவம். அப்புறம் இது வந்து வன்முறையற்றது அஹிம்சா. ஒரு நபர் மக்களை ஆன்மீக அறிவிற்கு உயர்த்தாவிட்டால் அவர் வன்முறையை பயிற்சி செய்கிறார். Unless one elevates people to spiritual knowledge, one is practicing violence. அப்படியே போட்டுட்டார். அப்ப நம்ம இருந்து யாரையோ கொலை பண்ணலாம் அவசியம் இல்லை. நம்ம யாரெல்லாம் பாக்குறோமோ எல்லாரும் ISKCON, இப்ப நான் நேற்று சொன்னாவில் ISKCONல ஜாயின் பண்ண சொல்லுவானா பரவாயில்ல, நம்ம சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ. ISKCON இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பையன் சின்ன பையன் அவன் கூட வந்து இப்ப நான் பாடணும்னா அவன் பாடுறானே, இப்ப எல்லாம் அவனுக்குள்ள அவன் ஒரு ஆத்மா தானே, அந்த ஆத்மா அப்படியே வெயிட் பண்றது, இந்த பகவானோட நாமம் சொல்றதுக்கெல்லாம் வெயிட் பண்றது. ஸோ இவாளெல்லாம் ISKCONல சேர்த்து விட்டா நல்லா ஆனந்தமா படிப்பா இல்லையா. அந்த மாதிரி கொண்டு நம்ம பண்ணணும். அது நம்ம ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் யாருக்கு கொடுக்கலையோ அதுதான் வயலன்ஸ்னே சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம வந்து கெட்ட காரியம் பண்றோம். அப்புறம் டாலரன்ஸ் அப்படின்னா என்னது, பொறுமை, சகிப்புத்தன்மை. அதுக்கு என்ன சான்ஸ்கிரிட் வேர்ட் க்ஷாந்திர். க்ஷாந்திர்னா என்னது, மற்றவர்களின் அவமானத்தையும், இன்சல்ட் அண்ட் டிஸ்ஆனர், ரெண்டும் ஒரே வேர்டா இருக்கு. இன்சல்ட், யாராவது இன்சல்ட் பண்ணிட்டாங்க இல்ல நம்மளை தாழ்த்தி பேசிட்டாங்க, அது ரெண்டுமே தாங்கிக் கொள்ள பழகுங்கள். அதனால நமக்கு ஒன்னும் ஒரு குறைஞ்சு போகக்கூடாது. சரி அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், இல்ல பெருமையா சொன்னாலும் என்ன, ஆமா இதை விட நான் இவ்வளவு மோசம் எனக்கு தெரியும், நான் எப்படி இருக்கேன்னு, என்னவோ பெருமை கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு பெருமையா சொல்றாங்கன்னு விட்டுடணும். இல்ல ஒரே தாழ்த்தி பேசினா என்ன, எனக்கு தெரியும் நான் எப்படின்னு, ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என்னை பத்தி அவனுக்கு கமெண்ட் பண்றான் அப்படின்னு விட்டுடணும். இப்போ சகிப்புத்தன்மை அது வந்து சாந்தி. அப்புறம் சிம்பிளிசிட்டி எப்படி இருக்கணும், நம்ம இதெல்லாம் இப்ப பார்த்ததுதான். ஆர்ஜவம்னாக்கா எளிமை, எதிரிக்கு கூட உண்மையை வெளிப்படுத்தும் அளவு. So straightforward that you can disclose the truth even to an enemy. அப்படின்னா என்னது, ஒரு எனிமி வந்தா ஓப்பன், நம்ம லைஃப் இஸ் ஓப்பன், என்ன இருக்கோ அதை நம்ம சொல்ல போறோம். அது எதிரியா வந்தாலும் சரி, ஒரு நண்பனா இருந்தாலும் சரி, அது ஒன்னும் ஒளிவு மறைவு ஒண்ணும் இல்லாம ஓப்பனா பேசுறது. அந்த மாதிரி அவ்வளவு எளிமையா இருக்கணும்.
அப்புறம் அக்செப்டிங் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், அதுக்கு என்ன போட்டிருக்கு, ஆச்சாரிய உபாசனம். அப்ப அந்த ஸ்லோகாலேயே வந்திருக்கு இல்லையா, ஆச்சாரிய உபாசனம் என்னது, ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்வது. இது இது ரொம்ப இன்றியமையாதது. எனக்கா இது வெரி இதுதான் இம்பார்ட்டன்ட். அவர் த்ரூவாதான் நம்ம எல்லாம் நாலேஜே கற்றுக்க முடியும் இல்லையா, ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி போட்டிருக்காரு. அப்புறம் தூய்மை, சௌச்சம், அதுக்கு என்ன சான்ஸ்கிரிட்ல வேர்டு, சௌச்சம், தூய்மை. தூய்மை என்னது, குளியல், வெளிப்புறம். அப்புறம் உள்ள வந்து கிளீன் பண்றதுக்கு என்னது, மந்திரம். அப்படின்னா என்னது, ஹரே கிருஷ்ணா. அந்த நேற்று பஜனை பண்ணணும்னு அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் அது பஜனை இல்லையா, ஹவு ஹி என்ஜாய். சோ தட் இஸ் ஹவு. இதுதான் நம்ம வந்து இதெல்லாம் சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஆத்மா வந்து ஒரு சந்தோஷப்படுறதுன்னா எதனால சந்தோஷப்படுறது, பிக்சர் பாட்டுலயே சந்தோஷப்படும் இல்லன்னு இல்ல, பட் அது சும்மா ஒரு டியூனுக்கு வேண்டி அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த பஜனை பாட்டுலாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே ஆனந்தமா இருக்குன்னா அந்த குழந்தைக்கு கூட நல்லா புரியுறது. அது வந்து குழந்தைகள் வந்து தெய்வம் மாதிரி தான், அவளுக்கு நல்லாவே புரியுது. சோ இது வந்து உள்ள சுத்தம் எப்படி பண்ணணும், மந்திரம், பகவானோட நாம ஜப்பா, இது பஜனை பாட்டு இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் ஸ்டெடினஸ், ஸ்தைரியம், அதுக்கு என்ன சான்ஸ்கிரிட் வேர்ட், ஸ்தைரியம் அப்படின்னு நிலைத்தன்மை. நான் ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம் அடைய தீர்மானித்தேன். அப்போ டிட்டர்மின் டு மேக் ப்ரோக்ரஸ் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அந்த மாதிரி நம்ம டிட்டர்மின் பண்ணிட்டோம்னா இப்போயே நம்ம பார்க்கலாம் இல்லையா, இந்த கிளாஸ் என்ட்ரி பண்ணும்போது நீங்க எப்படி இருந்தீங்க, இப்ப 1 மாசங்க அப்புறம் எப்படி, 2 மாசங்க அப்புறம், இப்போ இந்த 3 மாசம் ஆப்போறது நம்மளோட, இந்த 3 மாசத்துல எவ்வளவு டெவலப் ஆயிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னாக்கா, அப்பா நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமான்னு. 2-3 மாசத்துல இவ்வளவு வரலாம்னா இன்னும் நிறைய வருஷம் இருக்கு நம்ம இருக்க போறோம் இல்லையா. அப்ப எவ்வளவு முன்னேறி நமக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் தான் பகவான் கிட்ட போறதுக்கு. இன்னும் நிறைய இருக்கு, படிக்கிறதுக்கு இருக்கு. நம்மளே லைஃப் ஸ்டைலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னாக்கா எப்படி இருக்கும். ஆனா முன்னேறணும். நான் அன்னைக்கு எப்படி இருந்தோ அதுதான் என்னால முடியும், இதுக்கு மேல என்ப்பா என்னால பண்ண முடியாது, இல்ல இதுக்கு மேல என்னால காலையில எழுந்திருக்க முடியாது, என்னால் வேற ஒண்ணு வாட்டவர் ஏகாதசி விரதம் இருக்க முடியாது, அப்புறம் வேற என்ன இருக்கு, துளசி வழிபாடு என்னால பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முடியாதுன்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னால முடியறது பார்க்கலாம். சரி, ஏகாதசி விரதத்துலயும் நிறைய வெரைட்டி இருக்கு. நிர்ஜலா உபவாசம் இருப்பா அப்படின்னா தண்ணி குடிக்க மாட்டான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நாடே கொஞ்சம் சூடு உள்ள நாடு தான். நாட் நார்த் இந்தியா, சவுத் இந்தியால எப்பவுமே சூடு அதிகம் தான் இல்லையா, ஆனா தண்ணி எல்லாம் குடிக்காம இருக்க முடியாது. அப்படியும் சில பேர் இருக்காங்கன்னா ரொம்பவே புண்ணியம் அவளுக்கலாம். நம்மளால முடியாதுன்னா ஓகே, ஜலமாவது சாப்பிடலாம். இல்ல ஃபுல் டே ஜலம் சாப்பிட்டு குடிச்சிட்டு எப்படி நம்மளால இருக்க முடியாது, கொஞ்சம் சாப்பிடலாம். ஓகே, சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம், ஃப்ரூட்ஸ், பழம், ஃப்ரூட்ஸ் அதான் பழம் சொன்னேன், பால், இந்த மாதிரி எல்லாம். இல்ல எனக்கு சாலிடா சாப்பிடணும், வெறும் லிக்விடா சாப்பிட்டு ஃப்ரூட் எல்லாம் நம்ம இதுல விற்காது, பசி அடங்காது அப்படின்னா ஓகே, அப்ப இந்த கிரெயின்ஸ் இல்லாம அப்ப நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம எந்த ஆப்ஷன் இருக்கணுமோ அது போல பலன் கிடைக்கும் நமக்கு. சோ நம்ம வந்து எப்படி இருக்கணும், இது என்னது, நிலைத்தன்மை, ஆன்மீக வாழ்வில் முன்னேற்றம். இந்த மாதிரிதான் நம்ம வந்து எப்பவுமே ஓகே, இந்த ஏகாதசி நான் எப்படி சாப்பிட்டேன்னா அடுத்த ஏகாதசி வேணா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்ப வின்டர் வருதே, வின்டர்ல வேணா எனக்கு அவ்வளவு தண்ணி தாய்க்காது, வேணா அந்த மாதிரி இருந்து பார்க்கலாம். அப்படி நம்ம ஒரு நாளைக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு பார்க்கணும். சரி, 16 மேல இப்போ பண்ணிட்டு இருக்கேன், ஃபாரெவர் நான் 16 பண்ண போறேன் இல்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாமே. அது 20 பண்ணா ஒன்னும் தப்பு இல்லையா, சரி 25 பண்ணலாம், 30 பண்ணலாம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணது பார்க்கணும். காலையில சீக்கிரம் எழுந்துட்டு அந்த இது மங்களாரத்தி பாக்குறது, அதுவும் சரி. அன்னைக்கு ஒரு நாளைக்கு கோயில்ல மங்களாரத்தி இல்லைன்னா எந்திருக்க மாட்டோமா, இது எந்திருக்கணும். ஏன்னா காலையில ஜபம் பண்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல ரொம்ப எஃபெக்டிவ் இருக்கும். அதனால பிரம்ம முகூர்த்தம் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ அது வந்து ஆன்மீக வாழ்வில் முன்னேறணும். அப்புறம் என்னது, சுய கட்டுப்பாடு, எப்படி ஆத்ம வினிகிரக, அதுக்கு வந்து சன்ஸ்கிரிட் இது போட்டிருக்கு. சுய கட்டுப்பாடு ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பாதகமான எதையும் நிராகரிக்கவும். என்ன நிறைய இருக்கு, அது லிஸ்ட் போட்டுட்டே போலாம். நம்ம வீட்லயே மனுஷாலே இருப்பா, ஆமா எந்த நேரமும் ஜப்பா பண்ணிட்டு இருக்கனாக்கா ஆச்சு போச்சு, ஆனா நம்மளா பண்ண முடியும். அப்ப என்ன, அவங்க தூங்குற நேரம் பண்ணலாம், அவங்க ஆபீஸ் போற நேரம் பண்ணலாம், பசங்க ஸ்கூல் போன அப்புறம் பண்ணலாம். இருக்கே நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு. அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் சீரியல் பார்க்கலாம், அந்த டைம்ல நம்மளும் தூங்குறோம். அந்த மாதிரி இல்லாம அவ இருக்கும்போது வேலையெல்லாம் பண்ணிட்டு அவ போன அப்புறம் இந்த ஜப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். சோ ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மனுஷா காரணமா, அந்த மனுஷா இல்லாத நேரம் பண்ணலாம். வேற ஏதாவது காரணமா அந்த ஆபீஸ் வேலை தான் நிறைய இருக்குன்னா, இப்ப ஜி கல்பனா மாதாஜி என்ன பண்ணாங்க, நான் நினைச்சேன் அவங்க பாடம் இதை எடுக்க முடியாது, பிரணத்தி எடுக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பஸ்லயே இருந்துட்டு அவங்க வந்து கொடுத்த அந்த மாதிரி இல்ல நான் சொல்றேன் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அப்படியே ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா. அந்த இது இருக்கணும், எங்க இருந்தாலும் எனக்கு அது சொல்லணும். நம்ம ஜப்பா பண்ணணும்னா நான் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எவா வீட்டுக்கு போனாலும் சரி, மாலை பக்கத்துல இருக்கும். நான் காலையில சீக்கிரம் கண்விழிப்பு வந்துடும். அவர் ஹேபிட் ஆயிடுச்சுன்னா கண்விழிப்பு வரும். அது இப்ப பிரபுஜி எல்லாம், விவேகானந்த பிரபுஜி இதுல இருக்காரு, ஃபர்ஸ்ட் டியூட்டி, செகண்ட் டியூட்டி இதெல்லாம் இருக்கு. அப்ப அது ஹேபிட்னால என்ன, எப்ப சும்மா இருக்காரோ அவர் ஜபா பண்ணலாம், அந்த டைம்லயும் பண்ணலாம். இல்ல வீட்டுல வந்து குளிச்சப்பறம் தான் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாம், பின்னாடி பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம்னு கொடுத்ததுனால நம்ம எப்ப வேணா, அதான் இவ்வளவு மணிக்கூர் we have 24 hours with us. 24 மணிக்கூர்ல கொஞ்ச நேரம் நம்ம ஜப்பா பண்றதுக்கு முடியலன்னா அது ஷேம்.
1.5 மணிக்கு ஒழுக்கமா இருக்கும் 16 மாலை பண்றது. போய் விஷயம் அது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம். 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி பண்ணிட்டு போலாம். அப்ப சுய கட்டுப்பாடுனா ஆன்மீக முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பாதகம் உண்டோ அதெல்லாம் நிராகரிச்சுட்டு புலன்களை கட்டுப்படுத்தவும் அப்படின்னு. அப்புறம் புலன்களை துரத்தல். இந்திரிய அர்த்தேஷு வைராக்கியம் அப்படின்னு தேவையற்ற கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய அல்ல அப்படின்னு. அதான் இப்ப சொன்னேன், கண்ணு வந்து என்னோ சீரியல் பார்க்க ஆசைப்படுறதுன்னு வேண்டாம். எனிதிங் மிச்சம். இப்ப டீ காஃபி குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க, உங்க லெவல்ல இல்ல. ஆனா இப்ப பழகிட்டோம்னா ஈஸியாயிடும். ஏன்னா அது வந்து அடிக்ஷன். டீ காஃபி சில பேருக்கு அப்ப காஃபி குடிக்கல மண்டே வெடிச்சிடும்பா. ஏன்னா அவ்வளவு பழகிட்டோம் நம்ம. அதனாலதான் இவன் வந்து அந்த மாதிரி பழகக்கூடாதுங்கிறதுனாலதான் அடிக்ஷனா இருக்கக்கூடாது. இன்டாக்சிகேஷன். இந்த டீ காஃபி எல்லாமே இன்டாக்சிகேஷன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னது, அது குடிச்சு அந்த கஃபேன் என்ன இருக்கு, சோ அது தட் ஒர்க்ஸ் ஆன் யூ. அந்த இதெல்லாம் நம்ம கெமிக்கல்லாம் நம்ம உள்ள ஒர்க் பண்ணும்போது என்ன ரொம்ப எனர்ஜியா இருக்கிறப்ப எல்லாம் அது காட்டும். நம்ம நாம ஜபம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இது வந்துடும், நல்ல எனர்ஜி வந்துடும். சோ அதை பண்ணலாமே, டீ காஃபி குடிச்சதான். சோ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும். சோ நம்ம இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். தேவையற்ற கோரிக்கைகளை பூர்த்தி செய்ய அல்ல, பக்தி தொண்டிற்காக உடலை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வதில் மட்டுமே மகிழ்ச்சி. அதனால நம்ம உடம்பு என்னத்துக்கு வச்சுக்கிறோம், சாப்பிடறதுக்கு வேண்டி நம்ம வந்து வாழல. உடம்பு வச்சுக்கணும். ஏன்னா பகவான் நான் இது தியானம் பண்றதுக்கு பகவான இது உடம்ப நம்ம பாத்துக்கணும். அதனால அதுக்கு வேண்டி கொஞ்சம் சாப்பாடு அந்த மாதிரிதான் இருக்கும். அப்புறம் தவறான ஈகோ இல்லாத, ஃபால்ஸ் ஈகோ இல்லாத, இதுக்கு பேரு அனஹங்காரம். அகங்காரம்னா நான் இருக்கேங்கிற ஒரு இது கான்சியஸ் தெரியறதுல நான் இருக்கேன். யாராவது தொட்டு பார்த்தா நான் நீயா அப்படிங்கிறோம் இல்லையா, நமக்கு வந்து ஒரு அறிவு இருக்கு, கான்சியஸ். அந்த வந்து ஃபால்ஸ் ஈகோல இருந்து நம்ம வந்து தவிர்க்கணும். தவறான ஈகோ இல்லாதது. நான் இந்த உடல் நான் இந்த உடல் அல்லது மனம் என்பதை நிராகரித்து நான் கிருஷ்ணரின் வேலைக்காரன் என்பதை ஏற்றுக்கொள். எப்பவுமே நான் வந்து கிருஷ்ணருக்கு சர்வெண்ட். அந்த மாதிரி நான் எப்ப என்ன இடத்துல போனாலும், நமக்கு மோட்சமே கிடைச்சு பகவான் லோகத்துக்கு போனாலும் என்னது, அங்கேயும் போயிட்டு பகவானோட இது ஜப்பா பண்ணிட்டு பகவானுக்கு எல்லாம் சேவை பண்ணிட்டு நம்ம அங்க அப்படி பண்ணோம். பிகாஸ் we are always servant of Krishna. ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைடு இருக்கு. அப்புறம் வந்து இது ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம் அப்படின்னா என்னது, ஜன்மா தெரியும் இல்லையா, பர்த், மிருத்யு டெத், ஜரா இது ஓல்டேஜ், வியாதினா நம்மளும் வியாதி சொல்றோம், அதனால சேம். அப்புறம் துக்கம்னா துக்கம், துக்க தோஷா அனுதர்ஷனம். துக்க தோஷம் அப்படின்னா துக்க சுகமும் இருக்கணும், அந்த இதெல்லாம் தோஷம் தான். இதெல்லாம் இந்த தர்ஷனம்னா என்னது, இந்த தீய உணர்வுகள் இதெல்லாம் நமக்கு வந்து தெரியறது இல்லையா, நம்ம உடம்புலயே நமக்கு அதெல்லாம் தெரிய வரும். இவற்றை பற்றி முறையான மூலத்திலிருந்து தவறாமல் கேளுங்கள், ஜட வாழ்வில் வெறுப்படையுங்கள். இதெல்லாம் தெரிஞ்சோம்னா நமக்கு இந்த ஜட வாழ்க்கையில ஐயோ இந்த எப்படி இந்த உடம்பு அழிய போறது, இதுக்கு வேண்டி நான் வந்து என்ன இவ்வளவு எல்லாம் மேக்கப் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு ஒரு வெறுப்பே வந்துடும். மெட்டீரியல் லைஃப்ல நமக்கு வெறுப்பு. அதனாலதான் ரொம்ப இந்த ஜப்பா இதுல எல்லாம் அங்க இஸ்கான்ல இருக்கிறவங்க பார்த்தோன்னா அவ they are very happy. Not by seeing டிவி சீரியல் பார்க்க மாட்டா, பிக்சருக்கு போக மாட்டா, ஒரு கார்டன் போறேன் காற்று எல்லாம் சுவாசிச்சுன்னா they don't want to do anything. அவ ஜப்பா பண்ணிட்டு என்ஜாய் பண்றான், ஜப்பா பண்ணிட்டு கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்டு. இஸ்கான் பீப்புள் ஆர் ஆல்வேஸ், நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இஸ்கான் கோயில் கூட போண்டா, அவ வழியில ஏதோ ஜப்பா மாலையை வச்சு அப்படின்னாலும் மூஞ்சி சின்னதா வச்சுட்டு ரொம்ப என்னவோ பறி கொடுத்தா போல அந்த மாதிரி மூஞ்சியே இருக்காது, இப்போ சந்தோஷமா இருப்பான். ஏன், பிகாஸ் they have realized எது சந்தோஷம்னு அவளுக்கு தெரிஞ்சாச்சு. அதனாலதான் அவ வந்து அந்த மாதிரி எப்பவும் ஜப்பா பண்ணிட்டு இருக்கா. சோ நம்ம வந்து இந்த எப்படி நம்ம பிறந்திருக்கோம், நம்ம இறக்கதான் போறோம் தேவன்ல இருந்து அவளுக்கு தெரியும். நமக்கு அதுதானே சொல்லி கொடுக்குறா இல்லையா. அதனால என்ன கவலை பண்ணணும், இப்படி இன்னைக்கு வந்திருக்கோம் நாளைக்கு போறோம். ஆனா இருக்கிறது இப்படி சந்தோஷமா இருக்கணும். வியாதியும் வரும், ஏன்னா இப்ப உடம்பு கேட்டான் இங்க வர்றது எல்லா இடத்துலயும் வியாதி தான். இப்போ வியாதி வரும், என்ன பண்ணணும், உடம்புன்னு இருந்தா வியாதி வரும். அப்புறம் இது வயசுல எப்படியும் ஆகும். நம்ம இன்னும் சாகலைன்னா வயசாயிண்டே போயிட்டே தான் இருக்கும். இதுல என்ன ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து அவங்கள வந்து பாதிக்காது. ஸோ தேர் ஆல்வேஸ் ஹாப்பி. அப்ப அந்த தீய உணர்வுகளின் வெளியில வந்துடலாம். பற்றின்மை, அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல, ஆசக்தினா பற்றின்மை, டிட்டாச்மெண்ட். யார்கிட்ட ஜாஸ்தி பற்றுதல் இல்லாம சொல்றத சொல்லிடணும், அப்புறம் பண்ணினா சரி, பண்ணலன்னா நீ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு. நமக்கு அது கேட்டுன்னு வந்தாதான் சொல்லணும், கேட்காம இப்படி எல்லாம் பண்ணாலுன்னு போய் சொல்லக்கூடாது யாருக்குமே. கிருஷ்ணருக்காக அனைத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார். என்ன பண்ணணும், ஒரே வேலை நமக்கு கிருஷ்ணருக்கு வேண்டி எல்லாமே பண்ணணும். இப்ப வேற மனுஷா எப்படி இருக்காதுன்னா இருக்கணும். நம்ம ஃபேமிலியில இருக்கும்போது அவளெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஆனா ரொம்பலாம் தூண்டி துருவி நீ தப்பண்ணு அத்தை பண்ணுன்னா பின்னாடி நின்னா அவள் கோவமே வந்துடும். அதனால கேட்டுன்னு வந்ததுன்னா சொல்றது கேட்டா சரி. ஏன்னா கிருஷ்ணர் அப்படிதான் பண்ணியிருக்காரு அர்ஜுனன். அதேதான் நமக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். கிருஷ்ணர் எப்படி இருக்காரோ அதே போல நம்ம இருக்கலாம்.
அப்புறம் மனைவி, குழந்தைகள், குடும்பம் போன்றவற்றுடன் எந்த பற்றும் இல்லை. ரொம்ப நம்ம டிட்டாச்மெண்ட்டா நம்ம வந்து இறங்கி நடக்க வேண்டியதுதான். என்னமா நீ ஒண்ணுமே வீட்டுல சமைக்கவே மாட்டேங்கிற, இல்ல பகவத்கீதையில இதற்கு பற்று வச்சுக்க கூடாது, அப்படியெல்லாம் இல்லை. நம்ம டியூட்டி நம்ம பண்ணணும். சரி, நம்ம பண்றது வந்து அவங்க ஒழுங்கா சாப்பிடுறாங்களா, அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. பிடிக்கலையா, சரி நான் நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்லா பண்றேன் சொல்லிட்டு விட்டு விடணும். அதுக்கு அடுத்த நாளைக்கும் அவளுக்கு இல்ல அவங்க வந்து வெங்காயத்தோட தான் சாப்பிடுறாங்க, நோ ப்ராப்ளம், அவங்களுக்கு வெங்காயத்தோட பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு அந்த பூண்டோட பண்ணி கொடுங்க. நான்வெஜ் சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு பிடிக்கும், ஏன்னா அவங்க இஸ்கான்ல இல்லைன்னா பண்ணி கொடுக்கலாம். நம்ம சாப்பிடக்கூடாது, ஏன்னா நம்ம இஸ்கான்ல இருக்கோம், நமக்கு நம்ம வழி தெரியும். இல்ல எங்க வீட்டுல சாப்பிடுறாங்க, நான் எப்படி விட அவளெல்லாம் இது என்னது இதுல இருந்து வெளியில வர்றேன், அதெல்லாம் நமக்கு கவலையப்பட வேண்டாம். அவளுக்கு உங்களை பார்த்து அவங்களே படிப்பாங்க. நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாம இந்த மாதிரி வெங்காயம் இதெல்லாம் கூட்டாம அப்போ சந்தோஷமா இருந்து எல்லாம் பண்ணோம்னா, எப்படி அம்மாவால எப்படி முடியாது, நம்ம அப்பாவால எப்படி முடியாது, அப்ப நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமேன்னு அவங்களுக்கே ஆசை உண்டு. அப்புறம் நம்மள மாதிரி பண்ணாதீங்கப்பா. நம்ம சொல்ல போச்சுன்னா என்ன சொல்லுவோம், உனக்கு வேற வேலை இல்லை அப்படின்பா. ஆமா, உனக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அப்ப அதனால நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எங்களுக்கு இன்னும் அந்த வயசானா நாங்களும் பண்ணுவோம், இப்ப நாங்க வந்து யங், சோ வி வாண்ட் டு என்ஜாய் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம சொல்லிட்டே போனோம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், சின்ன வயசுல நம்ம பண்ணோமா, அப்பெல்லாம் நமக்கு தெரியாது, இஸ்கான்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க தெரியாது. நம்ம இப்ப வந்திருக்கோம், அதனால தெரியாது. அப்ப அவங்களும் நல்லா புரிஞ்சுட்டு வரட்டுமே, அதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கணும். அதனால பற்றின்மையா இருக்கணும், மெயினா என்ன பற்றின்மையா இருக்கணும், யார்கிட்டயும் ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்கக்கூடாது. அப்புறம் சமமான மனப்பக்குவம், எல்லாரையும் ஈக்குவலா பாக்குறது, ஃப்ரெண்டா இருக்கட்டும், ரிலேட்டிவா இருக்கட்டும், எல்லாம் ஒரே இதுதான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்கா, இது பரமாத்மா இருக்காது. உடையாத பக்தி தொண்டு செய்வதன் மூலம் பொருள் ஆதாயம் அல்லது நஷ்டத்தில் மகிழ்ச்சி அடைவதில்லை அல்லது துன்பப்படுவதில்லை. அது சுகமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எப்பவுமே நார்மலா இருக்கணும், ரொம்ப எல்லாம் ஊஹுன்னா இருக்க வேண்டாம். அப்புறம் அனன்ய பக்தோ, இது வந்து நித்தியச்ச சமச்சித்தத்துவம், இஷ்டானிஷ்டோ பஸ்திஷு, இஷ்ட அனிஷ்ட தோ பத்திஷு, அது ஈவன் மைண்டட்னஸ். ஓகே. அன்அலாய்ட் டிவோஷனல் சர்வீஸ், கண்டினியூஸா பகவான் வந்து இது இல்லாம, கலப்படம் இல்லாம அனன்ய பக்தி, இன்னைக்கு நான் பண்ணேன், அடுத்த சண்டே பண்ணுவேன், அடுத்த சாட்டர்டே அடுத்த பக்தி பண்ணுவேன், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம, இல்ல பகவத்கீதா கிளாஸ் எப்போ L2 கிளாஸ் இருக்கும் அன்னைக்கு மாத்திரம் நான் ஜப்பா பண்ணுவேன், அன்னைக்கு பகவத்கீதா எடுத்து புக் எடுத்து தூசி எல்லாம் தட்டி படிப்பேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தினமுமே படிக்கணும்னு நினைச்சுக்கணும். நம்மளே டெய்லி நான் 2 ஸ்லோகா படிப்பேன்னா அந்த புக் எடுத்து வச்சுன்னு படிக்கலாம். இல்ல இன்னைக்கு கிளாஸ்ல போய் தான் படிக்க போறோம், நமக்கு இன்னைக்கு L2 கிளாஸ் இருந்தாதான் படிப்போம், அப்படியெல்லாம் வச்சுக்க கூடாது. அனன்ய பக்தி, அதுக்குதான் அனன்ய பக்தி. என்னது, கலப்படமற்ற பக்தி சேவை. பக்தியின் 9 செயல்முறைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. என்னது அந்த 9 செயல்முறை உங்களுக்கு தெரியும். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், ஆத்ம நிவேதனம், இதெல்லாம் இருக்கு. என்ன 9 இருக்கு, அது ஒரு ஆர்டரா சொல்லணும். ஆக்சுவலி அந்த ஸ்லோகாவே இருக்கு, அப்புறம் நான் இன்னைக்கு நேரம் கிடைக்கிறது சொல்றேன். சோ அந்த மாதிரி 9 செயல்முறையில நம்ம வந்து இது பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் என்னது, சிரவணம். So know what you are doing. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சிரவணம், நான் சொல்றது சும்மா கேட்டுட்டு இருக்கீங்க, இதுவும் பக்தி தான். This is also one of the பக்தி. இதையும் கேட்காம என்னவோ மாதாஜி சொல்லிட்டு இருக்காங்க, ஆமா அது இப்பதான் முடிப்பறேன், என்னோட ஸ்லோகம் வரும்போது நான் வந்து மாதாஜி என்னோட பேர் கூப்பிட்டு அப்ப வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னா என்ன ஆகும், யாரு மிஸ் பண்ண போறா, நம்ம தான் மிஸ் பண்ண போறோம். யாரு கேட்கலையோ அவங்க தான் மிஸ் பண்ண போறாங்க, யாரு அட்டன் பண்ண முடியலையோ அவங்க மிஸ் பண்றாங்க, அப்படிதான் நினைச்சுக்கணும். அதனால அப்போ 9 வித பக்தியில ஃபர்ஸ்ட் சிரவணம் தான் இம்பார்ட்டன்ட். கேட்கணும், நிறைய கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணி கேட்டுட்டே இருக்கணும். அப்புறம்தான் வந்து இது கீர்த்தனம்னா வாயால சொல்றது, நாட் எக்ஸாக்ட்லி கீர்த்தனம், ஜஸ்ட் வாயால நாம ஜபம் சொல்றதே கீர்த்தனம் தான். இது 2 இம்பார்ட்டன்ட். அடுத்தது 3வது ஸ்மரணம். அப்படின்னா பகவான் நினைச்சுட்டு இந்த நாம ஜபா பண்ணணும். அதெல்லாம் பண்ணாலே பாக்கி உள்ளது will automatically follow. அப்புறம் தனிமையான இடத்தில் வாழ ஆசைப்படுபவர். அதுக்கு விவிக்த தேச சேவிதம், ஒரு தள்ளி வீட்லயே உட்கார்ந்து நான் வேற எங்கேயுமே போக மாட்டேன், பசங்க கூடயே இருக்கணும், இதுதான் நம்ம குடும்ப அவ கூட இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் தெரியல. ஆனா எப்போது ஒன்சினவே நமக்கு வேண்டிய ஒரு ஸ்பேஸ், நிம்மதியா ஒரு உட்கார்ந்துட்டு ஒன்னும் வேலையெல்லாம் பண்ணாம இருக்கலாம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரலாமே. ஏன் நமக்கு வேலைன்னு இருக்கு, அந்த டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நமக்கு வேண்டி தனிமை இடத்தில் உட்கார்ந்து பழகணும். அப்புறம் பொருள் முதல்வாத மக்களுடன், அப்படின்னா என்னது, மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள். ரொம்ப அந்த இதுல நம்ம பௌதிக உலகத்துல படுறவா இருப்பா இல்லையா, நம்மளே அந்த மாதிரிதான் இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு வரும், அவ்வளவுதான். சோ நாட் டிசைரிங் டு மிக்ஸ் வித் மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள். இல்ல பக்கத்து வீட்டுல போய் பேசலாம், என்ன எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து, நீங்க என்ன சமைச்சு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம காசிப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது அவசியம்னா அவங்க வருவாங்க பேசுறதுக்கு, நமக்கு ஏதாவது அவசியமா இருந்ததுன்னா போய் சொல்லிட்டு வரலாம், இப்படி எங்க வழியில போறோம், உங்களுக்கு சாவி பாத்துங்க, சாவி வச்சுங்க வேணா, அந்த மாதிரி அவசியம் இருக்கும்போது போயிட்டு சொல்லிட்டு வரது இஸ் பெட்டர். அப்ப கேட்டுக்கலாம், நீங்க எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு, அப்படி கேட்டுட்டு வரலாம். ஆனா இன்னும் சும்மா நம்ம பொழுது போறதுக்கு வேண்டி அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து பேச அந்த மாதிரி அவசியம் இல்லை. நம்மளையே பார்த்துட்டு சொன்னேன் இல்லையா, நம்மளையே அப்சர்வ் பண்ணிட்டு, நம்ம ஆத்மா உள்ள இருக்கு,
அப்ப we can observe ourselves. அந்த மாதிரி பழகணும். அந்த மாதிரி பௌதிக உலகத்துல அந்த மக்களுடன் கலந்து கொள்ள விருப்பம் இல்லாம இருக்கணும். பக்தர்கள் சங்கத்தில் வாழறதுக்கு பழகிக்கணும். பக்தர்கள் யாராவது இருக்கா, இந்த மாதிரி கிளாஸ் நிறைய கிளாஸ் நடக்கிறது, அதுல வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் ஜெனரல் மாஸ் ஆஃப் பீப்புள். எப்படி அதுக்கு என்ன இங்க சான்ஸ்கிரிட்ல அரத்திர் ஜன சம்சதி அப்படின்னு என்னது, பொதுமக்களிடமிருந்து பற்றின்மை. மேல் குறிப்பிட்டவர் இதேதான் மேல இதை கொடுத்துருக்கு இல்லையா, முன்னாடி பக்தாஸ் கூட தான் பழகணும், பாக்கி உள்ளவாட்டு கொஞ்சம் தூரமா இருக்கலாம். அப்புறம் சுய உணர்தல், எனக்கு என்னது அத்தியாத்ம ஞானம். சுய உணர்தலின் முக்கியத்துவத்தை ஏற்றுக்கொள்வது. நம்ம யாரு, ஆத்மான்னு தெரியும், பட் ஆத்மாவை பத்தி நம்ம என்னைக்காவது உணர்ந்து அதை பத்தி நம்ம பண்ணிருக்கோமா? எப்போ அது பண்ண முடியும்? பசங்க எல்லாம் இருக்கும் போதும் பக்கத்துல அவெல்லாம் பேசிருப்பா, அப்பெல்லாம் உணர்தல் வராது. நம்ம தனியா உட்காந்து கண்ணை மூடிட்டு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணினா தெரியும் ஆத்மாங்கிறது என்னது. ஷேப் சைஸ் எல்லாம் அதுக்கு சொல்லல, பட் எப்படி நம்ம நமக்குள்ள இருப்போம், பாக்கி எல்லாம் நம்ம we can observe. இது என்னோட கை, இது என்னோட தலை, இது என்னோடுன்னு தான் வரும். ஆத்மா என்னோடுன்னு சொல்ல முடியாது, ஆத்மா நான் தான், பாக்கி எல்லாம் என்னோடுதான். சோ ஐங்கிறது யாரு? ஆத்மா. அப்ப அதை வச்சு நம்ம கொஞ்சம் இது ஆராய்ச்சினே சும்மா கண்ணை மூடி திங்க் பண்ணல புரிஞ்சிடும். அப்ப அது இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி ஒரு உட்கார்ந்தோம்னா 1/2 மணிக்கு 1 மணிக்கு எல்லாம் உட்காந்து அப்படியே ரசிச்சுன்னு உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஸ்டார்டிங்ல முடியாது, அது பழகணும். தேவையற்ற விளையாட்டு, சினிமா செல்வது, பக்தி சாராத சமூக செயல்பாடுகளை கைவிடுங்கள். நேரத்தை வீணடிப்பதை தவிர்க்கவும். எது பகவான் சம்பந்தப்பட்டது இல்லாம இருந்ததுன்னா அதை ஈஸியா தவிர்த்துடலாம், பண்ண வேண்டாம். அப்போ இது என்னது லாஸ்ட், தத்துவ ஞானார்த்த தர்சனம், தத்துவ தேடல். அப்போ பயனற்ற ஆராய்ச்சி மற்ற தத்துவ தலைப்புகளில் நிராகரி. இந்த இது வேண்டாம், பிலாசபிக்கல் சர்ச் வேண்டாம். அப்ப பகவானாக எப்படி என்ன ரொம்ப அந்த பிலாசபி அதான் அத்வைதிஸ் மாயாவாதி சபா அதெல்லாம் பண்ணுவான். அதெல்லாம் அவசியம் இல்லையா? நமக்கு தான் கிருஷ்ணா 2 கை ரூபத்துல இருக்கா தெரியும், அதை நேரம் ஆச்சுன்னா நமக்கு இது ஜப்பா பண்றோம் தெரியும், அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு தெரியும். அது நம்ம பண்ணிட்டு தான் போறோம். அப்ப அது ஆத்மா என்ன, பிரம்மன் என்ன, அதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி மூளையெல்லாம் கசக்கி அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அதை விட நம்ம 4 மாலை ஆயிடும் நம்ம ஜப்பாவை. அப்ப அது பண்ணிட்டு பயனற்ற ஆராய்ச்சி வேண்டாம் அப்படி. இது ஃபுல் டீடைல் முன்னாடி இந்த 5 ஸ்லோகத்தோட டீடைல் போட்டிருக்காங்க. சோ நீ அடுத்தது திரும்பி இன்னும் ஒரு ஷார்ட்டா எழுதிருக்கா. ப்ராசஸ் ஆஃப் நாலேஜ் எப்படி இருக்கணும், கல்டிவேஷன் ஆஃப் தீஸ் குவாலிட்டிஸ். இப்ப எல்லா குவாலிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம இதுல நம்ம அதை ஏத்துண்டு அது போல நடக்கணுமா. மென்ஷன்ட் இன் பகவத்கீதா 13.8 to 12. இந்த குணங்களை வளர்ப்பது எப்போ 8ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்துருது. இதெல்லாம் நம்ம அந்த குவாலிட்டிஸ் நம்மளே அதை வளர்த்துண்டு அறிவை பெறுவதற்கான உண்மையான முறையாகும். நம்ம அறிவை அது போல இதை யூஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி. அப்புறம் இந்த அறிவுக்கு அப்பா ஊகிக்கப்படும் எதுவும் அறியாமை. இதை தவிர நம்ம ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டா அது அறியாதனத்தினால அதனால ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. அந்த டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தான் பகவான் கிளியரா எல்லாம் கொடுத்துருக்காரு. தான் லைஃப் மேனுவல். So we have to learn all this. இனிமேல் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அது ஒரு 5 ஸ்லோகம் தான் அதுல இருக்கு. இப்ப இது 13ல இருந்து 19, 13ல இருந்து 18 வரைக்கும் என்ன சொல்ற, ஆன்மா அறிவின் பொருளாகவும் எங்கும் உள்ளவராகவும் அனைத்தையும் வியாபித்துள்ளவராகவும் இருக்கும் பரமாத்மாவை அறிய முடியும். பரமாத்மாவுக்கு ஆழ்நிலை புலன்கள் உள்ளன. டிரான்சென்டென்டல் குவாலிட்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆழ்நிலை பரமாத்மாவுக்கு உண்டு. மேலும் அவர் நம் புலன்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறார். அவர் இருக்காரு உள்ள பரமாத்மா உட்கார்ந்து தானே சொன்னேன், சாட்சியா உட்கார்ந்து இருக்காரு. நம்ம என்ன ஒரு காரியம் பண்ணாலும் சரி அவருக்கு தெரியாம பண்ண இல்ல, அவர் உட்கார்ந்து இருக்காரு உள்ள பார்த்து பண்றேன். ஆனா ஒண்ணும் சொல்ல மாட்டார். பண்றதுக்கு அனுபவிப்போம், நல்லது பண்ணாலும் அனுபவிப்போம், என்னது நல்லது அனுபவிப்போம், கெட்டது ஏதாவது பண்றோம்னா அதுக்கு டெஃபினட்டா அதுக்கும் பலன் கிடைக்கும். அவர் பற்றற்றவர், அவர் கண்டுக்கவே மாட்டார். அவருக்கு நமக்கு ஐயோ இவ்வளவு நல்லா இருக்கிற நீ டைமை வேஸ்ட் பண்றியே இப்படி பண்ணலாம் சொல்ல மாட்டார். அவர் பற்றே கிடையாது. பண்றியா அதுக்கும் அனுபவிச்சுக்கோன்னு விட்டுருவார். மற்றும் அவர் அனைத்து உயிரினங்களையும் பராமரிக்கிறார். எப்படி பரமாத்மா நம்ம உடம்புல மாத்திரம் இல்ல, அதே பரமாத்மா எல்லா உடம்புலயும் இருக்கார், எல்லாரையும் கண்காணிச்சு இருக்கார். அப்புறம் ஒன்லி பக்தன் மட்டுமே செயல்களின் புலம் உடல் அறிவின் செயல்முறை மற்றும் ஆன்மா பரமாத்மா இரண்டையும் புரிந்து கொள்ள முடியும். ஒன்லி ஒரு பக்தனால் ஒரு டிவோட்டியால தான் இது பாடினா என்னது, அந்த பாடிக்குள்ள இந்த எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்கிறது புரிஞ்சுக்க முடியும். இந்த நாலேஜ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டிவோட்டியால தான் முடியும். ஒரு பக்தனா இல்லாதவனுக்கு இதெல்லாம் புரியாது. என்ன எப்ப ஆரம்பிச்ச இந்த மாதாஜி இன்னும் முடிக்கலையா, இன்னும் ஒரு ஸ்லோகம் தான் படிச்சிருக்கோம், அது இன்னும் சொல்லிட்டே இருக்க அப்படிதான் தோணும். ஆனா பக்தனா உள்ளவளுக்கு என்னது, ஓஹோ இதுல அப்படி சொல்லியிருக்கான், ஓ இதை நாங்க ஃபாலோ பண்ணணுமே, இந்த ஒரு குவாலிட்டி நான் என்னோட லைஃப்ல நான் ஏத்துக்கணும், நானும் இனிமே அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தாஸ் வில் திங்க் லைக் தட். அப்போ
ஓகே. ஆன்மா அண்ட் ஆத்மாங்கிறது என்னது, பரமாத்மாங்கிறது என்னதுன்னு சொல்லிட்டு பிரித்து அது வந்து அதோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு பக்தனாலதான் கண்டுபிடிக்கும். ஓகே. இப்ப இதுல என்ன கொடுத்திருக்கு, ஞேயா, தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். இப்ப இந்த நாலேஜ்னு படிச்சோம், பட் நாலேஜ் எதை பத்தி படிக்கிறோம், அப்ப அதுக்கு என்ன பேரு, ஆப்ஜெக்ட். எதை பற்றி படிக்கிறோமோ அதுக்கு வந்து என்ன சான்ஸ்கிரிட் வேர்டு, ஞேயா. ஞேயானது அறிவின் பொருள். அப்புறம் என்னது, அது சூப்பர் சோல் பத்தி தான் படிக்க போறோம். திரும்பி பரமாத்மா ஆத்மாவை பத்தி படிக்கணும். யா, நெக்ஸ்ட் யாரு, ஜி கல்பனா மாதாஜி வந்துட்டீங்களா? இல்ல இல்லையா, ஜெயலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன். ஞேயம் யத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாம்ருதம் அஸ்னுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னா சத் உச்சதே. தற்போது எதை அறிவதால் நீ அமிர்தத்தை சுவைப்பாயோ அந்த அறியப்படும் பொருளை நான் உனக்கு விளக்குகின்றேன். ஆரம்பம் இல்லாததும் எனக்கு கீழ்ப்பட்டதும் பிரம்மன் ஆத்மா என்று கூறப்படுவதுமான இது ஜட உலகின் காரணம் மற்றும் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்ப என்னது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண போறார், எதை பத்தி, இது ஞேயம், ஞானம் சொல்லியாச்சு. என்ன ஞானம் பார்த்தோம் இல்லையா, நாலேஜ். பட் எதை பத்தி படிக்க போறோம் அப்படி, ஐ ஷால் நவ் எக்ஸ்பிளைன், அவர் எக்ஸ்பிளைன் பண்ண போறார். The knowable, எதை புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு, knowing which you will taste the eternal. என்னது, அதை புரிஞ்சுட்டா நமக்கு வந்து ஒரு சாஸ்வதமா இருக்கிறது என்னது, பிரம்மன். ஸ்பிரிட் சோல் தான். பிரம்மனை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதேதான் பரமாத்மா. பட் என்னது, பிரம்மன் ஒரு பரமாத்மாக்கு என்ன டிஃபரன்ஸ்னாக்கா, பிரம்மன் வந்து ஒரு 4 கை ரூபம் எல்லாம் கிடையாது, இது ஒன்லி ஒளி வடிவம், அதுதான். அப்ப பரமாத்மா வந்து ஆக்சுவல் இந்த மாதிரி ஒரு, இப்போ இதுல காட்டுறோம் இல்லையா, இது வந்து ஆக்சுவலி 6 கையா இருக்கு இதுல, பட் 4 கை வடிவத்துல வந்து அதுக்குதான் பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதை பத்தி நான் வந்து உனக்கு சொல்லித்தரேன். இந்த ஸ்பிரிட், ஆத்மானா என்னது, பிகினிங்லெஸ், அது வந்து இது ஸ்டார்டிங்கும் கிடையாது, எண்டிங்கும் கிடையாது. அண்ட் பட் சப்பார்டினேட், எனக்கு வந்து அதுக்கு கீழ்ப்படிந்துதான் இருக்கும். லைஸ் பியாண்ட் த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட். நம்ம பௌதிக உலகத்தை தாண்டி ஆழ்நிலை அந்த இதுலதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால இது நம்ம பௌதிக உலகத்தா அது வந்து தெரிஞ்சுக்கணும் பார்த்தா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் நீ வந்து அது இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு ஆஸ் அ டிவோட்டி அர்ஜுனன் கேட்டுன்னு வரும்போது என்னது, அவர் அதெல்லாம் கொஞ்சம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடறேன். நான் நேற்று சொன்னேன் இல்லையா, சும்மா ஒரு குருஜி என்ன சொல்றாரு அதை கேட்டுட்டு ஓ சரி சரின்னா அவ்வளவு புரிவுதல் வராது நமக்கு. அது இன்னும் நல்லா மூளையை கசக்கி, ஓ இப்படியா, ஓ இப்படி இருந்தா எப்படி இருக்கும், அது இது சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி திரும்பி நம்ம கொஸ்டின் கேட்கணும். அர்ஜுனன் கேட்கறா போல ஒரு கொஸ்டினா கேட்டு வரும்போது அவர் வந்து இது ட்ரூ பக்தா அப்படின்னு தெரியறது. ஏன்னா அவர் இன்னும் மூளையை கசக்கி அவருக்கு இன்னும் டவுட் வரதான் கேட்டுட்டே இருக்காராம். அப்ப நம்ம அதனால கேட்கறவா எல்லாரும் கேட்கலைன்னா நம்ம பக்தா இல்லையா, அது இல்ல அர்த்தம். கேட்டா நல்லது, இன்னும் நமக்கு புரிய வரும். கேட்காம இருந்தாலும் இப்ப ஒன்னா அர்ஜுனா கேட்கும் போது நம்ம படிக்கணும், அப்பவும் நமக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ இது என்னது, எதை பத்தி படிக்க போறோம். அதனால பிரம்மன்னாக்கா என்னது, ஸ்பிரிட், சோல் பத்தியும் படிக்கலாம். பிகினிங் அதெல்லாம் எப்படி ஒரு இது தொடக்கம் சொல்றோம் இல்லையா, ஆரம்பமும் இல்லை. அப்புறம் இதெல்லாம் என்னோட அடிப்படைஞ்சிருக்கு. இதனால ஒரு பியாண்ட் இந்த காஸ் அண்ட் இஃபெக்ட் மெட்டீரியல் வேர்ல்ட் என்ன இருக்கோ அதை விட தாண்டி உள்ளது அப்பாற்பட்ட விஷயத்தை தான் நான் உனக்கு வந்து சொல்லி கொடுக்க போறேன். நெக்ஸ்ட் இதை பத்தி ஒரு இது கொடுத்துருக்கு, இதுல நிறைய கொடுத்துருக்கு. இது கொஞ்சம் படிக்கிறேன்னா நீங்களாம் பர்பட் கொஞ்சம் படிங்கன்னா, படிச்சுட்டு வந்திருக்காளா தெரியாது, நேரம் இல்லைன்னா இனிமே முடிஞ்சா கூட படிக்கலாம். இந்த 13 சாப்டர் முடிஞ்சு விடுத்தே, நாளைக்கு 14 தான் அப்படின்னா பரவாயில்லையே, 13 படிக்கலாம். 13, 15 தான் கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட், அதனால கொஞ்சம் அதை பர்பட் படிச்சா புரியும். ஓகே, இந்த வசனத்துக்கு this verse answers Arjuna's 6th question. ஞேயம் என்னது, ஞேயம்னா என்னதுன்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி உள்ளது, அந்த கேள்விக்கு உள்ளது பதில் அளிக்கிறது 13th verseல. அப்போ சோல் அண்ட் சூப்பர் சோல் ஆர் த ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் டு பி நோன். என்ன படிக்கணும் நம்ம, அறிவிற்கு எதை பத்தி படிக்க போறோம், சோல்னா என்னது, சூப்பர் சோல்னா என்னது, தட் இஸ் பரமாத்மானா என்னது, ஆத்மானா என்னது, இது பரமாத்மா பிரம்மன், இதை பத்தி நம்ம வந்து படிக்க போறோம். அப்போ 13.13ல டிஸ்கிரைப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். எது, ஆத்மா. நம்ம இது எல்லா உயிரினங்கள் அதுக்குள்ளே இருக்கு இல்லையா ஆத்மா, அதை பத்தி தான் நம்ம வந்து 13.13ல படிக்க வரோம். ஆத்மாவும் பரமாத்மாவும் அறியப்பட வேண்டிய உண்மையான பொருள்கள். 13.13 அறிவின் முதல் பொருளை விவரிக்கிறது. அதாவது ஆன்மா, உயிரினத்துல உள்ள எல்லாம் ஆத்மாவை பத்தி தான் நம்ம படிக்கிறோம். சோ ஹூ ஆர் த ஞேயா, எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம், யார் ஞேயம். அப்ப ஞேயம்ங்கிறவர் யார் இதை பற்றி படிக்கிறாரோ அவருக்கு தான் ஞேயம்னு பேரு.
ஞேயம்னா என்னது? அறிவின் பொருள், எதை பத்தி படிக்கிறோமோ அது. அப்புறம் விஞ்ஞான பிரம்மா, அது எப்படின்னா என்னது? லிவிங் என்டிட்டி ஆஸ் த நோபல் சோல். இப்ப சோல் யார்கிட்ட இருக்கும்? லிவிங் என்டிட்டில தானே இருக்கும். யார் உயிரோட இருக்காங்களோ அவங்ககிட்ட தானே இருக்கும். அப்ப அது மனுஷனாவும் இருக்கலாம், இல்ல மனுஷாவும் இருக்கலாம், மிருகமா இருக்கலாம், பறவையா இருக்கலாம், பூச்சியா இருக்கலாம், புழுவா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும். ஆனா அதுக்கு உசிறுன்னு ஒண்ணு இருந்ததுனாக்கா அது சோல். அதுக்குள்ள சோல் இருக்கு. அது அதே சோல் தான், அதுக்குள்ள எல்லாம் சொல்ல வேண்டாம் ஆக்சுவலி. சோ அதை பத்தி நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஞேயம், அறிவின் பொருள். அப்புறம் அறியக்கூடியதாக வாழும் பொருள், அதுக்கு என்ன பேரு? விஞ்ஞான பிரம்மா. அப்புறம் ஆனந்த பிரம்மா. ஆனந்த பிரம்மா என்னது? ஆனந்தமா இருக்கிறது சூப்பர் சோல், பரமாத்மா as the noble and knower. லிவிங் என்டிட்டில எல்லா உயிர் வாழ்வுகளுக்குள்ள என்ன இருக்கு? ஆத்மா. ஆனா சூப்பர் சோல் எப்படி? சூப்பர் சோல் இருக்காரு எல்லாரும் இல்ல, ஆனா அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். இப்போ நம்ம எல்லா உயிரினங்கள்லயும் அதே பரமாத்மா உட்கார்ந்து இருக்கார். அதை பத்தியும் படிக்கலாம். அதுக்கு அந்த இதுக்கு என்ன வேர்டு கொடுத்திருக்கு? ஆனந்த பிரம்மா. அப்புறம் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ்? ஓகே சரி, இதெல்லாம் படிச்சு படிச்சு என்னதான் கிடைக்க போறது? அதுவும் நமக்கு இருக்கணுமே. திரும்பி திரும்பி இதேதான் சொல்றாங்க, ஒரு வருஷம் இதேதான் போட்டிருக்கோம். இதை புரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்க போறது அப்படின்னாக்கா, இதை அறிந்து கொள்வதன் நன்மைகள் என்னது? தைரியம். அறியக்கூடியதை அறிவதன் பலன் வாழ்க்கையின் அமிர்தத்தை அனுபவிக்க முடியும். அப்ப என்ன அமிர்தம்? போக போகதான் நமக்கு தெரியும். இன்னும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா? இப்போ ஒரேடியா நமக்கு வந்து இப்போ ஒரு மேனுவல் கொடுத்துருக்கா இல்லையா? இப்ப நம்மளோட மொபைல் வாங்கினா மேனுவல் கொடுப்பா, எனிதிங் இப்படி ஆச்சுன்னா அதை பண்ணுங்க, இப்படி ஆச்சுன்னா இதெல்லாம் FQA போடுவா, ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்ட் கொஸ்டின். அந்த ப்ராப்ளம் நமக்கு வரல, சோ நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம், படிக்கவே மாட்டோம். என்ன ப்ராப்ளம் வந்தா தானே அதை போய் கேட்க போறோம். அதுல வந்து பட்டன் சரியில்லை அப்படின்னு ஏதாவது இருந்தாக்கா, அதை பத்தி ஏதாவது எழுதிருக்கா பாக்கலாம்னா, இல்ல இது இல்ல இதுல அந்த பட்டன் போட்டு கேட்டிருக்கேன், இதோட என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன், இதுக்கு என்ன ஆன்சர் எழுதிருக்குன்னு அப்பதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்ப நமக்கு வேற ஒன்னும் தெரியறதுக்கு நம்ம ப்ராப்ளம்ல இல்ல. அப்ப இதை வந்து தெரிஞ்சுக்கிறதன் மூலம் என்னன்னாக்கா இந்த அமிர்தத்தை சுவைக்க போறோம். ஏன்னா நாளைக்கு ஏதாவது நமக்கு அது கொஸ்டின் நம்ம அரைஸ் ஆச்சுன்னா இதெல்லாம் நமக்கு ஹெல்ப் ஆகும். So we will not be in dark. நம்ம இதெல்லாம் படிச்சா என்ன ஆகும்? நமக்கு புரியலை, இக்னோரன்ஸ்ல இருக்கும், அந்த மாதிரி வராது. நமக்கு நல்லா லைஃபை பத்தி நல்லா புரிஞ்சுக்கும். பிகாஸ் இது வந்து லைஃப் மேனுவல், மொபைல் மேனுவல் இல்லை. கம்ப்யூட்டர் மேனுவலோ ஃப்ரிட்ஜ் மேனுவல் டிவி மேனுவல் மாதிரி இல்லை. இது வந்து நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, அதோட மேனுவல் தான். சோ நமக்கு இனிமே ஏதாவது ப்ராப்ளம் வந்தா, ப்ராப்ளம்னே இல்ல, புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ப்ராப்ளம் இல்ல ஆக்சுவலி என்னது ப்ராப்ளம் என்ன சொல்றோம்னாக்கா, நம்ம புரியலைன்னா டென்ஷன் ஆயிடும். ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது புரியல, நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துருச்சுன்னா ரொம்ப துக்கம் ஆயிடும், ரொம்ப ஒரு சுகம் வந்ததுன்னா ரொம்ப ஆனந்தப்படுறோம். சோ அது நம்ம வந்து எப்படி சமத்துவமா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அதனாலதான் இதெல்லாம் படிக்கிறோம். சோ அது வந்து திஸ் வில் ஹெல்ப் அஸ். இதெல்லாம் புரிஞ்சணும்னாக்கா நமக்கு வந்து இதாக ரொம்ப ஐப்பரமாட்டும். இப்போ ஞேயம், அறியக்கூடியது ஆன்மா பரமாத்மா, அறியப்பட வேண்டிய உண்மைகள், உண்மையான பொருட்கள், இது பத்தி தான் நம்ம மெயினா படிக்கணும். நெக்ஸ்ட் யாரு? ராஜலட்சுமி மாதாஜி வந்துட்டாங்களா? இல்லையா? நிவேதிதா மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. படிக்கிறேன். சர்வதः பாணி பாதம் தத் சர்வதோ அக்ஷி சிரோமுகம் சர்வதः ருதி மல்லோகே சர்வம் ஆவ்ருத்ய திஷ்டதி. அவரது கரங்கள், கால்கள், கண்கள் மற்றும் முகங்கள் எல்லா இடங்களிலும் உள்ளன. எல்லா இடங்களிலும் அவரது காதுகளும் உள்ளன. இவ்வாறாக எங்கும் வீற்றிருப்பவராக பரமாத்மா விளங்குகின்றார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 13ல என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருக்கு. 13.13ல சோல் பத்தி படிச்சோம். ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ஆளோட என்னெல்லாம் சோல், எந்த மாதிரி விதவிதமா சோல் இருக்கு இல்லையா, அதை பத்தி படிச்சோம். இப்ப 13.14 என்ன படிக்க போறோம்? பரமாத்மாவோட கை கால்லாம் எங்க இருக்கான்? எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஒரு நேரத்துல அவர் இப்ப ஒரு நைவேத்தியம்னு பண்ணா, இந்த கிருஷ்ண ஜெயந்தி போது பாக்கலாம், எல்லாரும் நைவேத்தியம்னா அவர் எவ்வளவு பேர் வீட்டுல போயிட்டு கோவில்ல எல்லா இடத்துலயும். ஆனா அவர் வந்து பரமாத்மா, அவர் ஒரு கண் பார்வையால எல்லாத்தையும் கேன் அப்சர்வ். அவர் கையாலையும் சாப்பிடலாம், கண்ணாலையும் சாப்பிடலாம் அப்படிங்களா. அவரோட கடைக்கண் பார்த்தால் போரும் ஒரு பாட்டுல நம்ம சொல்றோம் இல்லையா. ஏன்னா அந்த கடைக்கண் நம்ம மேல விழுந்தாலே நமக்கு அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் வந்துருமா. அவரோட ஜஸ்ட் அந்த ஒரு நிழல் பட்டாலே இதாகணும் அப்படின்னு. நம்ம அவரோட காலை பார்க்கணும், அவரோட கண்ணை பார்க்கணும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அவரோட ஒரு துளி ஒரு திருஷ்டி நம்ம மேல விழுந்தா நமக்கு எல்லா துக்கம் எல்லாம் போய் சுகமாயிடும். ஏன்னா அவரோட கை, காலு, கண்ணு, திருஷ்டி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அவருக்கு முன்னாடி அந்த போட்டோக்கு முன்னாடி உட்கார்ந்தா பண்ணணும், அந்த மாதிரி இல்ல. நம்ம அது போட்டோ எங்கேயோ இருக்கு சுவாமி ரூம்ல, நம்ம வேற ரூம்ல உட்கார்ந்து இருக்கோம்னாலும் பகவான் இருக்கா. ஏன்னா அவர் தான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காரு. சோ அவருக்கு தெரியாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அவரை நினைச்சுட்டே இருக்கணும். எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி அவரை நினைச்சுட்டு ப்ரே பண்ணலாம். இயர்ஸ், ஹெட்ஸ், ஃபேஸஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த வே சூப்பர் சோல் எக்ஸிஸ்ட். இது இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கார் பகவான். இது
இது இந்த சூப்பர் சோல் பரமாத்மா, பர்வேடிங் எவ்ரிதிங், எல்லா இடத்துலயும் பரவி இருக்காரு அப்படி. ஓகே, நெக்ஸ்ட் இத பத்தி கொடுத்துருக்காங்க, எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இதை பத்தி எல்லாம். ஆனா இன்னும் நிறைய புரியலாம், அதுக்கு வேண்டிதான் கொடுத்துருக்கான். ஓகே, அனைத்திலும் வியாபித்துள்ளது பரமாத்மா என்பது, அனைத்திலும் வியாபித்துள்ளது. சூப்பர் சோல் இஸ் ஆல். இங்க என்ன கொடுத்திருக்கு? இந்த வசனத்தில் 6வது கொஸ்டின் நேயம், நேயத்தை பற்றி கேள்வி. ஓகே, அதே திரும்பி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. நேயம்ல ஆத்மா பரமாத்மா இது ரெண்டும் இருக்கே, அதை பத்தி கொடுத்திருக்காரு. அவங்க ஆல்ரெடி ஆத்மா 13.13 படிச்சாச்சு, 13.14 இது பரமாத்மா பத்தி படிக்கிறோம். So super soul is all pervading. இப்ப பார்த்தோம் பரமாத்மா அனைத்திலும் வியாபித்துள்ளது, வியாபித்திருக்கார். இந்த வசனம் பரமாத்மாவை விவரிக்கிறது, உயிருள்ள பொருளே அல்ல என்பதை வலுவாக உறுதிப்படுத்தினார் ஸ்ரீல பிரபுபாதர். என்ன சொல்றார்? இது இந்த 13.14 நம்ம ஆத்மாவை பத்தி சொல்லல, பரமாத்மா பத்தி தான் குறிப்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பர்பட்ல எழுதியிருக்காரு. அது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்திருக்காரு. எஸ், நெக்ஸ்ட் யா பபிதா மாதாஜி எடுக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவிர்ஜிதம் அசக்தம் சர்வ புருஷ்சைவ நிர்குணம் குணபோக்த்ருச்ச. எல்லா புலன்களுக்கும் மூல காரணம் பரமாத்மாவே. இருப்பினும் அவரிடம் புலன்கள் கிடையாது. அவரே எல்லா உயிர்வாழிகளையும் பராமரிப்பவர். இருப்பினும் அவர் பற்றற்றவராக உள்ளார். அவர் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதே சமயத்தில் ஜட இயற்கையின் எல்லா குணங்களுக்கும் அவரே எஜமானர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா திரும்பி சூப்பர் சோலை பத்தி போன 14லயும் கொடுத்தாச்சு, இப்போ 15லயே திரும்பி கண்டினியூ பண்றான். அவர் ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் ஆல் சென்சஸ். நம்ம கிட்ட இப்ப சென்சஸ் எல்லாம் இருக்குன்னா மூல காரணம் என்னது? அவர்கிட்ட தான் எல்லா சென்சஸும் நமக்கு உடம்பே நம்ம அவர்கிட்ட தான் வந்திருக்கு இல்லையா? சோ அவரோட இதுலதான் காட்சி. கண்ணுனா என்னது? கண்ணு உறுப்பு தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுல உள்ள காட்சி. காது இருக்கு, காதுல கேட்கிற தன்மை இல்லையா? ஒரு டேஸ்ட், நாக்கு இருக்கும், நாக்குல அந்த டேஸ்ட்ங்கிற அந்த இது யாரு கொடுத்துருக்கா? பகவான் தான் கொடுத்துருக்காரு. கண்ணு மாத்திரம் இருக்கு, ஆனா காட்சி இல்லைன்னு இது மாத்திரம் இருக்கும் நம்ம கிட்ட இல்லையா? அப்ப அந்த காட்சி கொடுக்கறதும், காதால கேட்கிற அந்த சக்தி கொடுக்கறதும், நாக்கால ருச்சிக்கிற இது சக்தி எல்லாம் பகவான் கிட்ட தான் வந்திருக்கு. அது அவர் தான் ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் ஆல் த சென்சஸ். ஏன் ஹி இஸ் வித்அவுட் சென்சஸ்? எல்லாம் இருந்தாலும் ஆனா அவர்கிட்ட ஏதாவது இருக்குமா? இல்ல. அவர் எது வேணா சாப்பிடுவார், எங்க வேணா இருப்பார், அந்த மாதிரி அவ்வளவு இது அவரோட. ஏன்னா அவர் பகவான், அதனாலதான் அவர் பகவான் இல்லையா? அவர்கிட்ட எல்லாம் இருந்தாலும் ஆனா அவரை ஒன்னும் பாதிக்காத உறுப்புகள் தான் அவர்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி இஸ் அன்அட்டாச், யார்கிட்டயும் பற்று கிடையாது. இப்ப நம்மளாம் இவ்வளவு பண்றோமே, இருக்கும் பற்றுன்னு என்னது? நல்ல பக்தா, ஐயோ என்ன நிறைய பஜனை இது பண்றா, நிறைய ஜபம் பண்றா, அவ நிறைய ஜபம் பண்றதுனால நான் அவருக்கு நல்லது அருள்றேன் அப்படிதான் சொல்லுவரே தவிர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் எழுதுறாரு. அதனால எனக்கு அவருக்கு தெரியும் நல்ல ஜபம் பண்றா, நன்னா பக்தி எல்லாம் பண்றா, பிடிக்கும் அவருக்கு. இஸ் டியர் டு மீ என்னெல்லாம் எழுதுற. ஆனா அதுக்கு பார்ஷியாலிட்டி என்ன பண்ண முடியும்? அதனால நீ பண்றதுனால என்ன இப்போ இது வியாபாரம் ஆயிடுமே இல்லையா? நீ எனக்கு நிறைய ஜபா பண்ணிட்டு அப்ப நான் உனக்கு எல்லாம் அருளறேன் அப்படின்னாக்கா அது பிசினஸ் ஆயிடும். நம்மளும் அந்த பிசினஸ் நோக்கத்தோட அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவனும் பிசினஸ் பண்ண, நீ நிறைய பண்றதுனால உனக்கு நிறைய இது நல்லதெல்லாம் கொடுக்குறேன், இல்லாம நீ கஷ்டப்படுறியே அதனால நான் கொடுக்குறேன், அந்த மாதிரி எல்லாம் என்ன இல்லை. நீ என்ன நிறைய ஜபம் பண்ற, நான் கொடுக்குறேன், அந்த லெவல்ல தான் இருக்கும். சோ அதனால அவருக்கு நம்மளை பத்தி தெரியும். அவர் யார்கிட்டையும் பார்ஷாலிட்டி எல்லாம் காட்ட மாட்டார். இது அன்அட்டாச், யார்கிட்டையும் இது பற்றோட இருக்க மாட்டார். எல்லாம் அவருக்கு சமம் தான். although he is the maintainer of all livings, அவர்கிட்ட தான் எல்லாம் வந்திருக்கு, உயிர் வாழிகள் எல்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் அவர் அட்டாச்சே இல்லை. அதுல நம்ம என்ன படிக்கணும்? நம்ம ஒரு அம்மாவா இருப்போம், அப்பாவா இருப்போம், ஒரு 4 பசங்க இருக்கலாம் நமக்கு. ஆனா 4 பசங்கள்ட்டையும் நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம கிட்ட என்ன வந்திருக்கு, அதனால என் பசங்களாச்சு அதனால நான் அட்டாச் அவசியம் இல்லை. அப்ப பகவான்கிட்ட இருந்து இவ்வளவு உயிர்வாழிகள் வந்திருக்கு. அப்ப அவர் எவ்வளவு அட்டாச்மெண்டா இருக்கணும் இல்லையா? ஐயோ அவன் கஷ்டப்படுறானே, அவன் இவன் இப்படி இருக்கானே அப்படின்னா அவர் ஒன்னும் கண்டுக்கவே மாட்டார். அது மாதிரி நம்ம இருக்கணும், நம்ம டியூட்டி பண்ணணும். ஆனா நம்ம அட்டாச்சா இருக்கக்கூடாது. although he is the maintainer of all living beings. He transcends the mode of nature. நமக்கு ரஜோகுணம் தமோகுணம் எல்லாம் நம்ம கிட்ட ஒட்டின்னு இருக்கும். காலையில இருந்து நல்ல சத்துவகுணத்துல இருக்கும். பகவான் நாம சொல்லணும்னு எல்லாம் ஆசையா இருக்கும். நேரம் போக 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 என்ன மத்தியானம் ஆகும்போது பிசினஸ் பிசினஸ்ல ஏதோ செய்கை, அது செய்யணும் இது செய்யணும், துணி துவைக்கணும், வீட்டு பெருக்கணும், வீட்டுல உள்ளவர்களுக்கு அது இருக்கும். ஆபீஸ் போறவர்களுக்கு ஐயோ அந்த வேலை பண்ணணும் இந்த வேலை பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். சோ இது ஆக்டிவிட்டிலேயே போயிடும். அது மோட் ஆஃப் பேஷன். அப்புறம் என்னது அது ரஜோகுணம். அப்புறம்
கடைசியில ராத்திரி ஆகாத என்ன ஆயிடும், தமோகுணம் இப்படப்ப படிக்க பார்ப்போம், இப்படப்பா தூங்கிடுவோம்னு அப்படி டயர்டா போயிடும் இல்லையா? அப்ப தமோகுணம் ஆட்கொள்றாங்க நம்மள. சோ இதே இப்படி மாத்தி 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 தினமும் நம்ம இதுலயே உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவராலதான் அதெல்லாம் வந்திருக்கு, அவர் தான் மாயாவே கிரியேட் பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கு அது பொருந்தாது. அவர் அந்த இதுல எல்லாம் கட்டுப்பட்டு இருக்க மாட்டார். அவர் இஸ் அவே ஃப்ரம் ஆல் தட். So he transcends the mode of nature also. And at the same time, he is a master of all the modes of nature. எல்லாத்தையும் கண்ட்ரோலும் பண்ற. ஆனா அவருக்கு அதுதான ஒரு இதுவும் பாதிப்பு கிடையாது. அவருக்கு பேஷனோ மூட் ஆஃப் குட்னஸோ சத்துவகுணமோ ரஜோகுணமோ தமோ குணம் அவரை பாதிக்காது. அவர்கிட்ட என்ன வந்திருக்கு, ஆனா அவருக்கு அதுல வந்து இது கிடையாது, பாதிப்பு கிடையாது. நெக்ஸ்ட் 16. யார் எல்லாம் படிச்சுட்டாங்களா? விவேகானந்த பிரபு ஃப்ரீயா இருக்காளா? படிக்க முடியுமா? இல்லாட்டா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். இல்ல அவர் ஃப்ரீ இல்ல. ஓகே, துர்கா மாதாஜி. பஹிர் அந்தாஸ்ச பூதானாம் அச்சாரம் ஏவச சூக்ஷ்மத்வாம் தத்ஞேயம் துரஸ்தம் பரம உண்மை எல்லா உயிர்வாழிகளின் உள்ளும் புறமும் உள்ளார். அசைவன மற்றும் அசையாதவற்றிலும் உள்ளார். அவர் சூட்சுமமானவர் என்பதால் ஜட புலன்களின் வலிமையால் காண்பதற்கோ அறிவதற்கோ அப்பாற்பட்டவர். மிக மிக தொலைவில் இருப்பினும் அவர் அனைவரின் அருகிலும் உள்ளார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப பகவானை பத்தி இன்னும் அடுத்த இதுலயும் வந்தாச்சு. என்ன இதெல்லாம் தெரிஞ்சதுதான் நமக்கு. எல்லாம் இதுக்கு முன்னாடி ஸ்லோகம்லயும் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இதுலயும் என்ன கொடுத்திருக்காரு, பகவான்கிறவர் எப்படி, இது பரமாத்மாங்கிற எப்படி, சூப்பர் ட்ரூத் எப்படி, எல்லா இடத்தையும் இங்க இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லா இடத்தையும் உள்ளேயும் இருப்பார், வெளியிலயும் இருப்பார். நம்ம அந்த இது போது நரசிம்மாவதாரத்துல எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? மூவிங், ஏதாவது மூவ் பண்ற உயிர் வழிகள் தான் மூவ் ஆகுது. வேற மரம் மாதிரி இருக்கிறது மூவ் பண்ணாது, ஆனா அங்கேயே ஸ்திரமா இருக்கும். அதுலயும் இருப்பாராம். He is beyond the power of materialistic senses to see. நம்ம கண்ணால பாக்குறோம். அப்ப பகவானை பார்க்கணும்னா இல்ல, நமக்கு அந்த மாதிரி ஒரு கண்ணு கிடையாது. நம்ம அவரை பாக்குற கண்ணு நமக்கு கிடையாது. அவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் நம்ம. அப்ப நமக்கு அந்த காட்சி நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஒண்டி புரிஞ்சுக்கலாம். புரியறது இதுல வந்து அது கூட முடியாதுன்னு போட்டிருக்கு. ஆனா பகவான் அனுபவிக்கலாம். எப்படி நிறைய ஜப்பா பண்ண யூ கேன் கம்பேர். இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம், எப்படி நமக்கு அது. நான் சொல்லல நேற்றுக்கு வந்து சொன்னேனே, இந்த ஒரு ஸ்க்ரூ தொலைஞ்சு போறது அது கிடைச்ச உடனே எனக்கு பகவான் அப்படி எனக்கு இன்னும் அவரே எனக்கு ஒரு இடத்துக்கு கொடுத்தா போல அவன ஒரு ஃபீல் வந்து கொடுத்து. சோ யூ கேன் அந்த மாதிரி சின்ன ஏதாவது நடந்தா கூட உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும். ஓ இது பாரு அவன் எப்படி அவர் என்னையே கண்காணிச்சுட்டு எப்படி எனக்கு ஏதோ மனசு கஷ்டம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு அதெல்லாம் நிவர்த்தி பண்றாரே, அந்த மாதிரி எண்ணெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். So that is how you have to be totally involved in that. So although அவர் இங்க நமக்கிட்ட ரொம்ப தூரம் இருக்கார். நம்ம அந்த கோலோகம் இது சாட் பார்த்தோம் இல்லையா? எங்கேயோ இருக்கு கிருஷ்ணலோகம், அவ்வளவு தூரத்துல அவர் இருக்கார், அங்கதான் இருக்கார். ஆனாலும் he is also near to all. எப்படி பரமாத்மா ரூபமா நம்ம ஹிருதயத்திலேயே உட்கார்ந்துருக்கார். He is very near to us, though he is far away from us. அப்படி. Yes, next படிக்கலாம். ஜெயலட்சுமி மாதாஜி எழுங்கோ இருக்கேடா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவ சஸ்திதம் போதபத்க்ருக்ஷ தக்ஞேயம் கிருஷ்ணு பிரப விஷ்ணு ச. எல்லா உயிர்களுக்கிடையே பரமாத்மா பிரிந்திருப்பதாக தோன்றினாலும் அவர் ஒருபோதும் பிரிக்கப்பட முடியாதவர். அவர் ஒருவராகவே இருக்கின்றார். அவரே எல்லா உயிர்வாளிகளையும் காப்பவர் என்ற போதிலும் அழிப்பவரும் திருப்தி செய்பவரும் அவரே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு ஒளி வடிவமா பரமாத்மா ஒண்ணு கொடுத்திருக்கா. இந்த பரமாத்மா எங்க சி முதல்ல வந்து இது அந்த சி சொல்லுவாங்க தண்ணியில வாழற அந்த இது இல்லையா, அந்த மாதிரி இதுல கூட ஒவ்வொரு இது மீன்களா இருக்கட்டும், அதுக்குள்ள என்னெல்லாம் பேர்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் இருக்க. அதை தாண்டி இந்த மாதிரி தாவரம் பல்லி, இந்த கிராப் அண்ட் பட்டர்ஃபிளை அந்த இதுலயும் இருக்கு கொஞ்சம் ஒரு அட்வான்ஸா. அதுக்கப்புறம் என்னது இந்த மாதிரி 4 கால் அனிமல்ஸ் இருக்கே அபார்ட். அது 2 கால் பறவைகள், சில மிருகங்களுக்கு 2 கால்லாம் இருக்கும். அந்த மாதிரி அதுலயும் இருக்காராம். அப்புறம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டா இந்த மாதிரி.
ஒரு மாதிரி பீஸ்ட் அண்ட் அனிமல்ஸ், இந்த மாதிரி பெட் அனிமல்ஸும் வரும். அப்புறம் இந்த மாதிரி ஹியூமன் பீங்ஸ் இது போல எவ்வளவு பேர் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் அதே சூப்பர் சோல் தான் இருக்கு, அதே பரமாத்மா தான் எல்லார் உடல்லையும் அவருக்கு. அப்ப என்ன கொடுத்துருக்கு இதுல, சூப்பர் சோல் appears to be divided among all beings. எல்லா இடத்துலயும் இருக்காரு. அப்ப அவர் டிவைட் பண்ணி பங்கு போட்டு அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரா? இல்லவே இல்லை. இப்ப காத்து இருக்கு, எல்லா இடத்துலயும் காத்து இருக்கு இல்லையா? நம்ம உட்கார்ந்து ரூம்லயும் இருக்கோம், நீங்க இருக்கிற ஊர்லயும் இருக்கும், என்னோட இருக்கிற ஊர்லயும் இருக்கும். அப்ப அங்க கொஞ்சம் காத்து, இங்க வேற காத்து, அப்படியா? இல்ல, ஒரே காத்துதான் இல்லையா? அந்த மாதிரி இப்ப பகவான் எப்படி எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருப்பார். சோ அவர் டிவிஷன்லாம் ஆகிறது இல்லை. அவர் இது என்ன பங்கு போட்டு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. He is never divided. அவர் அந்த மாதிரி ஆக மாட்டார். He is situated as one. அவர் ஒரே ஆள் தான் அந்த எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார். Although he is the maintainer of every living entity. எல்லா உயிர் வாயுகளோடு அவர் தான் மெயின்டைன் பண்றார். It is to be understood that he develops and develops all. அவர் தான் எல்லாத்தையும் காப்பாத்துறார். எல்லாரையும் காப்பாத்தி எல்லாரையும் டெவலப் பண்ணி நம்மளோட இப்ப நம்ம இருக்கிற ஹியூமன் பீங்கோட லைஃபே பார்க்கலாம். சின்ன பாப்பாவா இருந்துட்டு நம்ம இப்படி வளர்ந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கோம்னா அது தேங்க்ஸ் டு ஹிம். எவ்வளவு பேர் இந்த ஏஜ் கூட பார்க்காம போயிடுறாங்க. நம்ம இன்னும் இருக்கோம்னா என்னத்துக்கு இருக்கோம்? அவரை வழிபடுறதுக்கு இன்னும் நீ பண்ணலையே, பண்ணுன்னு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். இன்னும் உனக்கு உசுருன்னு உனக்கு கொடுத்துருக்கேன், என்ன ஜப்பா பண்ணு உனக்கு என்கிட்ட வர வேண்டாமா அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு நன்றி சொல்லி நம்ம நம்ம லைஃப பார்ப்போம். இப்ப அடுத்தது அதே ஸ்லோகாவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். சூப்பர் சோல் இஸ் அன்டிவைடட். எல்லா ஹிருதயத்திலையும் அவர் சூப்பர் சோல் இருக்கார். ஆனா அவர் முழுதான். அவர் இதேதான் ஒரு எக்ஸாம்பிள், இதேதான் சொல்லுவா. ஒரு அம்மா 4 குழந்தைகள் பெத்து போடுவாங்க. 10 குழந்தைகளையும் அந்த காலத்துல 10 குழந்தைகள் 12 குழந்தைகள் ஈஸியா பெத்து போடுவாங்க. ஆனா அம்மா அப்போ ஃபுல்லா தான் இருந்தாங்க. அம்மாவோட ஒரு பாகம் ஒரு குழந்தைய அம்மா பாதியா கட்டாயிட்டே வராங்களா? இல்ல, அந்த குழந்தையும் ஃபுல் உருவத்துல இருக்கும், அம்மா ஃபுல் உருவத்துல இருப்பாங்க. சோ அந்த மாதிரி பரமாத்மாவோடு நம்ம எல்லா பசங்க, நம்மனா ஹியூமன் பீயிங் மாத்திரம் இல்ல, பூச்சில இருந்து புழுல இருந்து அனிமல்ல இருந்து பேர்ட்ல இருந்து எல்லாம் அவரோட குழந்தைகள் தான். அப்ப அவர் ஃபுல் தான். அப்புறம் அவரோட ஒரு பாகமும் நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. சூப்பர் ஆத்மா, பரமாத்மா என்பது பிரிக்கப்படாதது. பரமாத்மா ஒன்றுதான். இருந்தாலும் பரமாத்மா பிரிக்கப்பட்டதாக தோன்றுகிறது. எல்லா ஹிருதயத்திலும் இருக்கிறதுனால பங்கிட்டு போட்டு இப்படி இந்த மாதிரி ஆயுட்கால பிரிச்சிருக்காரோ அப்படி தோணும். இல்ல, ஆனால் ஒன்றாக அமைந்துள்ளது. இருந்தாலும் அனைத்து உயிரினங்களையும் பராமரிப்பவர். எல்லா உயிரினங்களும் பிரிச்சு இருக்கிறா போல தோன்றினாலும் என்ன பண்றார்? எல்லா உயிரையும் அவர் பராமரிக்கிறார். அவர் அனைத்தையும் விழுங்கி அபிவிருத்தியும் செய்கிறார். அப்புறம் அனிலேஷன் டைம்ல என்ன பண்றாரு? எல்லாத்தையும் விழுங்கிடுறாரு. நம்ம எல்லாம் அது அனிலேஷன் டைம்ல இருந்தோம்னா என்ன போயிடுவோமா? அவரோட வாய்க்குள்ள போயிடுவோமா அனிலேஷன்ல? அப்படி அதெல்லாம் பார்த்தோமே. அதனால அது அபிவிருத்தி செய்யறாரு. விழுங்கினா என்னது? அதெல்லாம் லாஸ் கிடையாது. திரும்பி எல்லாம் பண்ணி திரும்பி ஒரு எக்ஸிஸ்டன்ஸ், திரும்பி வேறோட உலகம் சத்திய வரும், சத்தியலோகா வரும். எஸ். நெக்ஸ்ட் யாரு படிக்கிறேன் மாதாஜி? ஆமா மாதாஜி. ரெடியா இருக்கான் படிக்கிறதுக்கு. ஜோதிஷாமபி தத் ஜோதிஸ் தமசஃ பரம் உச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ருதி சர்வஸ்ய விசிஷ்டிதம் பிரகாசிக்கும் பொருட்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் அவரே. அவர் ஜடத்தின் இருட்டிற்கு அப்பாற்பட்டவராகவும் தோன்றாதவராகவும் உள்ளார். அவரே அறிவாகவும் அறியப்படும் பொருளாகவும் அறிவின் இலக்காகவும் உள்ளார். அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வீற்றுள்ளார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப இதுல என்ன கொடுத்துருக்கேன்? சோர்ஸ் ஆஃப் த லைஃப். ஒரு இருட்டா ஒரு இது இருக்கு, ஒரு ரூம் இருக்குன்னா இந்த ஜன்னல் இல்லைன்னா என்ன ஆகும்? உள்ள லைட் வராது. ஆனா அந்த ஒரு திரை மாதிரி என்னவோ போட்டிருக்கா, அங்கே லைட் வரும்போது என்னது? அந்த இடத்துல லைட் வந்தோடனே ஃபுல் ரூமே பிரகாசிக்கிறது. சோ அந்த லைட் ஒரு பிடிச்சு இருக்க முடியுமா? முடியாது. சோ அதே போல அவர் சோர்ஸ் ஆஃப் லைட் மாதிரி. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். சோர்ஸ் ஆஃப் லைட். அண்ட் எப்படி ஒரு லைட் உள்ள எல்லாமா பிரகாசிக்கிறதோ, இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு எழுதியிருக்கு. எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார். ஏன்னா இந்த லைட் மாதிரி வந்தோடனே நமக்கு கண்ணுக்கு புலப்படும் என்னெல்லாம் இருக்குன்னு, எல்லாம் கண்ணுக்கு புலமா. அது போல பகவான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காரு. ஆனா லைட் மாதிரி ரூபத்துல வந்தாதான் நமக்கு அது கண்ணுக்கே தெரியாது. He is beyond the darkness. அவருக்கு டார்க்னஸ் தான் என்ன தெரியாது. ஏன்னா அவர் இருக்கிற இடம் எல்லாமே பிரகாசமா தான் இருக்கும். So he is beyond the darkness of matter and is unmanifested. அவருக்கு இதுல போட்டிருக்கு, உருவம் இல்லாதக்கு இந்த பிரம்மன் ரூபத்துல ஒளி வடிவமா அவர் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காரு. இப்ப நான் காத்துன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு எக்ஸாம்பிள். அது போல ஒளி இருக்கிற அது போல பகவான் இருக்கிற இடம் தான்
ஒளியா இருக்கும். சோ ஒளி இருக்குன்னா அந்த எப்படி நம்ம ஒளிய வந்து நம்ம வந்து எல்லா இடமும் பரவி இருக்கு சொல்றோமோ அது போல பகவான் எல்லா இடத்துலயும் பரவி இருக்காரு. ஹி இஸ் நாலேஜ். அவரே ஒரு நாலேஜ் தான். அவரை பத்தி நம்ம படிக்கலாம். அவரே ஒரு என்ன பல்கலைக்கழகம் அப்படிம்பாங்களே, அவரையே அந்த மாதிரி நினைச்சுட்டு, ஆனா அவரை பத்தி தான் படிக்க போறோம். ஹீஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஹீஸ் த கோல். அவரே ஒரு நாலேஜ், அவரை பத்தி படிக்க போறோம். அண்ட் அவரை தான் போய் அடையவும் போறோம். இந்த நாலேஜ் தான் படிச்சுட்டு என்ன அவரை அடையறதுக்கு தான் நம்ம வந்து படிக்கவும் செய்யறோம். ஹி இஸ் சிச்சுவேட்டட் இன் எவ்ரிவன்ஸ் ஹார்ட். எல்லாரோட ஹிருதயத்தையும் அவர் இருக்கார். நெக்ஸ்ட் படிக்கலாம். இது 13.18 என்ன கொடுத்திருக்கு? அப்ப இந்த பரமாத்மா என்பது அனைத்து அறிவு மற்றும் அறிவொளியின் ஆதாரம். இது வந்து பரமாத்மா என்பது அனைத்து ஒளியிலும் பொருள்களிலும் ஒளியின் ஆதாரம். சொல்லணும் ஒளி வடிவமா எல்லா இடத்துலயும் இருக்கார். பரமாத்மா அப்பாற்பட்டது பொருள். சூப்பர் சோல் இஸ் பியாண்ட் தி டார்க்னஸ் அண்ட் மேட்டர் அண்ட் இஸ் அன்மானிஃபெஸ்டட். அப்ப அவர் எப்படி இந்த 4 கை ரூபம் 2 கை ரூபமா இல்லாம ஒளி வடிவமா இருக்கும்போது என்ன எல்லா இடத்துலயும் ஒரு மேனிஃபெஸ்ட் இல்லாம, இப்ப இந்த ஒளி வடிவமா இருக்கும்போது யூ கேனாட் ஃபைண்ட், அதுக்கு காலங்க இருக்கு கையுங்க இருக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒளி வடிவமா எல்லா இடத்துலயும் அவர் வந்து வியாபிச்சிருக்காரு. அன்மானிஃபெஸ்டட்னா ஒரு ரூபம் இல்லாம அவர் வந்து அரூப ரூபத்துல எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்காரு. அப்புறம் இஸ் நாலேஜ். அவரே ஒரு நாலேஜ் தான். அவரை பத்தியே நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ். அவரை பத்தி படிக்கிறதுக்கு சப்ஜெக்ட் அவர் தான் வந்து அவரை பத்தி படிக்கிறதுக்குள்ள அறிவு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் கோல் ஆஃப் நாலேஜ். இதெல்லாம் படிக்கிறதுக்கு போகிறோம், அவரை அடையறதுக்கு தான் நம்ம போகிறோம். அது அறிவின் குறிக்கோளே அவர் தான். அப்புறம் இஸ் சிச்சுவேட்டட் இன் எவ்ரிவன்ஸ் ஹார்ட். அனைவரின் இதயத்திலையும் அவர் இடம் பெற்றுள்ளார். இதே நம்ம படிச்சதுதான் திரும்பி பிபிடியா இதுல ஸ்லைடா கொடுத்துருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட். அடுத்தது யாரு மாதாஜி? நான் படிக்கிறேன் மாதாஜி. இது க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதஹ மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவாயோ பபத்யதே. இவ்வாறாக செயல்களின் களம், உடல், க்ஷேத்ர, அறிவு, ஞானம், அறியப்படும் பொருள், ஞேயம் ஆகியவை சுருக்கமாக என்னால் விவரிக்கப்பட்டன. எனது பக்தர்கள் மட்டுமே இவற்றை முழுமையாக புரிந்து கொண்டு எனது இயற்கையை அடைய முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்ற? Thus, the field of activity, the body, உடம்புல இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு இதெல்லாம் எப்படி பண்றோம்? இன்டெலிஜென்ஸ், கையால ஆக்ஷனாலையும் சரி, இன்டெலிஜென்ஸ் எதை வச்சு பண்ணாலும் நம்ம இந்த உடம்ப வச்சுதான் பண்றோம். சோ இந்த உடம்புலதான் இவ்வளவு ஆக்டிவிட்டி நம்ம பண்ணலாம். அவரை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள இவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன களம்? பாடின்னு ஒண்ணு இருந்தாதான். நமக்கு இந்த பாடி மாத்திரம் இருக்கலன்னு நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால இந்த பாடி கொடுத்துருக்கு. சோ இதனால இருந்து அப்புறம் என்னது? நாலேஜ் அண்ட் நோவபிள் அறிவு. அவரை பத்தி என்ன அறிவு? அவரை பத்தி படிக்கிற உள்ள அறிவு. நோபல் has been summarily described தான். இவ்வளவு நேரம் சொல்லிட்டு என்னது கொஞ்சமா தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார் அவர். ஒன்லி மை டிவோட்டிஸ். இதெல்லாம் யாருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும்? ஒன்லி என்ன தூய பக்தராலதான் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கலாங்க. அதனால நமக்கு புரியலையே நினைக்க வேண்டாம். அதனால நம்ம தூய பக்தா எப்படி இல்லையே நினைக்க வேண்டாம். இது கொஞ்சம் ஹார்டு சப்ஜெக்ட் தான். நான் நேற்றுக்கே சொன்னேன், கொஞ்சம் இந்த ஸ்லோகம் இதெல்லாம் அந்த சாப்டரே கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இதே போல நான் இப்பயே சொல்லி வைக்கிறேன், 15 சாப்டர்ஸ் ஆல்சோ கொஞ்சம் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு அந்த ஒரு லெவல்ல வந்து இறங்கி நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அது இண்டிவிஜுவலால தான் முடியும். சொல்றவா சொல்லிட்டே போயிட்டு இருப்பா. புரிஞ்சுக்கிற தகுதி நமக்கு எப்ப வரும்? அந்த இடத்துல போயிட்டு அப்படி நம்ம வந்து அது ஒரு என்ன சொல்லுவா, அந்த மாதிரி புரியறதுக்கு நம்ம தான் ட்ரை பண்ண முடியும். நம்ம புத்தியால நம்ம இன்டெலிஜென்ஸால அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். கொஞ்சமா புரிஞ்சுதான் நோ ப்ராப்ளம். திரும்பி இந்த 13 சாப்டர் வரும். அடுத்த லெவல் நீங்க போச்சுன்னா திரும்பி இதே 13 சாப்டர் வரும். அப்ப இன்னமும் நல்லா புரியும். அதனால நான் உங்களுக்கு சொன்னேன், இது பர்பட் இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சப்புறம் 18 டேஸோட 18 சாப்டர்ல முடிஞ்சப்புறம் கூட இந்த 13 சாப்டர் நீங்க வந்து படிச்சு பார்க்கலாம். நல்லா புரியும். இல்ல இன்னைக்கே போயிட்டு வீட்டுல போய் படிக்கலாம். நேற்றுக்கு படிச்சவாளுக்கு இது புரியும், நல்லா புரியும். படிச்சவாளுக்கு புரியும். அதனால நம்ம வந்து பர்பட்லாம் எப்பவுமே படிக்கணும். நல்லா டீட்டெயிலா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஓகே. அப்புறம் only my devotees can understand this thoroughly and thus attain to my nature. அவனா ஈஸியா என்ன அடைய முடியும். இதை பத்தி திரும்பி ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்கு. நாலேஜ் இதை பத்தி தான் அறிவு. இதை பத்தி க்ஷேத்ரான்னு என்னது? ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், செயல்பாடுகளின் களம். க்ஷேத்ரஜ்ஞா என்னது? புலத்தை அறிந்தவர், ஆன்மா மற்றும் சூப்பர் ஆன்மா, அது பரமாத்மா. அப்ப இது வந்து எதை பத்தி படிச்சிருக்கோம்? ஆத்மாவை பத்தியும் இது பரமாத்மாவை பத்தியும் படிச்சோம் இல்லையா? அதுதான் க்ஷேத்ரஜ்ஞா. க்ஷேத்திரம்ங்கிறது இது ஒரு இது என்ன சொல்லுவாங்க, உடல். அந்த உடல் வச்சுன்னு நம்ம என்ன இந்த இன்டெலிஜென்ஸ் வச்சு இதெல்லாம் என்ன படிக்க போறோம்? ஆத்மாங்கிறது யாரு, சூப்பர் ஆத்மா பரமாத்மாங்கிறது யாருன்னு படிக்கிறோம்.
இதுதான் நாலேஜ். ஞானானா என்னது? நாலேஜ், அறிவு மற்றும் அறிவை பெறுவதற்கான செயல்முறை. எப்படி நம்ம படிக்கலாம்? இந்த உடம்புன்னு இருக்கும்போது என்ன, அப்ப நம்ம வாயால சொல்லலாம், கேட்கலாம். காது இருக்கு, இந்த உடம்புன்னு இருக்கும்போது அந்த காதுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கா, அப்ப காதால வந்து கேட்கலாம். அப்ப இந்த நாலேஜை பெறலாம் இல்லையா? அதனாலதான் இந்த உடல் ரொம்ப முக்கியங்கிறது. அப்ப இந்த உடலை நம்ம வந்து நல்லா பாத்துக்கணும். எதுக்கு? தூங்குறதுக்கு எதுக்கு இல்ல, இந்த மாதிரி பகவான் ஞானத்தை எல்லாம் பெறறதுக்கு, நல்லா நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு we have to உடம்ப பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு நம்ம வச்சுக்கணும். அப்புறம் நேயம்னா என்னது? எதை பற்றி படிக்க போறோம்? ஆப்ஜெக்ட் என்ன? அறிவின் பொருள். அப்ப அதை பத்தி இப்பதான் அதெல்லாம் முடிச்சோம். சோ இதுல என்ன கொடுத்திருக்கு? இந்த fully understood by devotees. மத் பக்தானா என்னது? இந்த மாதிரி பக்தாளா இருக்கிறவா இது எல்லாம் அவளுக்கு புரிஞ்சிருக்கும். நமக்கு புரியலைன்னா நம்ம அதனால பக்தான் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, நம்ம இன்னும் பர்ஃபெக்ட் படிக்கலாம்னு அர்த்தம். நல்லா பர்ஃபெக்ட் படிச்சு திரும்பி வேணா ஒரு செஷன் 13 சாப்டரோட வைக்கலாம், முடிஞ்சுதான். ஓகே, இது வந்து நாலேஜ் எதை பத்தி படிக்கிறோம் போட்டிருக்கு. அறிவு என்பது கிருஷ்ண உணர்வின் தன்னை புரிந்து கொள்வது மற்றும் எல்லாவற்றிலும் கிருஷ்ணரை உணர்ந்து கொள்வதும் ஆகும். கிருஷ்ணரை மாத்திரம் ஒரு கிருஷ்ணா புக்கை படிச்சு நம்ம புரிஞ்சுட்டோம் அது முடியல, இல்ல. எதை பார்த்தாலும் அது கிருஷ்ணரோட ரூபமா நமக்கு தெரியணும். அதுலயும் கிருஷ்ணா இருக்கா, இதுலயும் கிருஷ்ணா இருக்கா, அந்த மாதிரி நினைச்சுட்டு அந்த மாதிரி இருந்ததுனாக்கா நல்லா புரிஞ்சுக்கலாம். அறிவு என்பது பக்தி சேவையை முழுமையாக புரிந்து கொள்வதற்கான ஆரம்ப கட்டமே தவிர வேறில்லை. இதுதான் ஆரம்பம் தான் சொல்லியிருக்கா. போதுமா? இன்னும் நிறைய இருக்கான். அறிவு என்பது பக்தி சேவை, நம்ம வந்து பக்தி தொண்டெல்லாம் பண்றோம் இல்லையா, அதோட ஒன்லி ஆரம்ப கட்டம் தான் இது. புரிந்து கொள்வதற்கான ஆரம்ப கட்டமே, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்புறம் விஞ்ஞானங்கிறது என்னது? அறிந்தவர், விஞ்ஞானம் அறிந்தவர், அறியக்கூடியவர் மற்றும் அறியும் செயல்முறை. எதை பத்தி படிக்கிறோம்? யாரு இதெல்லாம் படிக்கிறா? அப்புறம் இது புரிஞ்சுக்கிறவா யாரு? அப்புறம் அறியும் செயல்முறை, எப்படியெல்லாம் அதை வந்து படிக்க போறோம், அந்த மாதிரி அறிவியல் அல்லது விஞ்ஞானம் என்று அழைக்கப்படுகிறது. சோ அதை பத்தி இன்னும் அடுத்ததுல இதெல்லாம் தான் நாலேஜ். ஓகே, கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் தான் அது. ஓகே, அடுத்த செக்ஷன் வந்துட்டோம். கிருஷ்ணா ஆன்சர்ஸ் கொஸ்டின் ஆஃப் ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டாவது 1, 2 இந்த பிரகிருதி புருஷா அதை பத்தி இப்போ சொல்ல போறேன். அதான் இருக்கு. பிரகிருதி புருஷா என்று அவளோட இது எப்படி அவ தொடர்பு இருக்கு? 1 மற்றும் 2 கேள்விகளுக்கு கிருஷ்ணர் பதில் அளிக்கிறார். பிரகிருதி புருஷாய் மற்றும் அவர்களது சங்கமம். 20ல இருந்து 26 வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த மாதிரி இது இருக்கு. ஒருத்தர் வந்து இப்ப நம்ம வந்து எப்படி இருந்திருக்கோமா, இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம். குதிரை, யானை, பூனை எல்லாம் நம்ம எல்லாம் முடிச்சு அப்புறம் ஹியூமன் லைஃப் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அப்ப எவ்வளவு கோடி ஜென்மம் எடுத்திருப்போம் இல்லையா? அப்புறம் ஹியூமன் லைஃப் வந்துட்டு கூட எவ்வளவு டைம் ஹியூமன் லைஃப் எடுத்திருக்கோம் தெரியாது. எடுத்திருப்போம், அந்த இதுக்கு முன்னாடி எடுத்திருப்போம். அதுல கொஞ்சம் பக்தி பண்ணிட்டு பாக்கி விட்டு போயிருக்கோம். அதனாலதான் திரும்பி எடுத்து இப்ப இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து பக்தி பண்ணலன்னா, தப்பு காரியம் பண்ணலன்னா வழுக்கி திரும்பி இந்த மாதிரி நிலைமையில வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நம்ம வந்து இன்னும் முன்னேறி போறதுக்கு தான் பார்க்கணும். சோ இதெல்லாம் ஒரு சைக்கிள் மாதிரி காட்டியிருக்கான். சோ இது என்ன கொடுத்துருக்கு? லார்ட் கிருஷ்ணா எக்ஸ்பிளைன்ஸ் பிரகிருதி புருஷா அண்ட் அவரோட சங்கமம். பகவான் கிருஷ்ணர் பிரகிருதி புருஷா மற்றும் அவர்களின் ஐக்கியத்தை விளக்குகிறார். 20 ஜி கல்பனா மாதாஜி எடுங்க. வந்துட்டா இல்லையா? ஃப்ரீயா இருக்கலாம்? எஸ் மாதாஜி. படிங்க. டைம் எடுக்கணும், வேற யாரையும் இல்ல படிக்கிறேன் மாதாஜி. பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யதாதி உபாவபி விகாராம்ச குணாம் சைவ வித்தி பிரகிருதி சம்பவான். ஜட இயற்கையும் உயிர்வாளிகளும் ஆரம்பமற்றவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது மாற்றங்களும் ஜடத்தின் குணங்களும் ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. ஜட இயற்கையின் உற்பத்தி பொருட்களே. ஹரே கிருஷ்ணா. மெட்டீரியல் நேச்சர், ஜட இயற்கை கொடுத்திருக்கு இல்லையா? ஜட இயற்கையும் சரி, மனுஷன் நம்மள மாதிரி உயிர் வாழிகளும் சரி, எல்லாம் பகவான்டேன்னு வந்ததுதான். நம்ம வந்து சுப்பீரியர் குவாலிட்டி. நம்ம குவாலிட்டி எப்படி? பகவானோடே குவாலிட்டி தான், நல்ல சுப்பீரியர் குவாலிட்டி தான் நம்ம இருக்கணும். ஆனா ஜட இயற்கை எப்படி? இன்ஃபீரியர் குவாலிட்டி, கொஞ்சம் கம்மி தான். அவளுக்கு வந்து பகவானோட ஒரு அம்சம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும், நம்ம கிட்ட அதிகமா இருக்கும். அதே பியூர். அதனாலதான் நமக்கு அந்த சோல் வந்து ஏங்குறது, பகவான்கிட்ட போறதுக்கு நம்ம ஏங்குறது. ஏன் நமக்கு வந்து இவ்வளவு போயிட்டு அங்கெல்லாம் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு ஏன் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணித்து? பிகாஸ் அந்த உள்ள ஆத்மா இருக்கு, அது ஏங்குறது இது கேட்கறதுக்கு. ஏன் உடம்பு சொல்லுமே, டயர்டா இருக்கு, கொஞ்சம் ஏதாவது இதை குடிச்சிட்டு மெதுவா அப்படி படுத்துட்டு தோணும். ஆனா அதையும் தாண்டி அந்த ஆத்மாக்கு வேண்டி நீங்க வந்து இதை அட்டன் பண்றீங்க. அதுதான் திஸ் ப்ரோஸ்.
நம்ம ஆத்மா அதுக்கு இது கேட்கறதுக்கு வெயிட் பண்ணுது. ஏன்னா நம்ம எல்லாம் அங்கிருந்து தான் வந்திருக்கோம். அது திரும்பி வீடு போறதுக்கு தான் அதெல்லாம் எங்கிட்டு இருக்கு. சோ நம்ம மெட்டீரியல் நேச்சரா இருக்கட்டும், இந்த நம்மள மாதிரி உயிர் வாயுகளா இருக்கட்டும், எல்லாமே என்னது. அப்புறம் இதுல என்ன கொடுத்துட்டோம்னா பிகினிங்லெஸ். நம்ம எங்கேயாவது வந்திருக்கோம், அங்கேருந்து வந்திருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் என்னவா இருந்தோம், அப்புறம் என்ன இது வந்துட்டே இருப்போம். இது நமக்கு என்னது பாடி, இது பாடி கிடைச்சுட்டே இருக்கும். நம்ம இன்னும் கோலோகம் போறது வரைக்கும் நமக்கு ஒரு உயிரினங்களோட நம்ம பாடி நம்ம கொடுக்கும். அக்கார்டிங் டு இந்த ஜென்மால நம்ம என்ன பண்றோமோ அது போல அடுத்த ஜென்மா நமக்கு கிடைக்கும். ரொம்பவே புண்ணியம் பண்ணி ரொம்பவே இந்த நல்ல இது பண்ணிட்டோம்னா பகவான் கிட்ட போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அந்த பண்ணலைன்னா இந்த ஜென்மத்தை நம்ம என்ன ஆசை பாசம்னா வச்சிருக்கோமோ அது போல நமக்கு அடுத்த ஜென்மத்தோடு உடல் கிடைக்கும். சோ இதுக்கு வந்து ஆதி அந்தம் இல்லாத ஒரு செயல்ல நம்ம உட்கார்ந்து பிகினிங்லெஸ். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் the transformation and the modes of matter are products of material nature. இந்த மெட்டீரியல் நேச்சர்ல இதை வச்சுதான் நம்ம வந்து இப்ப எல்லாம் நம்ம அதுதானே சார்ந்து நம்ம வாழறோம் இல்லையா. ஏன்னா நம்ம சாப்பிடணும்னா கூட இந்த மெட்டீரியல் நேச்சர்ல விளையிற நெல்லு, அரிசி, கம்பம் என்னெல்லாம் இருக்கும் அதை சாப்பிட்டுதான் நம்ம உயிரை வச்சுருக்கோம். இல்ல மெட்டீரியல் நேச்சர் எனக்கு சம்பந்தம் இல்லை சொல்லவே முடியாது. மெட்டீரியல் நேச்சர் இருக்கிற போதுதான் அதை வச்ச இந்த தண்ணி, நமக்கு தண்ணி எங்க இருந்து வருது, நதி, குளம், குட்டை, ஒண்ணும் இல்லைன்னா கிணறு எல்லாம் இருக்கும். அப்ப இந்த பிரகிருத்தில அந்த கிணறு, இந்த தண்ணி இருக்கிறதுனாலதான் நம்ம அதை குடிக்கிறோம், அதை யூஸ் பண்ணி சமைக்கிறோம் இல்லையா. அப்ப பிரகிருத்தில இருந்தா நம்ம we are always connected to பிரகிருதி. அப்ப அந்த பிரகிருத்தியை நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இதுக்கும் நமக்கு சம்பந்தம், பிரகிருதிக்கும் உயிர் வாழிகளுக்கும் சம்பந்தம். உயிர் என்னது அனிமல்ஸ் எப்படி அவ சமைக்கலைனாலும் அள்ளி தண்ணி குடிக்கிறோமே, அப்ப அவளும் இதுதான் யூஸ் பண்றா. சோ எல்லா உயிர் வாயுகளும் இந்த ஜட இயற்கையில சம்பந்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப திரும்பி எல்லாரும் ஆயிடுது இல்லையா. பபிதா மாதாஜி படிச்சுட்டீங்களா? படிச்சுட்டேன் மாதாஜி. ஓகே, எல்லாரும் படிச்சாச்சு. அப்போ ஒரு ரவுண்ட் ஆயிடுது, 2 ரவுண்ட் ஆயிடுது. துர்கா மாதாஜி ஆரம்பிக்கும். कार्य कारण कर्तृत्वे हेतु प्रकृति उच्यते पुरुष सुख दुःखानां भोक्तृत्वे हेतु उच्यते. எல்லா செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் இயற்கையே காரணமாக கூறப்படுகிறது. இருப்பினும் இவ்வுலகின் பல்வேறு இன்பத் துன்பங்களுக்கு உயிர் வாழியே காரணமாக கூறப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்ன கொடுத்திருக்கு? நேச்சர் இஸ் செட் டு பி த காஸ் ஆஃப் ஆல் மெட்டீரியல் காசஸ் அண்ட் இஃபெக்ட்ஸ். அப்ப இது அதுல என்ன அதான் இட்ஸ் அ காஸ் அப்படின்னா இது நமக்கு ஏதாவது வேணும்னா அதுக்கிட்ட இருந்தா நமக்கு வாங்கலாம் இல்லையா. இப்ப தண்ணியா இருக்கட்டும், காத்தா இருக்கட்டும், எல்லாமே மெட்டீரியல் தானே. மெட்டீரியல் உலகத்துல இருந்தா நம்ம காத்து இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஸோ காற்றும் எங்கேருந்து வருது? நேச்சர், இந்த மெட்டீரியல் நேச்சர்ல இருந்தா வருது. So it is set to be the cause. அதனாலதான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. Whereas living entity நம்ம எப்படி is the cause of the various sufferings and enjoyments in this world. நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கு எல்லாம் அவெல்லாம் நேச்சர் வந்து எப்படி கொடுக்கும், அதுவும் அனுபவிச்சுட்டு அது இப்ப மரம்னு இருக்கு, அதுவும் அனுபவிக்கிறதோ இல்லையோ. இப்ப மரம்னு இருக்கு, நல்லா பூத்து குலுங்கி காய்ச்சி எல்லாம் இருக்கு. யாருக்கு கொடுக்கறது? நமக்கு தான். அந்த ஒரு ஆப்பிளாவும் இருக்கும், வேற என்ன மரமா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு உயிர் வாயுகளுக்கு தான் கொடுக்கறது. அப்போ அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அ காஸ். அதை வச்சுதான் நம்ம வந்து உயிர் வாயு வாங்கிட்டு இருக்கோம். ஆனா வேற நம்ம உயிர் வாயுகள் நம்ம எப்படி அதை சார்ந்து இருக்கும், அதை சார்ந்து அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வாழறோம். ஆனா நம்ம லைஃப்ல நிறைய சஃபரிங் இருக்கு. அது மிருகமா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், புழு பூச்சியா இருக்கட்டும், இல்ல ஹியூமன் பீயிங்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் நிறைய. ஏன்னா இது வந்து துக்காலயம் சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா. இது வந்து துக்கம் நிறைஞ்ச உலகம் தான். இதுல நிறைய சஃபரிங் இருக்கும் அண்ட் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனா அதிகமா இப்போ யார்கிட்ட கிடையாது. எப்படி இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் நான் கேட்காத எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அப்படி யாரும் சொல்ல மாட்டா. ஃபர்ஸ்ட் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படி கேட்டா எல்லாம் குட், எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிதான் சொல்லுவா. அப்புறம் மெதுவா உட்காந்துட்டு பேசும்போது ஐயோ உனக்கு தெரியாதா, எனக்கு அன்னைக்கெல்லாம் ரொம்ப தலைவலிச்சது, அப்புறம் அன்னைக்கு அவர் யாரோ போயிட்டாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு, இதெல்லாம் முள்ள இருக்கும். அப்போ யாருமே பார்த்தா நல்லா ஹாப்பியா இருக்காங்கிற அந்த இதே கிடையாது. பேருக்கு இருக்காங்க, ஏதாவது நல்லதும் வரும், ஒரு கல்யாணம் நம்ம வீட்டுல வரும், ஒரு குழந்தை பிறக்கல்னு வரும், அப்பெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும். திரும்பியும் ஏதோ துக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம துக்கப்படுறதுக்குன்னு. சோ இந்த இடமே அப்படிதான். சோ நம்ம வந்து சார்ந்துட்டு இருக்கோம், இல்ல நமக்கு கிடைக்கிறது. ஆனா நம்ம லைஃப் எப்படி இருக்கும், சுகமும் துக்கமும் கலந்த இந்த வேர்ல்டுல நமக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் ஹியூமன் பீயிங்ஸ், லிவிங் என்டிட்டி. நாட் ஓன்லி ஹியூமன் பீயிங்ஸ், எல்லா ஃபுல் லிவிங். ஏன்னா மிருகங்களுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க, அவளுக்கெல்லாம் வேற இது இறந்து போயிடுச்சு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவ எப்பவுமே இதான் காஷியஸா இருப்பானா. ஏன்னா அவளை விட இப்ப டியர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, வேறொரு அனிமல் வந்து ஃபெரோஷியஸ் அனிமல் வந்து இவாளை ஹண்ட் பண்ணும்,
ஐயோ என்ன குழந்தை கொண்டு போயிடும், என்ன வந்து ஹர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு எப்பவுமே தூங்கும்போது கூட காஷியஸ் காதெல்லாம் நல்லா இது வச்சுட்டு அவன் சொந்தமா ப்ரொடெக்ட் பண்றதுக்கே அவ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. சோ எல்லாரும் கஷ்டம் தான் இந்த இடத்துல. சோ சஃபரிங் அண்ட் என்ஜாய்மெண்ட் இந்த வேர்ல்டு. அப்ப எல்லாம் அவளுக்கும் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும் பசங்களை எல்லாம் பார்த்தோம்னா. எஸ். அப்ப 22 யார் எடுக்கிற மாதாஜி? ஜெயலட்சுமி மாதாஜி. ஜி கல்பனா. மாதாஜி. ஜெயலட்சுமி இப்ப உங்களோட லாஸ்ட்ல வரும். படிங்க ஜெயலட்சுமி மாதாஜி. 22. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. उपद्रष्टानुमन्दा च भर्ता भोक्ता महेश्वरः परमात्मेति चाप्युक्तो देहेऽस्मिन् पुरुषपर. இது படிச்சல் மாதாஜி. 22 ஹரே கிருஷ்ணா. 22 சொன்னாரு. 22 அந்த சாப்டர்ல இல்லையா மாதாஜி? நீங்க இஸ்கானோட புக் மாத்திரம் ரெஃபர் பண்ணுங்க, வேற புக்ல இல்லையா ஃபர்ஸ்ட் செய்து கிடையாது. அதனால அந்த 13வது சாப்டர் கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். படிக்கிற மாதாஜி. வேற படிச்சுக்கிட்டீங்களா? அதேதான் புக்கு மாதாஜி. அப்ப நீங்க புருஷ 22 வந்து புருஷ பிரகிருதி ஸ்டோரி தானே வரும். அவங்க 23 படிச்சிட்டாங்க மாதாஜி தெரியாம. ஓகே. ஹரே கிருஷ்ணா. புருஷ பிரகிருதிதோ ஹி புங்க்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குண சங்கோஸ்ய சத் அசத் யோனி ஜன்மசு. இவ்வாறாக ஜட இயற்கையில் உள்ள உயிர் வாழி இயற்கையின் முக்குணங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்வின் வழிகளை பின்பற்றுகின்றான். இவை ஜட இயற்கையின் தொடர்பினால் ஏற்படுபவை. இவ்வாறு பல்வேறு இனங்களில் அவன் தன்னை தீமைகளை சந்திக்கின்றான், நன்மை தீமைகளை சந்திக்கின்றான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்போ நம்ம வந்து எதை சார்ந்து இருக்கோம்? இந்த மெட்டீரியல் நேச்சர்ல என்னெல்லாம் இருக்கும் அதை வச்சு அதை சார்ந்துதான் நம்மளால வாழ முடியும். எல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் முடியாது. So நம்ம the living entity in material nature thus follows the ways of life, enjoying the 3 modes of nature. எப்படி சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். என்ன பிறந்தாச்சுன்னா எல்லாம் தொத்தின்னு இருக்கும் நம்மள. இதெல்லாம் சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் இந்த குணங்களும் இருக்கு நம்ம கூட. சோ இதனால இந்த குணத்தினாலே என்ன ஆகுது, நிறைய டைம்ல நமக்கு வந்து சந்தோஷமும் வருது, நிறைய இடத்துல நமக்கு துக்கமும் வருது. சோ இந்த மாதிரி நம்ம லைஃப் தான் நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கிடுகிடுன்னு போலாம், ஏன்னா இல்லாட்ட முடியாது. பார்ப்போம் ஒரு நிமிஷம் அடுத்தது. எஸ். இப்ப இதை பத்தி என்ன கொஞ்சம் அனாலிசிஸ் கொடுத்துருக்கான். கீதையின் கடைசி 6 அத்தியாயங்களுக்கான பீஜ வாக்கியா. இது 22வது வந்து இப்ப நம்ம படிச்சோம் இல்லையா, அதுதான் மூல இந்த 6வது சாப்டர் இல்ல சாரி என்ன கடைசி 7வது சாப்டர்ல 13வது சாப்டர்ல இருந்து 18வது சாப்டர், இந்த 6 சாப்டர்களுக்கும் மூல பீஜம்னா என்னது, மூல இது சொல்லுவாங்க இல்லையா, என்னது மூல ஸ்லோகம். அது வந்து இதுதான் இந்த இப்ப படிச்சோம் இல்லையா, அந்த இதுதான். அப்ப அதுல என்ன கொடுத்திருக்கு, டிசைர் டு என்ஜாய் ஃபோர்ஜஸ் த பாண்ட் பிட்வீன் புருஷா அண்ட் பிரகிருதி. நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா இருக்கணும்னு. அதனாலதான் புருஷாவும் பிரகிருத்தியும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து இருப்போம். நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் இல்லையா. இப்ப நம்ம வெளியில போனா காற்று வரும், தண்ணி நமக்கு வேண்டி என்ஜாய்னா நாட் ஓன்லி எக்ஸாக்ட்லி என்ஜாய், யூஸ் பண்றோம். நமக்கு தண்ணி தாகம் வந்ததுனாக்க நம்ம நதி, இந்த குளம், குட்டை இதெல்லாம் தான் நம்ம இருக்க வேண்டியிருக்கு. குழாய் மூலமா வருது, நம்ம வீட்டுல தண்ணி வருது. ஆனா அதுல பிரகிருத்தில தண்ணி இல்லைன்னா நமக்கு வீட்டுல தண்ணி வராது இல்லையா. அதே போல பழங்கள், நம்ம அரிசி இதெல்லாம் விளையாடுறதே எல்லாம் பிரகிருத்தில விளையாடுறதுனாலதான் நம்ம வந்து எடுத்து சாப்பிடும். அப்ப நம்ம வந்து அதுல சம்பந்தப்பட்டிருப்போம். புருஷானா நம்ம தான் உயிர்வாழிகள் தான். அண்ட் இது சூப்பர் சோலி புருஷா தான் சொல்லணும். பட் இதுல வந்து இதுதான் ரெஃபர் பண்ணிருக்கோம். அண்ட் பிரகிருத்தியும் எப்போ ஒன்றிணைந்து அவ வந்து இருக்கா அப்படின்னு. So living entity follow the way of life according to 3 modes. நம்ம 3 இது இருக்கு. அத தமோகுணா, ரஜோகுணா, சத்துவகுணா அதை வச்சுதான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். Association with material nature leads to different good and evil among various men. அப்ப இந்த மாதிரி மெட்டீரியல் நேச்சர் சார்ந்து இந்த முக்குணங்களை வச்சு நம்ம வந்து நல்லதும் கெட்டதும் எல்லாம் சந்திக்கிறோம். வெவ்வேறு நன்மை தீமைகளை வகுக்கிறது. அடுத்தது நிவேதிதா மாதாஜியா. ஆமா மாதாஜி. உபத்ரஷ்டானுமந்தா ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹ பரமாத்மேதி சாப்யுக்தஹ தேஹேஸ்மின் புருஷः பரஹ. இருப்பினும் இவ்வுடலில் மற்றொருவரும் இருக்கின்றார். அவர் தெய்வீக அனுபவிப்பாளர். அவரே இறைவன், பரம உரிமையாளர், மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும் பரமாத்மா என்று அறியப்படுபவரும் அவரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
நம்ம இப்படி இருக்கோம், நம்மளை பத்தி சொல்லியாச்சு. ஆத்மாலாம் இப்படி ஒண்ணு இது மெட்டீரியல் நேச்சரை வந்து சார்ந்து இந்த முக்குணங்களோட இருக்கோம்னு அதெல்லாம் சொல்லியாச்சு. இருந்தாலும் நமக்குள்ள ஒரு இவரும் இருக்கார், பரமாத்மா சொல்லிட்டு டிரான்சென்டென்டல் என்ஜாய் அவரும் இருக்கார், அவரும் என்ஜாய் பண்றார். அவர் என்னது என்ஜாய்னா என்னதுனால எக்ஸாக்ட்லி என்ஜாய்னா ஹாப்பி அந்த மாதிரி இல்ல, அனுபவிப்பாரு. இதெல்லாம் அனுபவிக்க நம்ம எப்படி அனுபவிக்கிறோமோ அவரும் இருக்கார். உள்ள வந்து பகவான் ரூபம் இது பரமாத்மா ரூபமா உள்ள எல்லாரோட ஹிருதயத்திலையும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் வந்து மேற்பார்வை பார்க்கிறார், ஓவர்சியர் அண்ட் பர்மிட்டர் and who is known as super soul. அவர் உள்ள உட்கார்ந்து நம்மள எல்லாம் சாட்சியா உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்கார். ஓவர்சியர் அப்படின்னு அவர் பார்த்துட்டு இருக்கார், மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கார், அவரே இருக்காரு அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் படிக்கிறேன் மாதாஜி. படி. या एवं वेन्ति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वदा वर्तमानो अपि न स भूयो अभिजायते. ஜட இயற்கை உயிர்வாழி குணங்களுடனான இவற்றின் உறவு ஆகியவற்றை பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் நிச்சயமாக முக்தி அடைகின்றான். அவனது தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும் சரி, அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுக்க போவதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப இது புரிஞ்சுக்கணும். சூப்பர் சோல் ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் சோல் பார்த்தாச்சு. அப்ப அதை ஒரு ஸ்லோகம் மாத்திரம் சொல்லிட்டு இதை புரிஞ்சுக்கிற எந்த ஆத்மா வந்து எந்த மனுஷா வந்து இந்த டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுன்னு இருக்காங்களோ, நம்ம எப்படி வந்து மெட்டீரியல் இது மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸை வந்து நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சூப்பர் சோல் ஒண்ணு உள்ள இருக்குன்னு இந்த பிலாசபியை தெரிஞ்சுக்கிறவா எப்படி இருப்பா, எந்த நேரமும் சந்தோஷமா இருப்பா. அவளுக்கு தான் லிபரேஷனே கிடைக்கும். One who understands this philosophy concerning the material nature, the living entity, என்னெல்லாம் மெட்டீரியல் நேச்சரை பத்தி இப்ப படிச்சோம், அதையும் புரிஞ்சுண்டு லிவிங் என்டிட்டி நம்ம எப்படி இருக்கோம் அதையும் புரிஞ்சுண்டு அண்ட் இன்டராக்ஷன் ஆஃப் த மோட்ஸ் ஆஃப் நேச்சர், இந்த தமோகுணம் ரஜோகுணம் சத்வகுணம் அதை எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்றது அதையும் புரிஞ்சுண்டு அந்த மாதிரி புரிஞ்சுக்கிற வாழ்க்கை எப்படி மோட்சம்ங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும். இது இப்போ நமக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு, இதுதான் நமக்கு தெரியுமே 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 தோணும். ஆனா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, ப்ராப்ளம்னு கூட இல்லை, ஏதாவது நம்ம லைஃப்ல நடக்கும்போது இதை மறந்து விடுறோம், இந்த கான்செப்ட் மறந்து போயிடுறது. அப்ப நம்ம திரும்பி வேற விதம் அப்போ இந்த ஸ்லோகம்லாம் எடுத்து படிக்கணும் திரும்பி. இதுல இதுதான் ஆன்சர் கொடுத்துருக்கேன், அப்பதான் நமக்கு வந்து இந்த ஆன்சர் இதுல கொடுத்துருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு புரிதல் வரும். இப்ப நமக்கு ஒண்ணும் தெரியாது, ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணும் சந்திச்சது இல்லை இல்லையா. அப்ப அது மாதிரி ஏதாவது ஒரு கட்டம் சந்திக்கும் போது இதெல்லாம் நமக்கு வந்து நல்லா புரிஞ்சு வரும். சோ இந்த மோட்ஸ் ஆஃப் நேச்சர் இஸ் ஷுவர் டு அந்த மாதிரி மனுஷாளுக்கு வந்து அந்த நிலைமையில இதெல்லாம் புரிஞ்சுட்டு நமக்கு ஒன்னும் பாதகம் இல்லை, எவ்ரிதிங் காட் வில் டேக் கேர், அந்த மாதிரி இருந்தோம்னாக்கா லிபரேஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கும். He will not take birth here again. அவனுக்கு திரும்பி இங்க அவர் வந்து திரும்பி ஈஸ்வரோட வந்து திரும்பி இறப்பு என்னது பிறப்பு இறப்பு ஜரா வியாதி இதெல்லாம் ஒன்னும் பார்க்க மாட்டான். அவன் வந்து கோலோக பிருந்தவன் போயிடுவான் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹிஸ் பிரசன்ட் பொசிஷன். இப்ப என்ன நிலைமையில இருந்தாலும் சரி இந்த இதை புரிஞ்சுட்டானாக்கா அவனுக்கு வந்து முக்தி நிச்சயம், திரும்பி இது இந்த ஜட உலகத்துல பிறக்க மாட்டான் அப்படின்னு கொடுத்தாச்சு. எஸ், இப்போ இதை திரும்பி ஒரு அனாலிசிஸ் நிறைய அனாலிசிஸ் கொடுக்குறாங்க இந்த வழியில. ஓகே, தத்துவத்தை அறிந்ததன் விளைவு. இது வந்து நமக்கு என்னது, இதெல்லாம் இந்த தத்துவம் படிச்சா என்ன வருமா, நமக்கு விடுதலை. விடுதலைன்னா என்னது, லிபரேஷன். நம்ம இப்ப இன்னும் விடுதலை ஆலை, இன்னும் இந்தியா ஃப்ரீடம் எல்லாம் கிடைச்சிருக்குனாக்கா எங்க நமக்கு இந்த விடுதலை, நம்ம இன்னும் மாட்டிட்டு தானே இருக்கோம். இங்க திரும்பி ஒரு பிறப்பு இறப்புதானே இருக்கோம். இதுல இருந்து விடுதலை கிடைச்சாதான் நிஜமான சந்தோஷம் நமக்கு. சோ மெட்டீரியல் நேச்சர் அதை புரிஞ்சுக்கணும், பொருள் இயல்புன்னு என்னதுன்னு புரிஞ்சுக்கணும், உயிரினங்கள் யாரு அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இன்டராக்ஷன், அவன் நம்ம ரெண்டு பேரும் எப்படி இன்டராக்ட் பண்ணிட்டு நம்ம உசிரோட இருக்கோம், இயற்கை முறைகளையும் தொடர்பு அதை வந்து புரிஞ்சிருக்கணும். ஷுவர்ட்டி இதெல்லாம் தெரிஞ்சுன்னா என்ன இருக்கும், நிச்சயம் விடுதலை கிடைக்கும். One who understands this philosophy அவளுக்கு விடுதலை நிச்சயம். அப்புறம் இங்க என்ன கொடுத்திருக்கு, ஆன்மாவிற்கும் இது பரமாத்மாவிற்கும் இடையிலான உறவை உண்மையாக புரிந்து கொள்வதற்கான அறிவு. புரிஞ்சுக்கும் போதே என்ன ஆகும், முடிவு என்னது, விடுதலை மற்றும் ஆன்மீக உலகத்திற்கு திரும்புதல். அப்புறம் இங்க என்ன கொடுத்துட்டு, உயிருள்ள பொருள் எப்படி இந்த ஜட உலகில் ஒரு ஆபத்தான நிலையில் விழுந்தது என்பதை புரிந்து கொள்ள நம்ம எப்படி இதுல வந்து மாற்றின்னு இருக்கோம், இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம தீய செயல் பண்ணிட்டுனா இங்கேதான் இருப்போம், திரும்பி திரும்பி வந்துட்டு இருப்போம், எந்த பாடி எடுப்போம் தெரியாது. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இது, புரிஞ்சுக்கிறதுனால என்ன பலன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த நாலேஜ். இது புரிஞ்சுட்டா திரும்பி நம்ம தப்பு வழியெல்லாம் பண்ணாம பகவான் ஸ்துதி பண்ணிட்டு இதெல்லாம் புரிஞ்சுட்டு லிபரேஷன் நோக்கி போயிட்டு இருப்போம். How to understand our position, நமது நிலையை எப்படி புரிந்து கொள்வது, அடுத்த இதுல கொடுத்துருப்பாங்க. அடுத்த நெக்ஸ்ட் இதுல கொடுத்துருப்பாங்க. 25 நெக்ஸ்ட் யாரு, ஜி கல்பனா மாதாஜி.
இருக்கீங்களா? இருக்க மாதாஜி. 25 படிங்க. எஸ் மாதாஜி. ध्यानेनात्मानि पश्यन्ति केचिदात्मानमात्मना अन्ये साङ्ख्येन योगेन कर्मयोगेन चापरे. சிலரால் தியானத்தாலும் சிலரால் ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதாலும் மற்ற சிலரால் பலன்கான இச்சையின்றி செயல்படுவதாலும் பரமாத்மா உணரப்படுகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. மூணு விதமான மக்களை இதுல கொடுத்திருக்கான். சில பேர் வந்து இந்த நாலேஜ் புரிஞ்சுக்கணும்னா எப்படி சம் பர்சன் சூப்பர் சோல் வித்தின் தெம்செல்ஃப். அவ என்னது இதயத்துக்குள்ளேயே என்னோட இதயத்துக்குள்ளேயே இருக்கா. புவர் நெட். ஓகே ஓகே, பவர் கட் ஆயிடுதா? ஓகே சரி. அப்போ இது 3 விதமான மக்கள் இருக்கா. எப்படி ஒருத்தர் வந்து நம்ம இதயத்துல பரமாத்மா இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவா இருக்கா. எப்படி எந்த வழியா புரிஞ்சுப்பா? த்ரூ மெடிடேஷன். சிலர் நல்லா அப்படி உட்கார்ந்துட்டு நல்லா மெடிடேட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆத்மா நம்ம தான் ஆத்மா, நம்ம வந்து வெளியில வந்து நம்மளையே கவனிச்சுக்கிற போல அப்படி வச்சு நம்மளை வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இதுல போயிட்டு நம்ம வந்து மெடிடேட் பண்ணோம்னா, சோ அந்த மாதிரி மெடிடேஷன்லயும் பரமாத்மா இது பாக்குறதுன்னா எனக்கு உணர்றதுக்கு அந்த மாதிரி இருக்கு, சான்ஸ் இருக்கு. அண்ட் சில பேர் என்ன பண்ணுவா, நிறைய இந்த மாதிரி நாலேஜ் படிப்பான், புக்கெல்லாம் எடுத்து படிச்சு இந்த உபனிஷத் என்ன, இப்போ பகவத்கீதா என்ன, அந்த மாதிரி நிறைய மூளை இருக்கும் அவளுக்குலாம். நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு இது இருக்கும், மூளை நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கும். அப்ப நிறைய புஸ்தகம் எல்லாம் படிச்சு பரமாத்மா உணர்றதுக்கு அவ வந்து இதை ட்ரை பண்ணிட்டு அந்த மாதிரி புரிஞ்சுப்பா. அவள் புரிஞ்சுப்பா. இவாளெல்லாம் இப்படி மெடிடேட் பண்ணி புரிஞ்சுக்கிறாளோ, சில பேர் நல்ல புக் எல்லாம் படிச்சுட்டு ஸ்கிரிப்சுவல் புக்ஸ் எல்லாம் படிச்சு புரிஞ்சுப்பா. வேறு சிலர் எப்படி இருப்பா, அவ வந்து ஒர்க்கிங் வித்தவுட் ஃப்ரூட்டிவ் டிசைர், நம்மள மாதிரி இருக்கும் பக்தா. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஜப்பா பண்றோம், இவ்வளவு நான் ஜப்பா பண்றேன், எனக்கு என்ன கிடைக்கிறது நம்ம என்னைக்காவது கேட்கிறோமா? கேட்க கூடாது. நம்ம ஜப்பா பண்ணணும், அது பகவானுக்கு வேண்டி, பகவானுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாது, அப்படி நம்ம விட்டுடுவோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து ட்ரூ டிவோட்டிஸ் அவ எப்படி இருப்பா, they will work without fruitive desire. என்னது, இதோட பலனை எதிர்பார்க்காம நம்ம வந்து சேவை கொண்டு செய்யும் போது அந்த மாதிரி மனுஷாலும் இருக்கா அப்படின்னு சொல்லி 3 விதமான மக்களை பத்தி போட்டிருக்கு. இதுல என்னது, ஒண்ணு வந்து தியானம், இதுதான் கொடுத்துருக்கு. ஓகே, பல்வேறு வகையான யோகங்கள் மூலம் புரிந்து கொள்ளுதல். ஓகே, Lord explains 2 classes of conditions. 2 விதமான மக்கள் இருக்கா. அது கண்டிஷன் சோல்ஸ் தான். அதாவது நம்ம அப்படியே பாவப்பட்டவன். யார் இந்த உலகத்துல இருக்கோமா, நம்ம எல்லாம் பாவப்பட்டவாதான், அதனாலதான் இந்த உலகத்துல இருக்கோம். இல்ல புண்ணியம் பண்ணியிருந்தா என்னைக்கோ ஒரு டிக்கெட் வாங்கி போயிருக்கோம். நம்ம ஏதோ பாவம் எல்லாம் பண்ணி இன்னமும் உட்கார்ந்து இருக்கோம். இங்க இதுல வெளியில வரணும். நிபந்தனைக்குட்பட்ட ஆத்மாக்களின் 2 வகையான இறைவன் விளக்குகிறேன். நம்ம எல்லாம் நிபந்தனைக்குட்பட்ட, அதனால கண்டிஷன் சோல்னு போட்டு. அப்போ எப்படி இது ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், நம்மள மாதிரி நல்ல ஃபெய்த்ஃபுல்லா இருக்கும். எங்க போனாலும் பஸ்லயும் வந்து ஜப்பா பண்ண, பஸ்லயும் ஸ்லோகன் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வந்தாலும் ஐயோ டயர்டா இருக்குன்னு வீட்டு வேலை இருக்குன்னு போல, திரும்பி எப்படியோ நம்ம கிளாஸும் அட்டென்ட் பண்றாங்க. ஸோ ஷீ இஸ் வெரி ஃபெய்த்ஃபுல். அந்த மாதிரி தூய பக்தாஸ் இருக்காங்க. ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆன்மீக வாழ்வில் உண்மை உள்ளவர். அப்புறம் வேற சில பேர் எப்படி இருக்காங்க, எத்திஸ்ட், நம்பிக்கை இல்லாதவா. எல்லா வேலையும் இருக்கும், அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன். அப்போ ப்ரிஃபரன்ஸ் கிளாஸுக்கு கம்மி ப்ரிஃபரன்ஸ், பாக்கி எல்லாம் இம்பார்ட்டன்ட், அதையும் முடிக்கணும் இதையும் முடிக்கணும், இது எல்லாம் முடிஞ்சு என்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கணும் அன்னைக்கு நான் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். சோ இந்த ப்ரிஃபரன்ஸ் தெரியும், ஸ்பிரிச்சுவல் லைஃபோட ப்ரிஃபரன்ஸ் நமக்கே புரிஞ்சிடும், எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. சோ யார் மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்க, ஏத்திஸ்ட். நான் நம்ம கிளாஸ்ல யாரையும் சொல்லலைன்னா, எல்லாருக்கும் அவ்வளவா நிறைய காரியம் இருக்கும். சும்மா நான் இப்ப பகவத்கீதா கிளாஸே அட்டன் பண்ண பேர் கொடுத்துருப்பா, அட்டன் பண்ண மாட்டா. ஏன்னா எனக்கு நேரம் இல்ல எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுலயும் நீங்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அப்ப அவளாலேயே வர முடியாது. அப்போ அவ்வளவுதான், சரி இதெல்லாம் அப்புறம் படிக்கலாம், இப்ப என்ன படிக்கணும், 50 வயசு 60 வயசு 70 வயசு மேல படிக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் படிக்கும் போது நினைச்சுப்பாங்க, ஐயோ நான் இப்ப படிச்சேன்னு பலன், ஆல்ரெடி நான் வாழ்ந்து முடிச்சு இப்ப என்னைக்கு சாகுன்னு உட்கார்ந்து இருக்கேன், இப்ப நான் வாழற நாள்ல இதெல்லாம் படிச்சிருக்கோம்னா அப்ப புரியும். இப்ப நம்ம வந்து கரெக்ட், நம்ம கரெக்ட் இல்ல, நம்மளே லேட்டு தான், சின்ன குழந்தையா இருக்கும் போதே படிக்கணும். அது இப்போ தெரியாது, ISKCONல அப்பதான் இதெல்லாம் கிளாஸ் வைக்கலையே, இப்போ கிளாஸ் எல்லாம் வச்சதுனால ஓகே கிடைக்கிறத லாபம் சொல்லி இப்பவே படிக்கலாம், நிறைய பண்ணலாம். அப்ப மோஸ்ட்லி இதை படிக்காதவ யாரு, ஏத்திஸ்ட். ஏத்திஸ்ட்னா நம்பிக்கை இல்லாதக்கு இருக்கிறவா, பகவான் நமக்கு என்ன சொல்லுவோம் நம்ம, நாத்திகவாதிகள். நான் இதை போட்டிருக்கேன் தமிழ்ல. நாத்திகர்கள், அஜ்ஞானவாதிகள் மற்றும் சந்தேகம் கொண்டவர்கள் ஆன்மீக புரிதலுக்கு அப்பாற்பட்டவர்கள். தனித்துவ கோட்பாட்டை நிறுவுவர்களும் இதில் அடங்குவர். தனித்துவ கோட்பாட்டுன்னா என்னது, include those who establish the doctrine of monism.
வேற இதெல்லாம் நம்பிக்கை இல்லாம, கிருஷ்ணாங்கிறது நம்பிக்கை இல்லாம இருக்கிறவன் அவளுக்குன்னு ஏதாவது இருக்கும். அதுதான் காடு, ஒரு பாபா இருப்பா, ஒரு தேவி இருப்பா, அதுதான் என்னோட காட் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருப்பா. அவளும் இதுல அடங்கும். அவளும் ஏத்திஸ்ட் இதுலதான் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டோம். சோ ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறவா, நம்மள மாதிரி ஃபெய்த்ஃபுல்லா இருந்து நம்ம எப்படின்னா அட்டெண்ட் பண்றோம், எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்றோம்னாக்கா அவ அதுலயும் 3 வகையா பிரிச்சிருக்கா. என்னது? தியானம், some perceive the super soul through meditation. நல்ல பகவான் தியானம் பண்றதுக்கு இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு பகவானை நல்லா கண்ண மூடிட்டு தியானம் பண்ணும்போது என்ன, அவளுக்கு பகவானோட புரிதல் வரும். அடுத்தது சாங்கிய யோகம். அவ என்ன பண்ணுவாங்க, மற்ற அறிவை வளர்ப்பதன் மூலம் நிறைய புக் எல்லாம் படிப்பா, புஸ்தகம் எல்லாம் படிச்சு others through the cultivation of knowledge. அதான் நிறைய புஸ்தகம் படிப்பா, நிறைய அங்க உள்ள கதை இதெல்லாம் கேட்பா, யாரோ பிரவச்சனம் கொடுத்தா அதெல்லாம் கேட்டு மூளை வளர்த்தி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவா. வேற 3வது கேட்டகரி யாரு? இன்னும் சிலர் பலன் ஆசை இல்லாமல் வேலை செய்வதன் மூலம், என்ன வேலை பகவானோட என்ன இது பண்ணினாலும் அதுக்கு பிரதிபலன், இதனால எனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பலன் எதிர்பார்க்காம செய்யறவன், அது 3வது கேட்டகரி இருக்காங்க. சோ இது என்னது, இன்னொரு கிளிப் கொடுத்துருக்காங்க. இறைவனின் பக்தர்கள் ஆன்மீக புரிதலில் சிறந்து விளங்குகிறார்கள். ஏனென்றால் ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உலகம் அண்ட் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் பரமாத்மாவாக விரிவடைகிறது என்பதை அவர்கள் அறிவார்கள். சோ கடைசியில என்னது, பக்தர்கள், இறைவனின் நம்மள மாதிரி தூய பக்தர்கள், நமக்கு தான் இதை நல்ல புரிதல். நான் எல்லாத்தையும் நம்மள மாதிரி சொல்லிக்கிறேன், இன்னும் நம்ம ஆகல. ஆனா ஒரு ஆசையில என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம தூய பக்தர் ஆவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில நான் சொல்லிக்கிறேன், நம்மளே இன்க்ளூட் பண்ணிக்கிறேன் நான். ஆனா ஆகும், கண்டிப்பா ஆகும். இப்போ நம்ம என்ன பேபி ஸ்டெப் தான் எடுத்து வச்சிருக்கோம். இதே நம்ம இந்த ஆசையா நம்ம திரும்பி முன்னேறிண்டே போச்சுன்னா டெஃபினட்டா நம்ம we will be called as தூய பக்தரம். சோ இந்த மாதிரி நல்ல புரிதலோட நம்ம இருக்கும்போது என்ன ஆகும், அவருக்கு ஜட இயற்கை என்னது, அது ஜட இயற்கை அப்பாற்பட்டது. ஆன்மீக உலகம் இந்த நம்ம ஜட இயற்கை இப்ப இருக்கும் இந்த உலகம் இல்லையா, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு அவருக்கு புரிதல் வரும். அப்புறம் சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் பரமாத்மாவை விரிவடைகிறது, வேதம் பகவான் தான் நம்ம ஹிருதயத்திலேயே இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த புரிதல்லாம் அவளுக்கு வரும். அப்பதான் எல்லாம் புரிஞ்சுக்கிற பக்தாஸ், அது நம்மள மாதிரி உள்ளவா. நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், அதனால நமக்கு தெரியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. அப்ப திரும்பி துர்கா மாதாஜி படிக்க மாட்டாங்க, ஜெயலட்சுமி மாதாஜி எடுத்துக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. படி. அன்யேத்வேவ அஜானந்த ஸ்ருத்வான்யேப்ய உபாசதே தேபி சாதிதரன் தேவ மிருத்யும் ஸ்ருதி பராயணாக. வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடமிருந்து முழுமுதற் கடவுளை பற்றி கேட்பதன் அடிப்படையில் அவரை வழிபட தொடங்குகின்றனர். அதிகாரிகளிடமிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களும் பிறப்பு இறப்பின் வழியினை கடந்து செல்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த மாதிரி again there are those people. சில பேர் எப்படி இருப்பாங்க, although not conversant in spiritual knowledge இருக்காது, என்ன அந்த மாதிரி புக் எல்லாம் படிச்சிருக்க மாட்டா. ஆனா எப்படி இருப்பா, பகவான் அப்போ நல்லா வழிபட்டு காதால் கேட்பாங்க. பிரவச்சனம் எல்லாம் நடக்கிறதே இப்ப நம்ம அப்படித்தானே, எந்த புக்கு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், ஒண்ணும் கிடையாது. இப்போ இந்த கிளாஸ்ல பகவத்கீதா சொல்லி கொடுக்குறோம், அதுதான் படிச்சிருப்போம். அப்புறம் வேற ஏதாவது ஸ்லோகம் படிச்சிருப்போம். ஆனா நம்ம ரொம்ப எல்லாம் முங்கி எல்லாம் படிச்ச ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம இதுல என்ன சொல்லி கொடுக்குறோம், அது கொஞ்சம் படிச்சிருப்போம். அப்புறம் பிரவச்சனம் இந்த மாதிரி கிளாஸஸ்ல இப்ப நமக்கு எல்லாம் எப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் நிறைய நடக்கிறது. பகவத்கீதா, பாகவதம் அப்படி எல்லாம் சும்மா ஜாயின் பண்ணோம். வீட்டு வேலையும் பண்ணிட்டு இருக்கலாம், எல்லாம் ஃபுல் டே நம்ம உட்கார முடியாதுதான், வீட்டு வேலையும் இருக்கும். ஆனா அது ஆன் பண்ணி கேட்டுட்டே நம்ம வேலை பண்ணலாம். காது தானே கேட்க போறது இல்லையா, அது ஒன்லி ஜப்பாக்கு தான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எல்லா கிளாஸும் நம்ம அட்டென்ட் பண்ணலாம். அப்ப இந்த கேள்வி ஞானத்தோட சில பேர் இதான் இந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டாங்க, புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா யாரோ சொல்லி கேட்கறது. இது இவரோட தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு. தேவஹூதி பகவான்கிட்ட இருந்து கேட்கறது, அவர் மகனே ஒரு பகவானா இருந்து சொல்றாரு. ஓகே, அப்புறம் என்னது, begin to worship the supreme person upon hearing upon him from others because of their tendency to hear from authorities. They also translate. அவளுக்கு அந்த கேட்கிற ஞானம் நிறைய வளர்த்துட்டு இருப்பா. எதிர்கேள்வி எல்லாம் கேட்க, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஃபுல்லா எங்க புக்கு படிக்கிறவா எப்படி நல்லா ஒரு ஆழ் மனத்தோட புக் படிக்கிறாளோ அது போல இவ கேட்கறதும் நல்லா அப்படி கேட்டு இவாளுக்கும் இந்த மாதிரி நம்ம என்னது பிறப்பு இறப்பு இந்த சுழற்சியில இருந்து அவளுக்கும் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 13.26 சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் 8:30 மணிக்கு முடிச்சா பரவாயில்லையா, கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்குதுல, பரவாயில்லையா? ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி. ஓகே, எல்லாத்தையும் கேட்டு விடுறேன். இல்லாட்டா இன்னும் இந்த எஃப்ல இருந்து நம்ம அப்புறம் அதான் நான் பார்த்தேன், இன்னொரு
20 தான் மாதாஜி இருக்கு. இன்னும் ஸ்லோகம் முடிச்சிடலாம் மாதாஜி. முடிச்சிடலாம் இல்லையா? ஓகே, பரவாயில்ல இல்லையா? மஞ்சுளா மாதாஜி, கல்பனா மாதாஜி, ஜெயலட்சுமி மாதாஜி, பிரபுஜி. ஓகே மாதாஜி. முடிச்சிடலாம். ஓகே மாதாஜி. உங்களுக்கு சரியான சரி. மஞ்சுளா மாதாஜி வந்தாச்சு. மஞ்சுளா மாதாஜி ஸ்லோகம் எடுக்கலாம். அடுத்தது மஞ்சுளா மாதாஜி எடுத்துட்டேன்னா இப்ப சொல்லிடுறேன். சோ இது வந்து இப்ப அடுத்த செக்ஷன் போயாச்சு. இதுதான் லாஸ்ட் நினைக்கிறேன். ஆமா லாஸ்ட் தான். 27ல இருந்து 35 வரைக்கும். இதுல என்னது ஞான சக்ஷுஷா. இதுக்கு முன்னாடி இந்த வேர்டு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்தால நமக்கு ஒரு திருஷ்டி, ஞான கண்ணால பார்த்தாதான் இதெல்லாம் புரியும். இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். அதான் நீ பக்தாளுக்கு தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த பக்தாளை எப்படி இந்த மாதிரி ஒரு கண் பார்வையால பார்க்கணும். வெறும் கண்ணால பார்த்தாலும் புரியாது. மனசார இதெல்லாம் புரிஞ்சுட்டு பார்த்தா இந்த நாலேஜ் எல்லாம் நமக்கு விஷன் ஆஃப் நாலேஜ், அறிவின் பார்வை அப்படின்னு ஞான சக்ஷுஷா. பரமாத்மா இது ஜீவராசிகள் மற்றும் ஜட இயற்கையை அவற்றின் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒருவர் அறிவின் கண்களால் பார்க்கிறார். இதெல்லாம் கரெக்டா புரியணும்னா நம்ம வந்து அறிவின் கண்களா இருக்கணும். புலன்ல நமக்கு கண்ணுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கேன், அது அந்த கண்ணால இல்ல, நம்ம புரிஞ்சுட்டு அந்த கண்ணால இதெல்லாம் பார்த்தோம்னா நல்லா புரிஞ்சு வரும். எஸ், மஞ்சுளா மாதாஜி படிங்கோ. இருக்கேளா இப்ப மஞ்சுளா மாதாஜி? समं सर्वेषु भूतेषु तिष्ठन्तं परमेश्वरं विनश्यन्त्य மாதாஜி இதுக்கு முன்னாடி படிக்கணும் மாதாஜி. 27 தானேங்க? அது வந்து அந்த சாப்டர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. உங்களோட இதுல 20 யாவத் சஞ்சாயதே 28 யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் सत्वं स्थावरजङ्गमं क्षेत्र क्षेत्रज्ञ संयोगात् तद्विद्धि भरतर्षभा. படிக்கிறா மீனிங்? படிக்கிறேன் மாதாஜி. வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடமிருந்து முழுமுதற் கடவுளை பற்றி கேட்டதன் அடிப்படையில் அவரை வழிபட தொடங்குகின்றனர். பாருங்க மீனிங் எதோட படிக்கிறேன். இப்ப நீங்க யாவா சஞ்சயத்தை அதுதான் படிக்கிறீங்களா மாதாஜி? இது நம்பர் வேற வேற அதான் சொல்றேன். உங்களுக்கு நம்பர் 26ன்னு இருக்கும் பாருங்க. உங்களோட 26 மாதாஜி. மாதாஜி அதான் எனக்கு தெரியும். பாரதர்களின் தலைவனே, அசைவன அசையாதவை என எதையெல்லாம் நீ காண்கின்றாயோ அவை எல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவையே ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நீங்க எல்லாம் வந்து படிக்கிறதே அதிசயம். நான் ஆனா இவ்வளவு டயர்டா வந்தாலும் இல்ல கிளாஸ் அட்டென்ட் பண்ண வரீங்க இல்லையா? அப்ப இதுதான் வந்து தூய பக்தாவோட ஒரு குணம். ஜி கல்பனா மாதாஜியா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஜெயலட்சுமி மாதாஜியா இருக்கட்டும். நம்பர் மாத்தி மாத்தி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. இல்ல அது பரவாயில்ல மாதாஜி. இந்த சாப்டர்ல அது இருக்கும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது பழைய கிடையாது. இது புக்ல தான் வந்திருக்கு. ஆனா நம்பர் இந்த 13வது சாப்டர்ல ப்ராப்ளம் வரும். அதனாலதான் ISKCON தான் யூஸ் பண்ண நாங்க சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுல என்ன கொடுத்திருக்கு? ஓ சீஃப் ஆஃப் பரதா, தட் இஸ் அர்ஜுனா, know that whatever you see in existence, என்னெல்லாம் நீ பாக்குறியோ எல்லாம் மூவிங்னா என்னது? எதெல்லாம் அசையறதும் அசையாததும். அப்படின்னா அசையறதுன்னா நம்மள மாதிரி உயிர் வாயுகள் தான். எறும்புல இருந்து ஊர்ந்துன்னு போயிட்டு இருக்கோம், பறவை எல்லாம் பறந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி மூவிங்கா இருக்கட்டும், இல்ல நான் மூவிங், செடி கொடி மரம் அதெல்லாம் மூவ் ஆகாதே. மரம் அதெல்லாம் is only combination of the field of activity. இதெல்லாம் only மூவிங் இன்மூவிங் எல்லாமே நான் மூவிங் எல்லாமே கலந்ததுதான் field of activities. And இத பத்தி தான் நம்ம படிக்கவும் செய்யறோம். இதெல்லாம் தான் ஆக்டிவிட்டிஸ். இதை வச்சுதான் நம்ம வந்து ஆக்டிவிட்டிஸ்னா என்னது? நம்ம வந்து செயல்கள், நம்மளோட செயல்கள் எல்லாம் இப்படி என்ன பண்றோம்? சொன்னோம் இல்லையா, தானியங்கள் தான் சாப்பிடறோம்னா எங்க இருந்து வருது? நம்ம ஃபீல்ட் அந்த இதுல மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருக்கு, அதுல இருந்து எடுக்க முடியும். நம்மளால ஒரு வீடு கட்டுறோம், எங்க இருந்து எடுக்கிறோம்? இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல தான். செங்கல், மண்ணு எல்லாம் இருக்கு, அதை வச்சுதான் நம்ம கட்டுறோம் இல்லையா? அப்ப எல்லாம் நம்ம சார்ந்து வாழ்ந்துருக்கோம். சோ அதுவும் வந்து மெட்டீரியல் வேர்ல்ட் இஸ் ஆல்சோ. அதை பத்தி நம்ம படிக்கிறோம். அண்ட் இந்த நோவல் யார் இது படிக்கிறாங்களோ அவரை பத்தி நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருப்போம். கொஞ்சம் டெக்னிக்கலா தான் இருக்கும். இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா புரியறா போல இருக்காது. நம்ம ட்ரை பண்ணலாம், அவ்வளவுதான்.
spiritually realized person can distinguish between spirit and matter in all circumstances. எப்படின்னா ஸ்பிரிச்சுவலி ரியலைஸ்னா என்னது, நம்மள மாதிரி திரும்பி நான் நம்மள மாதிரி ஏன் சொல்றேன்னா, நம்மள இதுல இருக்கோம், இருந்தாலும் நம்ம பௌதிக உலகத்துல நம்ம வந்துட்டோம். திரும்பி இந்த கிளாஸ் முடிஞ்சாச்சுன்னு நம்ம திரும்பி நம்ம வீட்டுல எல்லாம் இருக்கும்போது கோபம் தாபம் எல்லாமே வந்துடும். நம்ம மறந்து விடுறோம் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், நம்ம பகவானோட அம்சமா எல்லாம் மறந்து போயிடுறோம். அது இல்லாம இருக்கிறதுக்கு பழகிக்கணும். அதனாலதான் இப்ப ஒரு நாள் வரும், நமக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். சப்போஸ் நம்மள மாதிரி உள்ளவா ஈஸியா ஸ்பிரிட் சோல். சோல்னா என்னது, மேட்டர், இந்த உடம்புனா என்னது, ஆத்மானா என்னது சொல்லிட்டு எல்லா சமயத்துல அவங்க வந்து புரிஞ்சிருப்பாங்க. எதுவு சிலதெல்லாம் மூவிங், சிலதெல்லாம் ஹியூமன் பீயிங் சொன்னேன் இல்லையா, பறவையா இருக்கட்டும், பல்லியா இருக்கட்டும், இல்ல ஊர்ந்து போற இது பறக்கிற இது என்னது உயிர்வாழி, நீஞ்சர உயிர்வாழி, அந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி. சோ வாட் எவர் யூ சீ இன் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பாக்குறோம், மூவிங் அண்ட் நான் மூவிங். இதெல்லாம் மூவ் ஆகாதது. மூவ்னா என்னது, அசையாதது. மரம் மாதிரி உள்ளது, மரம் அசைஞ்சு போகுமா, போகாது. சோ அதுவும் சரி, இந்த மூவிங்கும் சரி, இது எல்லாமே only a combination of field of activities and knower of the field. இது எல்லாமே என்னது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். எல்லாம் ஒண்ணு முன்னுறுத்தாரு கூட சார்ந்துதான் இருக்கு. இப்ப மரம் காய்ச்சி குலுக்கி குடுக்கறது, அதை சாப்பிடறதா இல்ல, அது யாரு சாப்பிடுறோம், இந்த மாதிரி மூவிங், எதெல்லாம் மூவிங் இருக்கோ அதுதான் சாப்பிட்டு இருக்கு. அப்புறம் மூவிங்கே சாப்பிடும். ஒரு பெரிய மீன் வந்து சின்ன மீனை சாப்பிடும் இல்லையா. ஆனா நம்ம என்ன பண்றோம், மனுஷாலும் சாப்பிட முடியாது, நம்ம அந்த மீன் எடுத்து சாப்பிடுறோம். அதெல்லாம் தவிர்க்கணும். அது வேற ஒரு இது சாப்டர் ஆல் டுகெதர். அது வந்து அடுத்த இதுல வைஷ்ணவா கல்ச்சர்ல அது படிக்கலாம், திங்கக்கிழமை. ஹரே கிருஷ்ணா. எஸ், இப்ப திரும்பி இப்ப துர்கா மாதாஜி இஸ் அவுட். ஜெயலட்சுமி மாதாஜி படிச்சாச்சு இல்லையா. நிவேதிதா படிக்கிறேன் மாதாஜி. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யந்தம் யஃப் பஷ்யதி ச பஷ்யதி. எல்லா உடல்களிலும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும், அழியக்கூடிய உடலினுள் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைவதில்லை என்பதை புரிந்து கொள்பவனும் உண்மையில் காண்பவன் ஆவான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ என்னது, one who sees the super, பரமாத்மாவை புரிஞ்சுக்கிறோம். சீஸ்னா என்னது, அந்த மாதிரி ஒரு ஞானத்தோட அவர் வந்து புரிஞ்சுக்கிற பரமாத்மா இருக்கா, அந்த மாதிரி யார் புரிஞ்சுக்கிறாளோ அது எது கூட அக்கம்பனிங் தி இண்டிவிஜுவல்ஸும், நம்ம சோல், நம்மளும் இருக்கோம், நம்ம பக்கத்துல பரமாத்மா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யார் புரிஞ்சுக்கிறாளோ. And வேற என்ன புரிஞ்சுக்கிறேன், and who understand that neither the soul nor the super soul within the destructible body is ever destroyed. இந்த சோலா இருக்கட்டும் இல்ல இந்த சூப்பர் சோலா இருக்கட்டும், என்னைக்குமே அழிவு கிடையாது, இந்த உடல் தான் அழிய போகுது அப்படின்னு யாரு வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து என்னை அடைவதற்கு தான் ஃபைனலி அதான் within the destructible body is ever destroyed actually cease. அவங்க வந்து நல்லா ஆக்சுவலி என்னது அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. உடல்னா என்னது, ஆத்மானா என்னதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்ப இந்த உடல்ல வந்து ஆத்மா, நம்ம இண்டிவிஜுவல் சோலும் இருக்கு, பரமாத்மா அவரு இருக்கார். அந்த இந்த ஆத்மா சரி பரமாத்மாவும் சரி, அது ரெண்டுத்துக்கும் அது பிகினிங்கும் கிடையாது, அழிவும் கிடையாது, என்னைக்குமே நித்தியமா இருக்கிற வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். அப்ப இதை பத்தி என்ன அனாலிசிஸ், one who sees the indestructible super soul, the destructே பண்ண முடியாது, அழிவு கிடைக்காத அந்த பரமாத்மா always accompanying the indestructible individuals. எப்பவுமே நம்ம சோல் கூட, அந்த சோலும் என்னது அழிவு அடையாத ஒரு சோல் நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இண்டிவிஜுவல் சோல் in all bodies is the actual seer. அவதான் கரெக்டா நம்மளை வந்து புரிஞ்சு வச்சிருக்கா. இதெல்லாம் புரியறவா ஆக்சுவல் சியர்னா என்னது, யாரு கரெக்டா இதெல்லாம் பார்க்க முடியறது, அவளால இது கரெக்டா இதெல்லாம் இது பார்த்துட்டு இருக்கான். அந்த மாதிரி சியர்னா அதான் பாக்குறான்னு அர்த்தம். இதை நான் இன்னும் தமிழாக்கம் பண்ணல, எனக்கு நேரம் கிடைக்கல, நிறைய இது விட்டு போயிடுது. Who is the man in real knowledge? யார் அப்ப சரியா புரிஞ்சுக்கிறா? And how such vision is possible? இது யார் எப்படி கரெக்டா இந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்க முடியும்? அண்ட் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி அவளால முடியாது அப்படின்னு, எப்படி அவளால அந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது? By good association with real knower of spiritual subject. இந்த மாதிரி spiritual subject என்னது, பகவத்கீதா மாதிரி இதெல்லாம் ஞானம் பெற்று யார்கிட்ட படிக்கணும், ப்ராப்பர் இது என்னது அந்த இது என்ன சொல்லுவா, செயின் ஆஃப் சக்சஷன்ல பரம்பரை சிஸ்டம்ல யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ அவாக்கிட்டே படிச்சா இது வந்து புரிஞ்சுக்க முடியும். அவளாலதான் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். And யார் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க, one who can see three things in proper perspective. நம்ம உடலின் 3 விதமா நல்லா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் இந்த ஞானமும் கிடைக்கும்.
என்ன 3 இது நல்லா புரிஞ்சுக்கணும். பாடி இது வந்து உடல், அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதோட என்னது இட்ஸ் ப்ரொப்ரைட்டர் இஸ் த சோல். இந்த உடம்போட என்னது உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க, எஜமானி யாரு, நம்ம சோல். இந்த உடம்பு வந்து ஒன்லி ஒரு போர்வை தான். இந்த போர்வையை இதுக்கு தூக்கி எறிஞ்சு வேற ஒரு போர்வையை எடுத்துட்டு வேற ஜென்மா எடுத்துக்கணும். சோ ஆக்சுவல் உரிமையாளர் யாரு, ஓனர் யாரு, சோல். அண்ட் சூப்பர் சோல் as a friend of the soul. அதுவும் புரிஞ்சுக்கணும். சோல் உடம்போட எஜமானி, ஆனா அது பக்கத்துல சூப்பர் சோல் ஃப்ரெண்டா எப்பவுமே உட்கார்ந்துடும். இப்ப நம்ம உடம்புல என்னது, சோல் அண்ட் சூப்பர் சோல் கூடவே இருக்கும். எஸ். அப்புறம் பபிதா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நஹி நஸ்யாத் மனாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாழியிலும் சமமாக வீற்றிருப்பதை காண்பவன் தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. So one who sees super soul equally present everywhere. அதுவும் பாக்குறான். என்னோட உடம்புல மாத்திரம் இருக்கு, என்னோட உடம்புல சோல் இருக்கு, என்னோட உடம்புல சூப்பர், அது மாத்திரம் இல்ல, இந்த சூப்பர் சோல்ங்கிறது எல்லா உடம்புலயும் இருக்கு அப்படின்னு அவங்க வந்து யாருக்கு தெரியுதோ, does not degrade himself by his mind. அதனால யாரையும் வந்து குறைவா எடை போடாம, மனசாலையும் சரி யாரையும் குறைவா எடை போட மாட்டேங்கிறான். thus he approaches the transcendental destination. அந்த மாதிரி உள்ளவா என்னது transcendental destination என்னது, பகவான் உலகத்துக்கு அவனுக்கு இது போறதுக்கு வழிவகுத்துக்கிறான் அப்படின்னு. இது வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல என்ன கொடுத்திருக்கு, ஆக்சுவல் சியர் கரெக்டா புரிஞ்சுக்கிறோம். எப்படி does not degrade himself by pursuing selfish desire of the mind. அவர் தன்னையும் தாழ்த்திக்க மாட்டான், பிற வேற யாராவது அவளையும் தாழ்த்த மாட்டான். ஏன்னா அவள் நல்லா இது புரிஞ்சுட்டு இருக்கிறவா. புரியாதவா என்னது, பக்கத்துல உள்ளவாழ்க்கை சண்டை, எதிரில இருக்கிறவாழ்க்கை சண்டை, யாராவது வீட்டுல இருக்கிற பெரியவா யாராவது இருந்ததுன்னா சண்டை, இல்லை சின்னவா whatever, நம்ம அக்கா தங்கை அண்ணா தம்பி வாழ்க்கையும் சண்டை, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு ஆக்சுவலா புரிதல் இல்லை. அந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிறவாளுக்கு பகவான் கிட்ட போறதுக்கு நல்லா வழிவகுத்திருக்காங்க. So what is the current situation of living entity? இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது, one has situated himself differently than in spiritual world. எல்லாம் தனித்தனியா இருக்கும். நம்மளோட லைஃப பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல கூட இல்ல, அப்படிதான் இருக்கும். இப்போ எல்லாரும் அவ வீட்டுல அவள் தெரிஞ்ச போல என்னத்தையோ பஜனை பண்ணிட்டு இது பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவல், ஆனா ஸ்பிரிச்சுவலா we are not united அப்படி. So what is the role of mind? நம்ம மைண்ட் எப்படி இருக்கணும்? Mind is generally addicted to sense gratification which binds the only in the material world. இது என்ன தெரியாது. So இது என்ன புரியறதுனாக்கா, நம்ம மைண்ட் என்னது, இன்னைக்கு சண்டேயா இருக்கும், நீ சாட்டர்டேயா இருக்கே, வீக்கெண்டா இருக்கே, அங்க போலாமா, இன்னைக்கு சாட்டர்டேயா இருக்கே, வெளியில இருந்து சாப்பிடலாமா, இன்னைக்கு வெறும் சாட்டர்டேயா இருக்கே, நாளைக்கு சண்டே தானே, மெதுவா இருந்திருக்கலாமா, ஒரு பிக்சர் பார்க்கலாமா, வீக்லி ஒன்ஸ் தானே பார்க்கலாம். இந்த மாதிரி மைண்ட் நம்மள சொல்லிட்டு இருக்கும். சோ இப்போ கரண்ட் பொசிஷன் இப்ப அப்படிதான் இருக்கு. எல்லாம் டிவி ஆன் கூட பண்ண வேண்டாம், மொபைல்லயே எல்லாம் பாத்துக்கலாம் இல்லையா. இப்ப அந்த மாதிரி எல்லாம் வரும்போது என்ன, நிறைய டீவியேஷன் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. So when the mind turns to the super soul, one becomes advanced. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இல்ல, நம்ம இதெல்லாம் பண்ண வேண்டாம், உள்ள ஆத்மா பரமாத்மா இருக்கார், அப்ப பரமாத்மாவோட ஜபம் எல்லாம் பண்ணிட்டு எந்த நேரமும் பண்ணணும் சொல்லல, பட் அது புரிஞ்சுட்டு நம்ம நிறைய ஜப்பா பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், அது வந்து ஒரு நல்ல புரிதல் வரும். அப்புறம் வேற என்னது, then one approaches the transcendental destination. அது புரிஞ்சுட்டா என்ன ஆகும், அவனுக்கு வந்து கோலோக விருந்தாவனம் போறதுக்கு நல்லா கன்ஃபார்ம் தான். அவாதான் ஆக்சுவல் சியர். யாரு, இந்த இதை புரிஞ்சுக்கிறவா. நம்ம வந்து நம்ம ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்கார், பரமாத்மா ரூபத்துல இருக்கார், அதை புரிஞ்சுட்டு இருக்கிறவா தான் கரெக்டா நம்மள இந்த சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுட்டு இருக்கா. அவளுக்குதான் கோலோக விருந்தாவனம் போறதுக்கு என்னது வீக்கெண்ட் அது பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படி. ஓகே, நெக்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஜெயலட்சுமி பத்தி படிக்கலையா? இல்ல மாதாஜி. படிங்க. நான் அவளுக்கு சான்ஸ் கொடுத்தேனே, ஏன் நீங்க படிக்கல தெரியல. நீங்க படிச்சு ஒரு நிமிஷம் இருக்கும். நான் யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சேன், என்ன துர்கா மாதாஜி படிக்கல, நீங்க படிச்ச துர்கா மாதாஜி இருந்து ஆரம்பிச்சீங்க மாதாஜி. இல்ல துர்கா மாதாஜி படிக்கலையே இன்னைக்கு, இப்ப படிக்கலையே. நானு 2 ரவுண்டாவே படிக்கல. அப்போ நீங்க படிக்கலையா? டைரக்டா ரெண்டு ரவுண்ட் முடிச்சிட்டேன் மாதாஜி. 2 ரவுண்ட் தான் முடிச்சீங்க, பரவாயில்ல படிங்க. இப்ப என்ன படிங்க.
பிரக்ருத்யைவ ச கர்மாணி கிரியமானானி சர்வசக யப் பஷ்யதி ததாத்மானம் அகர்தாரம் ச பஷ்யதி. எவன் ஒருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கின்றது என்பதையும் ஆத்மா எதையும் செய்வதில்லை என்பதையும் காண்கின்றானோ அவனே உண்மையில் காண்கின்றான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்ன நினைக்கிறது இதுல என்ன போட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல? one who can see that all activities are performed by the body. என்னோட உடம்பாலதான் எல்லாமே. இப்போ ஒரு ஃபேக்டரி மாதிரி கட்டிருக்காங்க இல்லையா, மூளைன்னு ஒண்ணு இருக்கு, கரெக்டா ஒரு நர்வ் அங்க போகும், நம்ம ஒரு ஆக்ஷன். இப்ப நான் சொல்றதும் ஒரு கோர்வையா என்னவோ சொல்லிட்டு போறேன், அந்த மூளையில அதெல்லாம் கனெக்டடா இருக்கு. அதனால என்னால அப்படி பேச முடியும். அதெல்லாம் நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறாப்புல புரிஞ்சுக்கிறீங்க. அந்த உங்க மூளை அது போல காது வழியா எல்லாம் கேட்டு அதெல்லாம் கரெக்டா ஒர்க் பண்ணும். சோ நம்மளோட களம் எது? இதுதான், உடம்புதான் களம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல யாரு இது புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. விச் இஸ் கிரியேட்டட் பை மெட்டீரியல் நேச்சர். ஆனா எல்லாம் ஃபேக்டரி மாதிரி இருக்கு நம்ம உடம்புக்குள்ள. ஆனா இது ஆஃப்டர் ஆல் என்னது? இட் இஸ் நாட் ஸ்பிரிட், சோல் கிடையாது. இது ஒரு இதுதான், மெட்டீரியல் தான், அழிஞ்சு போறக்கூடிய ஒரு உடல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அண்ட் சீஸ் தட் செல்ஃப் டஸ் நத்திங் ஆக்சுவலி சீஸ். ஆனா உடல்ல உள்ள ஆத்மா என்ன பண்றது? ஒண்ணுமே கண்டுக்காது. இதெல்லாம் உடல் தான் பண்ணிட்டு இருக்கு. உடல்ல உள்ள ஒரு உறுப்பும் பண்ணிட்டு இருக்கு. காது அதோட வேலை பண்ணும், கண்ணு அதோட வேலை பண்ணும், எல்லாம் பண்ணும். ஆனா உள்ள ஆத்மா என்னது? பார்த்துட்டு இருக்கும். சூப்பர் சோலும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும். ஒன்லி ஃபால்ஸ் ஈகோ வர்றதுனாலதான் இந்த சோலுக்கு என்ன தோன்றது? நான் தான் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு தோண ஆரம்பிக்கும். இல்லாட்டா அது ஒண்ணும் பண்றது இல்லை, அது மாடும் சும்மா பண்ணணும். ஓகே, அது ஆக்டிவ் தான். இட் இஸ் வெரி ஆக்டிவ். பட் சீஸ் தட் செல்ஃப் டஸ் நத்திங் ஆக்சுவலி சீஸ். ஒன்லி பார்த்துட்டு இருக்கும். பாக்கி எல்லாம் உறுப்புகளும் வேலை பண்ணும். அடுத்தது ஸ்ரீ கல்பனா மாதாஜி படிங்க. மாதாஜி நான் படிக்கிறதா? ஏன்னா உங்களுக்கு கரண்ட் போயிடுச்சு சொன்னாலே, அதனாலதான் இப்ப வந்துருச்சு மாதாஜி. மழை இங்க யதா பூத ப்ருதக் பாபம் ஏகம் அனுபஷ்யதி ததா ஏவ ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா. அறிவுள்ள மனிதன் பல்வேறு ஜட உடல்களில் பல்வேறு தோற்றங்களை காண்பதை நிறுத்தி உயிர் வாழிகள் எவ்வாறு எங்கும் பறந்துள்ளனர் என்பதை எப்போது காண்கின்றானோ அப்போது அவன் பிரம்மன் உணர்வை அடைகின்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. So இது வந்து when a sensible man sees us to see different identities due to different material bodies and he sees how beings are expanded everywhere he attains Brahman. அப்ப என்ன சொல்றாங்க? இது நல்லா புரிஞ்சுக்கிற சென்சிபிள் மேன் இல்லையா? யாரு வந்து இதை நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்களோ, நல்ல அறிவுள்ள மனுஷன், அவன் வந்து எல்லா உயிர் வாழியும் வேற வேற விதம், வேற வேற அப்படின்னு சொல்லிட்டு எண்ணாம எல்லா இடத்துலயும் பகவான் பரமாத்மா இருக்கார் அந்த மாதிரி எண்ணம் வச்சுக்கிறவா. He sees how beings are expanded everywhere. அதே பரமாத்மா தான் எப்படி எக்ஸ்பேண்ட், பகவானா எப்படி விரிவடைஞ்சிருக்கா. இப்ப எதை பார்த்தோம் நீங்க, இந்த அனிமல்ஸ் பாக்குறான், இந்த அனிமல் பாக்குறான், இதெல்லாம் பாக்குறான், எல்லா இடத்துல ஒரு குரங்க பாக்குறான், குழந்தை பாக்குறான், வைஃப், எல்லா இடத்துலயும் அதயத்துல என்ன இருக்கு? பரமாத்மா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இந்த ஸ்டாரா கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எண்ணத்துல நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னா, நாட் ஓன்லி இது மூவிங்கோட தான் இது கொடுத்துருக்கு, ஈவன் நான் மூவிங் மரம், கொடி, அதெல்லாம் கூட நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒரு இது பரமாத்மா இருக்காரு, அதுக்குள்ள சோலும் இருக்கு, பரமாத்மா இருக்கு. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறவா வந்து பிரம்மன் கன்செப்ஷன்ல அவ வந்து பிரம்மனை புரிஞ்சுக்கிற தகுதிக்கு வந்தாச்சு. அவதான் பிரம்மனை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. 3 விதமா இருக்கு இல்லையா? பிரம்மன், பரமாத்மா, இது பகவான். சோ இவ இந்த மாதிரி உள்ளவளுக்கு பிரம்மன் கன்செப்ஷன் நல்ல புரிதலுக்கு வந்தாச்சு அப்படின்னு. சோ இதுல என்னது 30 and 31 என்ன கொடுத்துருக்க? யாரு ஆக்சுவல் சியர்னா என்னது? யார் இது நல்லா புரிஞ்சுட்டு இந்த கண்ணால புரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 30ல கொடுத்துருக்க விஷன் ஆஃப் ஆக்சுவல் சியர் என்ன பாக்குறானோ, ஆல் ஆக்டிவிட்டிஸ் ஆர் பெர்ஃபார்ம் பை த பாடி. இந்த பாடி தான் எல்லா வேலையும் பண்றது, விச் இஸ் கிரியேட்டட் பை மெட்டீரியல் நேச்சர். இந்த பாடி எதால ஆயிருக்கு? இது ஸ்பிரிச்சுவல் கிடையாது, இதுக்கு அழிவில்லாத பாடி கிடையாது, இது அழிவு. ஏன்னா இது போறது, அது பாடி ஒரு ஃபார்ம் எடுத்துன்னு வந்திருக்குன்னா அது போகவும் செய்யும். அது இதோ அந்த ஐம்புலங்களோட அது உருவாயிருக்கு, அது அப்படி அழிஞ்சு போயிடும். இந்த செல்ஃப் டஸ் நத்திங். ஆனா உள்ள ஆத்மா ஒண்ணும் பண்றது இல்லை, சும்மா உட்காந்து சாட்சியாதான் உட்காந்துட்டு கூட பரமாத்மா இருக்காரு. சோ அந்த மாதிரி புரிதலோட நம்ம இருக்கணும். தப்பா எண்ணம் போட்டு நான் தான் பண்றேன்னு நினைக்க கூடாது. உடல் தான் பண்ணிட்டு, காதால கேட்கறது, அந்த மைண்டால ஒர்க் பண்றது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சோ 31 என்ன போட்டிருக்கு? when does
when does he attain Brahman conception? இப்போ finally அவருக்கு பிரம்மன், இதுதான் பிரம்மன் எப்போ அது வந்து புரிதல் வருது? Purified consciousness can thus help Krishna consciousness. அந்த மாதிரி நல்ல ஒரு பகவானை பத்தி உள்ள நல்ல அறிவு இருந்ததுனாக்கா கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் லெவல்ல இதெல்லாம் புரிதலுக்கு வரும். அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்கு எப்படி இது இந்த லெவலுக்கு வரத்துக்கு கிருஷ்ணா கான்சியஸ் கிடைக்கும், அது இருப்பே இருக்கு. பட் இந்த லெவலுக்கு வரத்துக்கு என்ன இருக்கும்? Ceases to see different identities. ஒருத்தர் பார்த்து வேற வேற விதம், அது ஒரு அனிமல், இது ஒரு திமிங்கலம், இது ஒரு யானை, இது ஒரு பறவை, இது ஒரு மனுஷா, அந்த மாதிரி வேறுபாடு இல்லாம எல்லாத்தையும் சமமா பாக்குறது அந்த இதுல இருக்கும். Ceases to be different identities due to different material bodies. Different material ஒரு விதமா இருக்கும் இல்லையா? ஒரு மெட்டீரியல் பாடிஸ் நாலு கால் ரூபமா ஒரு அனிமல் இருக்கும், 2 கால் ரூபத்துல ஒரு அனிமல் இருக்கும், நம்மள மாதிரி மனுஷா டிஃப்ரெண்டா தானே இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருந்தாலும் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா எல்லாரோட ஹிருதயத்தையும் பகவான் இருக்கார், அந்த பரமாத்மா இருக்கார். அந்த மாதிரி புரிதல் கொள்ளறவா. அப்புறம் thus absence of any material differentiation because of different bodies இருந்தாலும் ஆனா அவ யாரும் டிஃப்ரெண்ட் இல்ல, எல்லாரும் ஹிருதயத்துக்குள்ளேயும் பகவான் தான் இருக்காரு. அந்த மாதிரி புரிதல் உள்ளவளுக்கு இந்த பிரம்மன் ரியலைசேஷன் வரும். வேற யாரு? He sees how beings are expanded everywhere. எப்படி பகவான் வந்து விரிவடைஞ்சு ஒரு ரூபத்திலையும் இருக்காரே, ஒரு அனிமல் ரூபத்திலயும் இருக்கார், ஹியூமன் பீயிங் ரூபத்திலயும் இருக்கார், பறவை ரூபத்திலயும் இருக்கார், 2 கால்ல நடக்கிற அந்த மாதிரி அனிமல் ரூபத்திலும் இருக்கார். இந்த மாதிரி பார்த்து புரியறவாளுக்கும் இந்த பிரம்ம ஞானம் கிடைக்கும் அப்படின்னு. ஐ ஹோப் உங்களுக்கு புரியறதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ட்ரை தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்னோட தொண்டையை ட்ரை ஆயிட்டு தான் வருது. பட் வேற வழி இல்லை, இந்த சாப்டர் முடிச்சுதான் ஆகணும். புரியறதுன்னு நினைக்கிறேன். புரியலைனாலும் நம்ம திரும்பி ஒரு வாட்டி எப்பாவது பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் யாரு மாதாஜி? ஜி கல்பனா மாதாஜி படிங்க. எஸ் மாதாஜி. அநாதித்வான் நிர்குணத்வான் பரமாத்மா மவ்யயः சரீரஸ்தோ அபி கௌந்தே. மாதாஜி பரமாத்மாயம் அவ்யயः அப்படி மவ்யய படிக்க. பரமாத்மா அவ்யயः அநாதித்வான் நிர்குணத்வான் பரமாத்மாய அவ்யயः சரீரஸ்தோ அபி கௌந்தேய நகரோதி ந லிப்யதே. எந்த கரெக்ஷன் பண்ணேன் உங்க புக்க நித்தியத்தின் கண்ணோட்டத்தை உடையவர். படிங்க மத்தஜி படிங்க. நித்தியத்தின் கண்ணோட்டத்தை உடையவர்கள் ஆத்மா தெய்வீகமானது, நித்தியமானது, ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்பதை காண முடியும். அர்ஜுனா, ஜட உடலின் தொடர்பில் இருந்தாலும் கூட ஆத்மா எதையும் செய்வதோ அல்லது சிக்குறுவதோ இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணேன். ஏன்னா நீங்க அந்த பகவத்கீதா இதுல எல்லாம் படிக்கிறீங்க இல்லையா, ஏகாதசியில எல்லாம். அப்ப அந்த கரெக்ஷன் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும்போது கரெக்டா அவ்யயான்னு படிப்பேன். பரமாத் மாயம் அப்படி சொல்ல, மாயா இல்ல, பரமாத் மாயம் அவ்யய. அந்த மா போட்டுருந்தாங்க, இங்க வந்து அப்படி போட்டுட்டோம்னா படிக்கும்போது ஈஸியா இருக்கும். அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கு? இப்ப இது வந்து இட்டர்னிட்டி, விஷன் ஆஃப் இட்டர்னிட்டி. எது வந்து என்னைக்கு அழிவில்லாம இருக்கு, எது சோல் தான். இந்த சோல் வந்து என்னைக்குமே அழிவில்லாம இருக்குன்னு எவன் பார்க்கிறானோ, to see that imperishable soul is transcendental. அப்படின்னா என்னது? அந்த சோல் எப்படி நம்மள மாதிரி எல்லாம் பௌதிக உலகத்துக்குலாம் ஆசையப்படாது. அந்த சோல் என்னத்துக்கு ஆசைப்படுறது? பரமாத்மா அடையணும். நான் அங்கேருந்து வந்திருக்கேன், எனக்கு அங்க போனோம், நீங்க அந்த பஜனையெல்லாம் பாடுங்க. ஏன்னா அதால ஒண்ணும் பண்ண முடியாது, சோல் உள்ளதான் உட்காந்து. நம்ம தான் அந்த வாயால தான் பாட முடியும், அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த வாயால நம்ம பாடுறது, இந்த காதால கேட்கும்போது அது உள்ள உட்காந்து பிரசன்னமா ஆயிடுறோம். சோ அதனால those with vision of eternity can see that imperishable soul is transcendental. அது வந்து ரொம்ப ஆழ்நிலை இதுல இருக்கு, eternal and beyond the modes of nature. Despite contact with material body, Arjuna, the soul neither does anything nor is entangled. நம்ம பாடியில இருக்கு, இருந்தாலும் அதெல்லாம் அது என்னது, it is not getting என்ன சொல்வாங்க, கண்டாமினேட் ஆகுது. நம்ம இப்ப பௌதிக உலகத்துல இருக்கோம், நம்ம பிறந்தோடனே நம்ம உடம்பு என்ன ஆயிடுறது, ரஜோ குணம் தமோ குணம்ல நம்ம ஒட்டிக்கிறது நம்மள பாடியில. ஆனா நம்ம சோல் வந்து நம்ம எல்லாரோட உடல்ல இருந்தாலும் அது அழிவற்றது. அதுக்கு வந்து அது வந்து அஃபெக்டும் ஆறுது இல்லை. நம்ம உடம்புல இருக்கிறதுனால அது வந்து நம்ம இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கோ தமோ குணத்துல இருந்ததுனாக்கா அதுவும் தமோ குணத்தை போறதா இல்லவே இல்லை. அது எப்பவுமே ஆன்மீக இதுலதான் இருக்கு, எப்பவுமே என்னது ஆன்மீக சிந்தனையில தான் இருக்கு. ஆனா நம்ம உடம்பால என்ன பண்றோம்,
சோம்பேறி ஆயிடுறோம், சிலப்போ ரொம்ப ரஜோகுணத்துல இருப்போம், ரொம்ப சத்தோகுணத்துல இருப்போம், எல்லாம் மாறி மாறி நமக்கு உடம்பாலதான் வருது. ஆனா சோலுக்கு என்னது அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் நெவர் என்டாங்கிள். அது வந்து என்டாங்கிள்டும் ஆறுது இல்ல. அப்புறம் என்னது போட்டிருக்கு, நெய்தர் டஸ் எனிதிங், ஒண்ணும் பண்றது இல்ல. அதால ஒண்ணும் பண்ண முடியாது. சோல் இஸ் ஒன்லி வேரிங் த ட்ரெஸ், இந்த பாடி, அந்த பாடி தான் எல்லா வேலையும் பண்றது. எஸ். நெக்ஸ்ட் மஞ்சளா மாதாஜி படி இருக்கலாம். மஞ்சளா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு நிமிஷம் வரேன். 32 உங்களோட புக்ல 32 யதா சர்வகதம் சௌக்ஷ்மியா. இல்லடா அடுத்தது படிங்கோ, உங்களுக்கு நேரம் எடுக்கிறதுனா. சரிங்க மாதாஜி, அடுத்தது படிக்கிறேன். ஓகே. துர்கா மாதாஜி இருக்கீங்களா இல்லையா? படிங்க. நிவேதிதா மாதாஜி படிங்க. படிக்கிறேன் மாதாஜி. யதா சர்வகதம் சௌக்ஷ்ம்யாத் ஆகாஷம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேஹே ததாத்மானோபலிப்யதே. எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது. அதுபோல பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கலப்பதில்லை, அதுதான் இந்த வேர்டு கரெக்ட். நான் கண்டாமினேட் சொல்லிட்டு இருந்தேன். தமிழ் வந்து கலப்பதில்லை. எஸ். இந்த ஆகாயம் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கேன். இந்த ஆகாயத்துல என்னெல்லாம் இருக்கு, கிளவுட்ஸ் இருக்கு, இந்த சூரிய ஒளி படுறது, எல்லாம் படுறது. ஸ்கை டியூ டு சட்டில் நேச்சர் டஸ் நாட் மிக்ஸ் வித் எனிதிங். அது வந்து கண்டுக்காது. சூரிய ஒளி வந்தா அது சூரிய ஒளி அதுல பிரதிபலிக்கும். ஆகாயம் வந்து அது ஆகாயம் போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒன்னுத்துக்கும் ஸ்கைக்கு ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகாது. அது எப்படி இருக்கோ அதே போல எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும். ஸ்கைங்கிறது எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் இந்த ஸ்கை அவங்களுக்கு மேல தலையை நிமிர்ந்து பார்த்தா ஸ்கை தெரியும். அந்த மாதிரி சிமிலர்லி த சோல் சிச்சுவேட்டட் இன் பிரம்மன், எவன் ஒருவன் பிரம்மன் அறியறானோ புரிஞ்சுக்கிறானோ டஸ் நாட் மிக்ஸ் வித் த பாடி. அவன் வந்து இந்த பாடி கான்செப்ட், நான் இந்த உடல் தான் நான் சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணம் வராது. இது நம்மள மாதிரி உள்ளவாள்தான் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி சோல் யாரு, நல்ல மகாத்மா, இந்த பிரபுபாத மாதிரி உள்ளவெல்லாம் எப்படின்னா அவளுக்கு தெரியும் இது நாங்கிறது என்னது. உடலுக்கு ஏதோ வியாதி வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, அது வந்து என் உடலுக்கு வந்தது, நான் என்ன பண்ண முடியும், என்னோட உடல்ல இருக்கிற ஹார்ட்னு ஒரு இது இருக்கு, அது ஒர்க் பண்ணல, அதுக்கு மருந்து சாப்பிட்டு அவர் ஆயுர்வேதிக் தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி அவள்லாம் எப்படின்னா நாங்கிறது வேற, இந்த பாடி நான் இல்ல அப்படின்னு சொல்றவ கிளியரா அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஞானம் இருக்கிறவ அந்த இதுல நம்ம போனோமா. So situated Brahman vision does not mix the body, though situated in that body. பாடிக்குள்ள அந்த ஆத்மா இருக்கு, இருந்தாலும் அவ வந்து அதுல பந்தப்படும். என்ன வேர்டு சொன்னா, அதுல என்ன வேர்டு சொன்னேன், அதுல வந்து மிக்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன வேர்டு தமிழ்ல சொன்னோம், ஒரு வேர்டு சொன்னேனே, doesn't get mix. வேர்டு மறந்து போயிடுத்து. நீங்க படிக்கும் போது ஒரு வேர்டு சொன்னீங்களே, அதுல வந்து கலப்படம், கலப்பதில்லை, பாடியில கலப்பதில்லை, அது தனி என்டிட்டி தான் அப்படி. ஓகே. நெக்ஸ்ட் யாரு, பபிதா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. யதா பிரகாஷயத் ஏகஹ கிருத்ஸ்னம் லோகம் இமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரக்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரதஹ. எங்கும் நிறைந்திருந்தாலும் தனது நுண்ணிய இயற்கையினால் ஆகாயம் எதனுடனும் கலக்காமல் இருக்கின்றது. அது போலவே பிரம்மனின் பார்வையில் நிலை பெற்றுள்ள ஆத்மா உடலில் அமைந்திருந்தாலும் உடலுடன் கலப்பதில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதேதான் நம்ம இப்ப முன்னாடி சொன்னா போல என்ன சொல்றது, இந்த சன் அலோன் illuminates. இப்ப நம்ம வெளியில பார்த்தோம்னா இப்ப நம்ம இருட்டாயிடுச்சு, இப்ப சன் இல்ல, அப்ப எல்லாம் இருட்டா இருக்கு. காலையில சன் வந்ததுனாக்கா சன்னை illuminate பண்றது. illuminate ஆனது பிரகாசம் இது கொடுக்கறது. அப்ப எல்லா இடமும் பிரகாசம் ஆயிடுறது. அப்ப சன் ஒண்ணுதான் எல்லா இடத்துலயும் பிரகாசத்தை தெரிவிக்கிறது, எல்லாம் கொடுக்கறதுன்னு. So does the living entity. அதே மாதிரி லிவிங் என்டிட்டி இது ஆத்மா தான், இது பாடி தான். ஒன்லி இந்த வந்து one within the body illuminate the entire body by conscious. இந்த ஆத்மா வந்து கான்சியஸ் லெவல்ல, கான்சியஸ்னா என்னது, உணர்ச்சி, நல்ல உணர்வோட அது இந்த பாடியை வந்து இயங்க வைக்கிறது. அந்த கான்சியஸ்னஸ் நம்ம பாடியை விட்டு போயிடுச்சுன்னா we will become dead body இல்லையா. அது இந்த உணர்தல் யாருக்கு இருக்கோ அதே மாதிரி சூரிய வெளிச்சம், எப்படி சூரியன் வந்தாதான் வெளிச்சம் வரா போல இந்த உணர்வு நமக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இதை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் நல்ல இது கிடைக்கும், நல்ல தெளிவு கிடைக்கும்.
I think last one. Yeah, 35 last. Yes. Manjula Mataji, padungo. மாதாஜி நான் படிக்கவா? Padingo, Manjula Mataji, padingo. क्षेत्र क्षेत्रज्ञयोरेवम् अन्तरं ज्ञानचक्षुषा भूत प्रकृति मोक्षं च ये विदुर्यान्ति ते परम्. உடலுக்கும் உடலின் உரிமையாளனுக்கும் இடையிலான இந்த வேறுபாட்டை ஞான கண்களை கொண்டு அறிந்து ஜட இயற்கையின் பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதற்கான வழிமுறைகளையும் புரிந்து கொண்டவர்கள் பரம இலக்கினை அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. Yeah. So இந்த மாதிரி லாஸ்ட் என்ன கொடுத்திருக்கு? Those who see with the eyes of knowledge. இது வந்து நல்ல இந்த ஞானம் பெற்று இது யார் இந்த மாதிரி ஒரு விஷன் இந்த மாதிரி பார்க்கிறாங்களோ, என்ன பார்க்கிறா, என்ன விஷன், என்ன தெரியறது அவளுக்கு? பாடி வேற அண்ட் நோவர் ஆஃப் த பாடி. யாருக்கு இந்த உடம்பு, நம்ம உடம்புங்கிறது வேற. இந்த உடம்ப புரிஞ்சுக்கிறவ யாரு? இந்த சோல், பரமாத்மா. நம்ம தான் இந்த பாடியை புரிஞ்சுக்கிறோம். அண்ட் கேன் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் லிபரேஷன். அதனால இது நல்லா தெளிவா இருந்ததுனாக்கா நமக்கு இந்த லிபரேஷன், இங்க இருந்து நம்ம கோலோகம் இருந்தாலும் எப்படி போக முடியும்? இந்த பந்தம் பாசம் எல்லாம் வச்சுன்னா போகவே முடியாது. ராங் கன்செப்ஷன்ல இருந்தா போகவே முடியாது. இது கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும்னா வருத்தமே இருக்காது நமக்கு. சுகமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், அப்படியே பரபிரம்மமா உட்காந்துட்டு இருப்போம். சோ அந்த மாதிரி நிகழ்வு நம்ம போயிடும். இந்த பாண்டேஜ் கட்டுன்னு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த இது தமோ குணம், ரஜோ குணம், அதுல இருந்து எல்லாம் விடுபட்டுருவோம். இன் மெட்டீரியல் நேச்சர் அண்ட் அட்டைன் த சுப்ரீம் கோல். அடுத்தது இருக்கு. இது முடிச்சு விட்டு நீங்க அதை ஃபைனல் இது படிச்சிருந்தோம். சோ ஞான சக்ஷுஷா, சீயிங் வித் த ஐஸ் ஆஃப் நாலேஜ். அதான் இதுக்கு முன்னாடி படிச்சோம். கண்ணு எந்த மாதிரி கண்ணு வேணும்? நாலேஜ், நல்ல இந்த அறிவோட இருக்கிற நாலேஜோட நம்ம வந்து எல்லா பார்க்கணும் அப்படின்னு. ஒன் வேர்ஸ் சாப்டர் சம்மரி. அச்சா, ஒரே இதுல இந்த 35th verse ஃபுல் சாப்டரே கவர் பண்ணணும். ஓகே. அப்புறம் இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாடி அண்ட் ஓவர் ஆஃப் த பாடி, அந்த டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். இது வந்து வெறும் உடல் தான். உடல் ஏதாவது வியாதி வந்தா நம்ம வந்து அதனால கருதக்கூடாது. நம்ம வந்து புரிஞ்சுக்கிற இந்த உடம்பு வேறன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற இது நம்ம வந்து சோல், நம்ம தான் அது வந்து புரிஞ்சுக்கணும். சோலா இருந்து அது புரிஞ்சுக்கணும். And super soul also will understand. அப்புறம் என்னது? The process of liberation from bondage in material nature. பகவானுக்கு வந்து இதெல்லாம் விட்டுப்பட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா பகவானுக்கு ரொம்ப பிரியமாயிட்டு நம்ம வந்து பகவானை அடைஞ்சு விடலாம். One attains the supreme good. இதோட ரிசல்ட் என்ன? இந்த மாதிரி இருக்கும்போது அதோட ரிசல்ட் என்னது? இந்த ஃபேக்ட புரிஞ்சுக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? நம்ம வந்து பகவான்கிட்ட போகலாம். ஐக்கியம் ராங் வேர்டு வருது. மஞ்சுளா மாதாஜி படிச்சிருக்கோம். ஓம் தத்சதிதி. मंजुला माताजी. ओके माताजी. ओम तत्सदिति श्रीमद् भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्म विद्यायां योगशास्त्रे श्री कृष्णार्जुन संवादे क्षेत्र क्षेत्रज्ञ विभाग योगो नाम त्रयोदशोऽध्यायः. हरे कृष्णा. यस. இது வந்து திரும்பி அந்த செக்ஷன்லாம் கொடுத்துருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரே ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ண நாமம் மாத்திரம் சொல்லிடலாம் எல்லாரும் சேர்ந்து. हरे कृष्णा कृष्ण कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. Thank you so much.